ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ரிபானாஸ் வெண்டிங் மிஷின் சீசன் 1 இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அனிமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் நம்ம ஹீரோவால் குறிப்பிட்ட சில வேர்ட்ஸை மட்டும் தான் பேச முடியும். போக போக உங்களுக்கே புரிய வரும். நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். அட என்னாச்சு, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்மொழிச்சு பார்க்குறேன். அட நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு இப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அச்சோ அந்த வெண்டிங் மிஷின் விழ போகுது அப்படின்னு வெண்டிங் மிஷினை காப்பாற்றுறேன். மலை உச்சியிலேருந்து நம்ம ஹீரோ கீழே விழுந்துட்டான். நான் செத்துருப்பேன்னு நினச்சேன். இவ்வளோ நேரம் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். அட என்னால் ஏன் நடக்க முடியல, யாராச்சும் காப்பாத்துங்க. இது என்னோட வாய்ஸ் தானா? இந்த வாய்ஸ் எனக்கு நல்லா தெரியுமே. இது வெண்டிங் மிஷின்ல இருந்து வர்றதாச்சு அப்படின்னா நான் அப்படின்னு நம்ம ஹீரோ தண்ணியில இருக்கிற ரிஃப்ளெக்ஷனை பார்த்தா ஹீரோவே ஒரு வெண்டிங் மிஷினா தான் இருக்கான். வெண்டிங் மிஷின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தான். பட் அதுக்குன்னு ஒரு ஹியூமனா இருந்தனா ரிவான் ஆகும்போது வெண்டிங் மிஷினா மாறிட்டேனா? வெண்டிங் மிஷினோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நான் ஒரு வெண்டிங் மிஷினா எப்படியாவது நடந்துச்சு. இதை பத்தி வருத்தப்பட்டு எதுவும் மாற போறது இல்ல. எனக்கு வெண்டிங் மிஷின் பிடிக்கும். கடவுள் என்ன வெண்டிங் மிஷினாவே மாத்திட்டாரு. எனக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோவால என்னெல்லாம் பேச முடியும்னு செக் பண்ணி பாக்குறான். இவ்வளவுதான் என்னால பேசவே முடியுமா, என்னால வேற என்ன பண்ண முடியும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கோல்டு வாட்டர் 130 கான்செப்ட் 100 போட்டிருக்கு. இதுக்குள்ள இருக்கிறதோட பிரைஸ் நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். பிடினா பாயிண்ட்ஸ்னா அது 1000 இருக்கே. நம்ம ஹீரோ பார்க்கலாம். நீங்க ஏர்ன் பண்ற மணி உங்களுக்கு பாயிண்ட்ஸா மாறும். அதை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டாக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நியூ ஃபங்க்ஷனையும் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் ஓகே பாயிண்ட்ஸை யூஸ் பண்றது மூலியமா ஹாட் அண்ட் கோல்டா வச்சிருக்க முடியும். இதுக்குள்ள இருக்க பொருளை சேஞ்ச் பண்ணுவோம். மிலிட்டரியை நம்ம ஹீரோ செலக்ட் பண்றோம். ஸ்டாக்கை சேஞ்ச் பண்றதுக்கு 10 பாயிண்ட்ஸ் போகுது. இப்படியே நிறைய விஷயத்த நம்ம ஹீரோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறான். எனக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எதுவும் இல்ல. நான் உயிரோட இருக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு எனக்கு 1 பாயிண்ட் போகுது. ஒரு நாளைக்கு எனக்கு 24 பாயிண்ட்ஸ் உயிரோட இருக்க தேவை. 1000 பாயிண்ட் கிட்ட இருக்கு. சோ 1 மாசத்துக்கு நான் இன்னும் உயிரோட இருக்கலாம். எனக்குன்னு ஒரு சாலிடான கஸ்டமர்ஸ் வந்து இன்கம் வந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் என்னோட பாயிண்ட்ஸ் செலவு பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்றான். ஒரு நாளே முடிஞ்சிருது. மனுஷங்க யாரையுமே நம்ம ஹீரோ பார்க்கல. யாருமே வரமாட்டாங்களான்னு யோசிச்சா ஒரு ஃப்ராக் ஆர்மர் போட்டு வந்து நிக்குது. நானே ஒரு வெண்டிங் மிஷினா இருக்கேன். ஃப்ராக் ஆர்மர் போட்டு வந்து நிக்கிறத பத்திலாம் நான் யோசிக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ஹலோ தேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ராக் பயந்து பின்னாடி போகுது. என்ன பண்ண வேண்டாம், என்ன அடிக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். 3 டேமேஜ் பாயிண்ட் டியூரபிலிட்டி டிக்ரீஸ். ஃபுல் டியூரபிலிட்டியோ போயிட்டுனா வெண்டிங் மிஷின் வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லுவோம். போச்சு அப்படின்னா நான் செத்துருப்பேன். இதை என்ன மொத்தமா அடிச்சு போனதுக்கு அப்புறமா டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணா. அந்த ஃப்ராக் அதோட ஃப்ரெண்ட்ஸ் வர கூப்பிடுது. ஆக்சி அமலப்பட்டா கண்டிப்பா நான் செத்துருவேன். என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏதாச்சும் ஒரு எபிலிட்டி இருக்காதா என்ன காப்பாத்தாதா அப்படின்னு ஹீரோ சர்ச் பண்ணி பார்க்கும்போது பிளெஸிங்னு ஒன்று இருக்கு. இதுக்கு எந்த பாயிண்ட்ஸும் தேவையில்ல, ஃப்ரீ தான் போட்டிருக்கு. சரி நம்ம ஹீரோ அதை செலக்ட் பண்றா. சமனிங், நெக்ரோமன்சி, டெலபதி, மார்ஷல் ஆர்ட்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதுல பேரியரை நம்ம ஹீரோ செலக்ட் பண்றான். இப்போ ஒரு பேரியர் சுத்தி வருவோம். அந்த தவளைங்களால இப்ப கிட்ட வரவே முடியல. பட் இந்த பேரியர் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபாஸ்டா ஒரு பாயிண்ட் கம்மியாகிட்டே போகுது. அந்த ஃப்ராக்ஸும் போட்டு அடி அடின்னு அடிச்சு ஒரு கட்டத்துல டயர்ட் ஆகி அங்க இருந்து திரும்ப போயிருந்துங்க. டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ திரும்பவும் நார்மல் ஆயிருது. 911 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. வெறும் 10 நாளைக்கு தான் உயிரோட இருக்க முடியும். அதுவும் பிரச்சனை எதுவும் வராம இருந்தா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கொஞ்ச நாள் போகுதா, அந்த இடத்துக்கு மனுஷங்க யாருமே வரல. அப்பதான் ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வர. இந்த இடத்துல ஃப்ராக்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல பல எதுவும் இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, பசிக்குது, விட்டா சாப்பிடாமையே நான் செத்துருவேன் போலயே அப்படின்னு வா சொல்லவும் அனிமேல வர அட்வென்ச்சரஸ் மாதிரி வா காஸ்டியூம் போட்டிருக்காளே நம்ம ஹீரோ பாக்குறான். என் பேக்கை வர தொலைச்சிட்டு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன். அட இது என்னது, உள்ள சாப்பாடு மாதிரி தெரியுது. என்னவா போய் பாக்குறா. ஹலோ தேர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உன்னால பேச முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவோ ப்ளீஸ் இன்சர்ட் காயின்ஸ் நம்ம ஹீரோ சொல்றோம். சாப்பாடு கிடைக்குமா? சரி காப்பர் காயின் போடவா, சில்வர் காயின் போடவா? நினைச்ச காப்பர் காயின் போகல நம்ம பார்க்கவும் காயின் கன்வர்ஷன் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லவோ சரி நம்ம ஹீரோ பண்றான். என்ன நம்பர்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. நினைச்ச இது 1000 ஓவா தான் அப்படின்னா ஒரு சில்வர் காயின் வருதா அப்படின்னு அந்த பொண்ணு பார்க்கவும் அப்படின்னா இங்க இருக்கிற கரன்சி பேரு ஓவாவா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஒரு வழியா அந்த பொண்ணு துட்ட போடுறா. வெண்டிங் மிஷினா மாதிரி ஃபர்ஸ்ட் கஸ்டமரே இந்த பொண்ணு தான். பட்டன் அழுத்தவும் கான் சூப் வந்து கீழே விழுது. நான் கையை உள்ள விடும்போது இது கடிச்சிடாதே நம்ம பயப்படுறா. இது என்னது பரவாயில்லையே சூடா இருக்கே அப்படின்னு அந்த பொண்ணு பார்க்கும்போது அதுலயே இன்ஸ்ட்ரக்ஷன் மேலதான் பாட்டில திறக்கணும்னு போட்டிருக்கு. அதே மாதிரி அவ்வளவு திறக்கிறா. அந்த கான் சூப்பை குடிச்சு பார்த்துட்டு பாபு ரொம்ப டேஸ்டா இருக்கு, இப்படி ஒண்ணு சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகுறான். மத்ததையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த கிளியரா இருக்கிறது கண்டிப்பா தண்ணி தான், இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு அடுத்து அங்க இருக்கிற மில்க் மத்த எல்லாத்தையுமே அவ ட்ரை பண்ணி பாக்குறா. அப்படியே சாப்பிட்டு டயர்டாகி அங்கேயே தூங்கிடுதா. அவளுக்கு டேஞ்சர் எதுவும் வரக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ பேரியரை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு செலவு பண்ணதுல மட்டும் நமக்கு ஹீரோக்கு 63 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோவோட குப்பைங்க ஆட்டோமேட்டிக்காவே டிசப்பியர் ஆயிருது. அடா நான் பாட்டு தூங்கிட்டேனா, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தேன்னு சொல்லுவோம். தேங்க்யூ வெரி மச் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ நான் மறந்துட்டேன், உன்னால பேச முடியல. இல்ல உன்னால சில விஷயங்கள் மட்டும் தான் பேச முடியுமான்னு கேட்கவோ ஹலோ தாரன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு எஸ்னா ஹலோ தாரன் சொல்லு, நோன்னா வேற ஃப்ரேஸ் சொல்லு நான் சொல்லவோ டூ பேட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே அப்படின்னா இதை நான் நோன்னு எடுத்துக்கலாமா? என்னோட பேரு லாமஸ், உன்னோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கவோ டூ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க, இது எதுவும் மிஷனான்னு கேட்கவோ டூ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க தனியா கஷ்டப்படுறியான்னு கேட்கவோ ஹலோ தாரன் சொல்றான். நீ தனியா இருப்பான்னு எனக்கு தோணுச்சு அதான் கேட்டேன். நான் உன்னை ஏன் எடுத்து கொண்டு போவான்னு வா கேட்கவோ ஹலோ தாரன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப ஓகே நம்ம ஹீரோ பாப்பா தூக்கிட்டே போறா. நான் ஒரு 500 கிலோவாச்சும் இருப்பேன், இந்த பொண்ணு எப்படி என்ன அசால்ட்டா தூக்கிட்டு போறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் தான் அவளுக்கு ஸ்ட்ராங்கான பிளஸிங் இருக்குங்கிறது தெரிய வருது. எனக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, எதையாச்சும் நான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கீழே வைக்கவும் கான் சூப்லாம் பார்த்தாது வேற எதையாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ப்ராடக்ட்டை சேஞ்ச் பண்றான். இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, இது சாப்பிட்றதுக்கான்னு கேட்கவும் ஹலோ தாரன் நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ இப்போ அந்த சிப்ஸை வாங்கி சாப்பிட்டு பார்க்கறா. ரொம்ப டேஸ்டா இருக்கா, பட் சால்ட்டியா மட்டும் தான் இருக்கு, அதனால எனக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு நிறைய வாங்கி சாப்பிடுறா. இவளோட காசு அவ்வளோத்தையும் நானே காலி பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு வேற வழி இல்லை நம்ம ஹீரோ யோசிக்கிறான்.
ஸோ லாமிஸ்க்காக நம்ம ஹீரோ தண்ணியோட ரேட்டை கம்மி பண்றான். நம்ம போற வழியில ஸ்ட்ராடம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போலாம் சரியா அப்படின்னு சொல்லவும் ஸ்ட்ராடமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லாமிஸ் வந்துட்டியா, நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலையே, உன்னோட குரூப் மட்டும் திரும்ப வந்து நீ செத்துட்டேன்னு சொன்னப்ப வருத்தப்பட்டோன்னு சொல்லவும் எனக்கு எதுவும் ஆகல, இதை நான் லேக் கிட்ட கண்டுபிடிச்சேன், இது ஒரு மேஜிக் டோல்னு சொல்றா. டஞ்சன்ல நம்ம எது கண்டுபிடிச்சாலும் அது நமக்கு தான் சொந்தம், ஸோ இது உனக்கு தான் சொந்தம்னு அவங்க சொல்றாங்க. இது ஒரு லேப்ரின்த்னு சொல்ல வராங்களா, ஆனா இங்க தான் வானம் இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு செக்யூரிட்டி கேட்கும். இங்க அவன் கிட்ட கேட்கறேன் லாமிஸ் கேட்கறா. ஹலோ தரக்கு நம்ம ஹீரோ சொல்றான். அவனுக்கு ஓகே தான் லாமிஸ் சொல்லவும் செக்யூரிட்டி கார்டும் காயினை போட்டு கான்சோப்பியோ மில்க் டீவோ எடுத்து குடிக்கிறாங்க. பாவு இது ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு ஆளுக்கு ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொன்னு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஹாட் அண்ட் கோல்ட் ரெண்டுத்தையுமே குடிக்கலாம், எங்களால எங்க இடத்த விட்டு வர முடியாது, அப்பப்ப எங்களுக்கு இதை கொண்டு வரையா, நாங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அந்த கார்டு சொல்லுவான். அவ்வளவு சரின்னு சொல்றா. இப்போ இவங்க அந்த வில்லேஜ்குள்ள போயிட்டு இருக்கும்போது பார்த்தா லாமிஸ் திரும்ப வந்து எதையோ பாக்குறா. ஒரு பொண்ணு கிட்ட எல்லாரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. லாமிஸ் வந்த உடனே ஒருத்தனை கிக்க விடுற, என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு அந்த ஆளுங்க கேட்கவும் அதை நான் கேட்கணும்டா அப்படின்னு லாமிஸ் வந்துட்டு அவங்கள பஞ்ச் பண்ணலான்னு போறா. லாமிஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவளால பஞ்சும் கிக்கும் கரெக்டா போய் பண்ண முடியல. பஞ்சு சவுத்துல பட்டு உடையிறது பார்த்து அந்த ஆளுங்க பயந்து அங்க இருந்து போயிருந்தாங்க. அந்த சின்ன பொண்ணு என்ன காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்க இருந்து போறேன். நான் வந்துட்டேன் லாமிஸ் வரவள், லாமிஸ் ஒருபலியா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. எனக்கு எதுவும் ஆகல மோனமின்னு லாமிஸ் சொல்லவும் மோனமி அவளை கட்டி பிடிச்ச ஆளுறா. திரும்ப வந்து ஹண்டர்ஸ் கிட்ட கேட்டப்பா அவங்க பயந்தோன்னு விட்டுட்டு ஓடி வந்துட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள பழி வாங்குறதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அவங்க பண்ணதை சொன்னேன். அவங்க குரூப்ல யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஆமா அது என்னது எதுவும் மேஜிக் ஐட்டமான்னு கேட்கவும் இது சாதாரண மேஜிக் டூல் இல்ல, இவன் ரொம்பவே டிஃப்ரெண்டானவன் அண்ட் எனக்கு நிறைய ஹெல்ப்போ பண்ணியிருக்கான்னு லாமிஸ் சொல்றா. இப்போ லாமிஸ் தங்கி இருக்கிற இடத்துக்கு வெளியே நம்ம ஹீரோவை வச்சுட்டு போறா. எல்லாமே கிட்ட எது நீ காட்டுறதுக்கு சர்ஃபேஸ்க்கு போக போறியா, ட்ரான்ஸ்ஃபர் சர்க்கிளை யூஸ் பண்ண காசு இருக்கான்னு மீனுமே கேட்கவும் இது இங்க ட்ரான்ஸ்ஃபர் சர்க்கிள்லாம் இருக்கான்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு லாமிஸோட காசு காலியாவ நான் தான் காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். சரி அப்ப நம்ம ஹோட்டல்ல நீ வேலை பாரு, நீ கண்டுபிடிச்ச பாக்ஸ் வெளியவே இருக்கட்டும், அதுக்கு தேவையானது அதுவே வித்துக்கணும், நிறைய கஸ்டமர்ஸ் அது இருக்கிறதுனால என் ஹோட்டலுக்கும் ஆளுங்க வருவாங்கன்னு மீனமி சொல்றா. ஹலோ தேர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். புதுசா ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கேன், நிறைய பேர் இப்போ அதை வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. லாமிஸ் அதை நைட்டு செக்யூரிட்டி கிட்ட போய் கொடுக்குறா. அவங்க அதை சேஃபா பாத்துக்கிட்டாங்க. எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது, வயிறு நிறைய மாதிரி சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி சொல்லவும் என் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு சரி இதுல ஏதோ அவனோட பசியை போக்கு நம்ம ஹீரோ ஐட்டமா செலக்ட் பண்றா. இதுல புதுசா ஏதோ ஒரு ஐட்டம் வந்திருக்குப்பா, 3 சில்வர் காயின் கேக்குது, விலை அதிகமா இருக்குன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு காரியோசங்கிறவன் ஃபர்ஸ்ட் அதை வாங்கி பாக்குறான். பின்னாடியே டாப் எப்படி திறக்கணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு. வாவ் ஸ்மெல்லே நல்லா இருக்கே, வாவ் இது டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்கு, என்ன இன்கிரீடியன்ட்னு தெரியல பட் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு செக்யூரிட்டியா அதை வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ கொஞ்சம் பாப்புலர் ஆகுறான். இப்ப நிறைய கஸ்டமர்ஸும் வராங்க. குளிர்காலங்கிறதுனால அந்த கேண்டோடின்கிற சாப்பாடை நிறைய பேர் வாங்கி சாப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ ஆட்ஸ் பண்ண ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்கையும் நிறைய பேர் வாங்கி குடிக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ கேண்டோடின் விற்கிறது இல்ல, ஏன்னா ஹோட்டலோட வருமானம் பாதிக்கப்படும். இப்போ ஒரு சின்ன பொண்ணு நம்ம ஹீரோ முன்னாடி வருவோம். ஹலோ தார நம்ம ஹீரோ சொல்றான். அடிச்சா நான் மட்டும் ஃபர்ஸ்ட் பேசினா நெகோசியேஷன் நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு கள்ளத்துக்கு எரிஞ்சிட்டவா போறா. நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போறதுக்காகவே லாமிஸ் வந்து ஒரு உடன் ஃப்ரேம் ரெடி பண்ணிருக்கா. இன்னைக்கு எனக்கு நிறைய விஷயம் நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி லாமிஸ் நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஹலோ தேர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், அதுக்காகவே ஹீலமியை நம்ம சீக்கிரம் போய் பார்க்கணும். என்ன சொல்ற பாக்ஸோ, உன்னை நீ நான் கூப்பிட்டு பாக்ஸோ கூப்பிடலாம்ல, பாக்ஸோ உனக்கு பிடிச்சிருக்குதானு கேட்கணும். ஹலோ தேர் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கா பாக்ஸோ, சூப்பர்னு பா சொல்றா. இன்னொரு வேர்ல்டுல வெண்டிங் மிஷினா இருக்கிறது அந்த அளவுக்கு மோசம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஒரு கரடி வந்து முறைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். குட் மார்னிங் பாக்ஸோ. அட நீங்களா ஹண்டர் அசோசியேஷன் டைரக்டர் இங்க வந்திருக்காருன்னா என்ன விஷயம் லாமிஸ் கேட்கவும் இந்த கரடி ஹண்டர் அசோசியேஷன் டைரக்டரா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கூட ஃபைட் பண்ண போறோம், உன்னோட ஹெல்ப் பாக்ஸோட ஹெல்ப் தேவை அப்படின்னு டைரக்டர் பியர் சொல்லவும் நான் கூட ஃபைட் பண்ணுவோம், ஓகே பாக்ஸோட ஃபைட் பண்ண முடியாதுன்னு கேட்கவும் நீங்க கூட இருந்தா ஃபுட் சப்ளையை பத்தி கவலைப்பட தேவையில்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. என்ன பாக்ஸோ உன்னால அது முடியுமான்னு லாமிஸ் கேட்கவும் என்ன நடக்குன்னு தெரியல பட் எல்லாரையும் காப்பாத்தணும்னா ஹலோ தாரு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவனுக்கு ஓகே அப்படின்னு லாமிஸ் சொல்றா. அந்த ஃப்ராக்ஸால டேரக்டா இவங்களை ஹர்ட் பண்ண முடியாது, டிரான்ஸ்ஃபர் சர்க்கிள் அதுங்க கேப்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்டார்டம்ல இருந்து இன்னொரு ஸ்டார்டம் போகிறதுக்கு டிரான்ஸ்ஃபர் சர்க்கிள் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ஃப்ராக்ஸ் அதை கைப்பற்ற கூடாதுன்னு இவங்க அதை தடுக்க போறாங்க. அந்த லெஜெண்டரி குரூப் தானே அப்படின்னு மற்ற ஹண்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. லாமஸையும் நம்ம ஹீரோவையோ ப்ரொடெக்ட் பண்றதுக்கே ஒரு தனி டீம் இருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃப்ராகோட சீசனல் பிரீடிங்ல அதுங்க இன்னைக்கு அதிகமாகுது, தடுக்க தான் இவங்க போறாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த வருஷம் நிறைய ஃப்ராக்ஸ் இருக்குமா, நமக்கு நிறைய காசு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு ஹண்டர் சொல்றான். எல்லாரும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இதுதான் அந்த மேஜிக்கல் எண்ட்லெஸ் ஃபுட் பாக்ஸா, லிஸ்ட்ல எதுக்குன்னு பெரிய பேரே இருக்குன்னு சொல்லுவோம். இவன் பேர் பாக்ஸோன் லாமிஸ் சொல்றான். காயினை போட்டா அது வரும்னு லாமிஸ் சொல்லுவோம். இருந்தாலும் போயிட்டு ஒரு லெமன் டீ மாதிரி இருக்கிறதோட பிக்சர் நல்லா இருக்குன்னு அதை செலக்ட் பண்றான். உன்னால பேச முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு பிக்சர்ஸோட டீட்டெயிலா இருக்கேன்னு சொல்லுவோம். நான் அந்த லெவலுக்கு பிக்சர்ஸை பார்த்ததுல யூஸ் பண்ணிட்டு குப்பையை பத்தி கவலைப்படாதீங்க, தானாவே மறந்துடும் லாமிஸ் சொல்றா. லெமன் டீ அவன் குடிச்சு பார்த்துட்டு பாவ் இது வேற லெவலில் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே எக்ஸைட் ஆகுறான். கண்டிப்பா அது நிறைய குடிப்பேன், நிறைய ஸ்டாக் பண்ணி வைங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஸ்டாக் பண்ணணும்னு அவசியமே இல்லை, வாட்டை இஷ்டத்துக்கு எவ்வளவு நாளும் வாங்கலாம், இவன் காலியாகவே மாட்டான் அப்படின்னு லாமிஸ் சொல்றா. உண்மையாவா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இதை நான் ஒருத்தர்கிட்ட காட்டணும், நான் இதை வந்து பாருன்னு சொல்லுவோம். என்ன கேப்டன் கேரியல் நம்ம கேட்குவோம் அப்படின்னா இந்த ஆள் தான் இந்த டீமோட கேப்டனா நம்ம ஹீரோ பாக்குறான். மேஜிக்கல் ஐட்டம் பத்தி ஃபிளமினாக்கு நல்லா தெரியும். ஹீரோ வந்து பார்த்துட்டு இதை பெருசா மேஜிக்கலா அது இருக்கிற மாதிரி தெரியலன்னு கேட்குவோம். சொல்றது கரெக்ட் தான், நான் ஒரு சாதாரண வெண்டிங் மிஷின் தான் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இது எப்படி எண்ட்லெஸ்ஸா ஃபுட் சப்ளை பண்ணுது, வேற டிமென்ஷன்ல இருந்து
கொண்டு வருதா அப்படின்னு கேப்டன் கேட்கவோ இருக்கலாம், பட் அதுக்கு நிறைய பவர் தேவை, பிளஸிங் இருந்தா அது அப்படி ஒர்க் ஆகலாம், பட் இந்த ஒரு மிஷின்க்குலாம் எப்படி சோல் இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கவும் எப்படியோ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, தேங்க்ஸ் பாக்ஸோ அப்படின்னு இந்த கேப்டன் சொல்றான். ஓகே இன்னைக்கு நைட் எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு தயாராகுங்க அப்படின்னு டைரக்டர் பியர் சொல்றான். நல்ல சாப்பாடு கொடுக்கணும், கப் நூடுல்ஸ் வித் ஹாட் வாட்டரோட நம்ம ஹீரோ கொடுக்குறான். டீச்சரோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால ஈஸியா அதை யூஸ் பண்றாங்க அண்ட் எல்லாருக்கும் அதோட டேஸ்ட்டும் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஷோவிங்கிற ஒரு பொண்ணு பார்க்க குட்டியா இருந்தாலும் ஒரு சம வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. உன் வயிறு என்லஸா இருக்கும் போலயே. என்னோட பேரு லாமிஸ்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுவோம், என்னோட பேரு ஷுவை அப்படின்னு வா சொல்றா. நாளைக்கு காலையில ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நம்ம போய் டேரக்டா அந்த ஃப்ராக் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபுட்டுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கா, பட் ஃபைட் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு டேரக்டர் கேட்கவும் பாக்ஸ் அவனும் ஹண்டர் கிடையாது, அவனால எப்படி ஃபைட் பண்ண முடியும், நான் அவனா வந்து ஃபைட் பண்றேன், ஆனா அவன் அங்க வர விடுப்பப்பட மாட்டான்னு சொல்லவோ டோ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி வந்து ஃபைட் பண்ண போறியான்னு லாமிஸ் கேட்கவோ ஹலோ தார நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்படின்னா பாக்ஸாவும் நானும் நாளைக்கு ஃபைட்ல கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி லாமிஸ் சொல்லவும் டேரக்டர் பியரோ ஓகே சொல்றாரு. நீ நினைக்கிறத விட நான் ஸ்ட்ராங் தான் லாமிஸ், நாளைக்கு நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த இடம் என்ன இவ்வளவு கேவலமா நாத்த அடிக்குது அப்படின்னு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஃப்ராக் ஃபீட் வந்துட்டு அட்டாக் அப்படின்னு டேரக்டர் சொல்லவும் எல்லாருமே போய் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃப்ராகுக்கு ஒவ்வொரு காசு கிடைக்கும், சோ விட்டுறாதீங்க அப்படின்னு கேப்டன் சொல்றான். மிசால பஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கா, எப்படி ஃபைட் பண்ண போறான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃப்ராக் பறந்து வரவும் டக்குன்னு லாமிஸ் அதை பஞ்ச் பண்றா, அது பறந்து போய் விழுது. நான் எப்படி பஞ்ச் பண்ண நம்ம யோசிக்கிறா, ஓவர் பவரா இருக்கிறது தான் பிரச்சனை, நான் பின்னாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்றதுனால இவ பஞ்ச் பண்ணிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோக்கோ புரியுது, லாமிஸ்க்கோ புரியுது. வெறும் கையாலே ஒருத்தர் ஃப்ராக் கொண்டு நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு கேப்டன் லாமிஸை பார்த்து சொல்றான். இவங்க வேற லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாலும் திடீர்னு அந்த ஃப்ராக்ஸ் இவங்களை சுத்தி வளைச்சு நிறைய வந்து நிக்குது. சிச்சுவேஷன் பேட் ஆகுது, என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன பண்ண வைஸ் கேப்டன் கலினா கேட்கவும் ஈஸியில நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேப்டன் பை ஃபைட் பண்றான். லாமிஸை திடீர்னு ஒரு ஃப்ராக் அட்டாக் பண்ண வரப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ பேரியரை போட்டு காப்பாத்துறான். பேரியர் எப்படி வந்துச்சுன்னு லாமிஸோ ஷியோயும் யோசிக்கிறாங்க. என்னோட ஃபீல்ட் ஆஃப் வியூவை அதிகப்படுத்தணும், 1000 பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோ ஃபீல்ட் ஆஃப் வியூவை அதிகப்படுத்துறான். ஹீரோவோட பாக்குற ரேஞ்ச் வந்து இன்னுமே ரொம்பவும் அதிகமா இருக்கு. ஓகே பாக்ஸோ என் பின்னாடி நீ பாத்துக்கோ, எதிரி வந்தா சிக்னல் கொடுன்னு சொல்லவும் யூ கேன் வின் ரிவார்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே எதிரி வந்தா இந்த பிரைஸையே சொல்லு அப்படின்னு லாமிஸ் சொல்லவும் வெறும் கையால பஞ்ச் பண்ணி ஃப்ராக் யாரை கொண்டு நான் பார்த்ததே இல்லை, நீ சூப்பர் லாமிஸ் கேப்டன் பாராட்டுறான். யூ கேன் வின் ரிவார்டு, யூ கேன் வின் ரிவார்டு நம்ம ஹீரோ கத்துறான். லாமிஸ் அதை கண்டுக்கிடாம பேசிட்டு இருக்கா. அந்த ஃப்ராக்ஸ் வர கிட்ட நெருங்கிட்டு வழி இல்லாம பேரியரை நம்ம ஹீரோ ஆக்டிவேட் பண்றான். அப்பதையும் இதே மாதிரி தான் நடந்தது, பாக்ஸ் தான் இதை பண்றான்னு நினைக்கிறேன் லாமிஸ் சொல்றா. கேப்டன் மொழியே சரியில்லை, இவன் மேல ஒரு கண்ணு வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எல்லா ஃப்ராகோட நாக்கியும் மறக்காம அறுத்து எடுத்துருங்க அப்படின்னு கேப்டன் சொல்றான். அங்க கை மட்டும் கரையாவது, நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு கேட்கவும் அதுக்கு தானே உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேப்டன் சொல்றான். ஃப்ரண்ட் லைன்ல போய் ஃபைட் பண்ணான்னு நிறைய காசு பார்க்கலாம், என்ன சொல்ற வைஸ் கேப்டன் ஃபெல்மினா அப்படின்னு நம்ம கேட்கவும் நம்மளோட ஜாப் லாமிஸையும் பாக்ஸ் ஆஃபையோ ப்ரொடெக்ட் பண்றது தான் அப்படின்னு சொல்லவும் நமக்கு போனஸ் கிடைக்கவோ வாய்ப்பு இருக்குன்னு கேப்டன் சொல்றான். சரி ஃப்ரண்ட் லைனுக்கு போய் ஃபைட் பண்ணுவோம், பட் லாமிஸ்கோ பாக்ஸோக்கோ விருப்பம் இல்லைன்னா போக கூடாதுன்னு சொல்லவும் அதெல்லாம் அவங்க ஒத்துப்பாங்கன்னு கேப்டன் போய் பேசுறான். வைஸ் கேப்டன் ஃபெல்மினா அவன் மோஜிலே ஒரு பஞ்ச் பண்ணுங்க நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரொம்ப கெஞ்சி கேட்கறான். நானும் பாக்ஸாவும் யூஸ்ஃபுல்லா இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ண ரெடி தான் அப்படின்னு சொல்லி லாமிஸ் சொல்றேன். இப்போ இவங்க போயிட்டு நிறைய ஃப்ராக்ஸ் கூட ஃபைட் பண்றாங்க. நிறைய ஹண்டர்ஸ்க்கு அடிபட்டு அவங்க எல்லாருமே வந்து லாமிஸ் தூக்கி ஒரு கேரேஜ்ல போய் வைக்கிறா. பட் அவங்க அட்லீஸ்ட் டீஹைட்ரேட் ஆகாமையாச்சும் வச்சிருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாருக்கும் ஃப்ரீயா தண்ணி கொடுக்குறா. தாகமா இருக்கு, உண்மையிலேயே எங்களுக்கு தண்ணி தான் இப்ப தேவை, நிறைய பேர் வாங்கி குடிக்கிறாங்க, உனக்கு ரொம்பவே நல்ல மனசு பாக்ஸோ அப்படின்னு லாமிஸ் சொல்றா. நேச்சுரல் ஃபூல்ஸோட ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் காரியல் அப்படின்னு டேரக்டர் சொல்லுவோம். நேச்சுரல் ஃபூல்ஸா என்ன நேம் அது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எங்களுக்கு டைம் இருந்ததா அதான் வந்தோம், நாங்க இல்லாம கூட தான் நீங்க முடிச்சிருப்பீங்களா நம்ம கேட்கவும் அது என்னமோ உண்மைதான், நாங்க நினைச்சதை விட இந்த தடவை ஃப்ராங்க் ஃபீன்ஸ் அதிகமாவே இருக்கு, இந்த வருஷம் பிரீடிங்ல மேபி கிங் ஃப்ராக் பிறந்திருக்கலாம், அப்படி மட்டும் நடந்திருந்ததுன்னா லாமிஸ் அண்ட் பாக்ஸோ ப்ரொடெக்ட் பண்றதை விட அவங்களோட மெயின் மிஷன் அதை கொள்றதா தான் இருக்கும் அப்படின்னு டேரக்டர் சொல்லவோ கிங் ஃப்ராக் அதுக்கிட்ட மட்டும் மாட்டிக்கிட கூடாதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அண்டர்ஸ்லேயே நேச்சுரல் ஃபுல் பெஸ்ட், உங்களால மட்டும் தான் இது முடியும்னு சொல்லவும் சரி நான் பாத்துக்கிட்டேன்னு கேப்டன் சொல்றான். எங்களுக்கு ஃபுட்டு தேவை அப்படின்னு டேரக்டர் இவளை பார்க்கவும் நாங்க ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கும் அப்படிதானே பாக்ஸோ அப்படின்னு லாமிஸ் சொல்றா. இப்போ நைட் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. யாராச்சும் இதை தூக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லவும் நான் ஏதோ வரேன், நான் உன்னை தனியா விட்டுட்டு போறேன்னு அழுதுட்டு இருக்காத பாக்ஸோன்னு சொல்லவும் டூ பேடு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீ வருத்தப்பட மாட்டல, அப்படின்னா நீ தனியாவே இரு அப்படின்னு லாமிஸ் கிளம்பவும் இந்த மாதிரி ஃபைட் எல்லாம் நீ லப்பர் கூட தான் போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹண்டர்ஸ்ல ஒருத்தர் நம்ம ஹீரோ வந்து சாவியே போடாம ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஹலோ தேர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹே கொஞ்சம் அமைதியா இரு, இல்லன்னா உனக்கு கொன்றுவேன் நம்ம சொல்றான். பாட்டில போடவும் நம்ம ஹீரோ பயந்துட்டானதை எடுக்க போனான். கையிலேயே சூடான ஒரு கேன போடவும் வழியில அவன் துடிக்கிறான். உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு கத்தியால அட்டாக் பண்ண போகும்போது லாமிஸ் வந்து அவனை பிடிச்சிருந்தா. இப்போ அந்த ஹண்டரை கையை கால கட்டி போட்டு வச்சிருந்தா. திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கரமான சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த கிங் ஃப்ராக் இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கு. கிங் ஃப்ராக் நம்மளால தனியா சமாளிக்க முடியாதுன்னு ஹண்டர்ஸ் பயப்படுறாங்க. பாக்ஸ் என்ன பண்றது லாமிஸ் பயப்படுறா. வண்டியை இழுக்கிற அந்த பிக்ஸ் வந்துட்டு பயத்துல போக மாட்டேங்குது. நீங்க பயப்படுறீங்கன்னு புரியுது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி லாமிஸ் அதை ரிலீஸ் பண்ணி விடுறா. இதான் பண்ணுவேன்னு தெரியும் லாமிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஏன் அப்படி பண்ண, இப்ப வண்டியை யார் இழுக்கிறதுன்னு கேட்க எனக்கு பயம் இல்ல, சோ நான் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லி லாமிஸ் அதை இழுத்துட்டு போறா. கிங் ஃப்ராக் உங்க கிட்ட வந்துருது. பேரியரை போட்டு லாமிஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஆனா மத்த எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அவங்களை சாவடிச்சுட்டு லாமிஸோ வருத்தப்படுவா. என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யூஸ்ஃபுல்லா ஏதாச்சும் இருக்குமா நம்ம ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒன்னு செலக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். அது கோலா பாட்டில் வரவும் பாக்ஸோ இந்த நேரத்துல நீ இதை பண்றனா, இது ஏதோ யூஸ்ஃபுல்லான பிளான் தான் அப்படின்னு லாமிஸ் சொல்லவும் இந்த ஜூஸ் வச்சு என்ன பண்ணனு ஒருத்தன் பாக்குறான். கேண்டி வெண்டிங் மிஷினா மாறி மென்டோஸை நம்ம ஹீரோ அனுப்புறான். அப்படின்னா உன் பிளான்ல இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் ஏதோ பண்ணணும், ஆனா என்ன பண்றது அப்படின்னு லாமிஸ் யோசிக்கிறா. இதுதான் இருக்கிறதுலயே கஷ்டமான பார்ட், நீங்களே தான் யோசிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அமைதியா இருக்கான். அது கிட்ட நெருங்கிச்சு. அட்லீஸ்ட் நீ ஓட வச்சு செய், டூ பேட் நம்ம ஹீரோ கத்துறான். பாக்ஸோ நீ இதை கொடுத்துருக்கேன்னா கண்டிப்பா இதுல ஏதோ மீனிங் இருக்கு அப்படின்னு லாமிஸ் யோசிச்சுட்டே இருக்கா. பட் அது என்னன்னு லாமிஸ்க்கும் புரியல. நம்ம ஹீரோவாலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. லாமிஸ் அட்லீஸ்ட் இங்க இருந்து ஓடிட வச்சு செய் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அது கிங் ஃப்ராகா நீங்க செத்தா பரவாயில்ல, ஏன் கெட்ட அவுத்து விடுங்கடா, நானாச்சும் ஓடுறேன்
அப்படின்னு அந்த ஹண்டர் சொல்லவும் வாய மூடுறான் மின்டோஸ் இவன் வாய்க்குள்ள திணிச்சு இந்த ஜூஸை கூடன்னு கொடுக்கவும் அது எல்லா இடமும் தெரிக்குது. என்ன ஜூஸ் இது வெடிக்குது அப்படின்னு அவங்க சொல்லவும் அப்படின்னா பாக்ஸோ இதை தான் சொல்ல வந்திருக்கான் அப்படின்னு லாமிஸ் புரிஞ்சுக்கிட்டு மின்டோஸ் தூக்கி அந்த கோலா பாட்டில் குள்ள போடுதா அதுவும் எக்ஸ்ப்ளோட் ஆகுது. ஒரு வழியா இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ டக்குன்னு நம்ம ஹீரோ அவங்க எல்லாருக்கும் மின்டாஸையும் கோலா பாட்டிலையும் நிறைய கொடுக்குறான். ரொம்ப தேங்க்ஸ் பாக்ஸோ அப்படின்னு லாமிஸ் சொல்லிட்டு கரெக்டா அதை கண்ணை ஏன் பண்ணி அடிங்க அப்படின்னு சொல்லி யாராவது மேல அந்த கோலாவை தெளிக்கவும் கேப்டன் டேரக்டரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மினாஸ்ரியல் ஃபோர்ஸ் அசால்ட்டா அந்த கிங் ஃபிராக தோக்கடிச்சிருந்தாங்க. பாக்ஸோ உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் எங்க உயிரை காப்பாத்திட்ட அப்படின்னு மத்த ஹண்டர்ஸ் சொல்றாங்க. லாமிஸ் நம்ம மீட்டிங் பாயிண்ட்ல உனக்கு காணும்னு பயந்துட்டோம். நல்லபல நீ எல்லாரும் உயிரை காப்பாத்திட்ட சூப்பர் அப்படின்னு டேரக்டர் சொல்லவும் நீங்க சொன்ன மீட்டிங் பாயிண்ட்ல நான் இருந்திருக்கணும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவ சொல்றா. நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ண டேரக்டர் மன்னிப்பு கேட்கிறாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்கிறாங்க. மிஷன் சக்சஸ்ஃபுல் எல்லாரும் வில்லேஜ்க்கே திரும்ப போலாம் அப்படின்னு டேரக்டர் பியர் சொல்றான். கிங் ஃபிராக் கொண்டுட்டு ஒரு வழியா இவங்க வில்லேஜ்க்கு ரிட்டர்ன் போறாங்க. ரிட்டர்ன் போற வழியில எந்த மான்ஸ்டரும் அட்டாக் பண்ணல. இவங்க வில்லேஜ்ல பிரச்சனை மாதிரி தெரியுது. எல்லாரும் டயர்டா இருப்பீங்கன்னு தெரியும். பட் திரும்பவும் வேலை வந்துருச்சு அப்படின்னு டேரக்டர் சொல்லவும் மொனமிக்கு மத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா அப்படின்னு லாமிஸ் வருத்தப்படுறா. ஃபார்வர்ட் ப்ளீஸ் இன்செர்ட் காயின்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா கவலைப்படாம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். தேங்க்ஸ் பாக்ஸோ அப்படின்னு லாமிஸ் சொல்றா. இப்போ இவங்க போய் பார்த்தா தரையில ஏதோ ஒன்று இழுத்துட்டு போன தடம் இருக்கு. லாமிஸ் தங்கிருந்த ஹோட்டலும் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. மொனமி அப்படின்னு கத்திட்டு இருக்கவும் டூ பேட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே நான் பொறுமையா செயல்படுறேன் அப்படின்னு லாமிஸ் நினைக்கிறா. ட்ரான்ஸ்ஃபர் சர்க்கிள் வழியா கண்டிப்பா எல்லாரும் தப்பிச்சு போயிருப்பாங்க அப்படின்னு லாமிஸ் போறா. ஒரு 2 ஹெடர் ஸ்னேக் தான் அந்த வில்லேஜ் டெஸ்ட்ராய் ஆக காரணம். லாமிஸை பார்த்த உடனே நீ கேட்க தேவையில்ல அவங்க எல்லாம் சேஃபா தான் இருக்காங்கன்னு செக்யூரிட்டிஸ் சொல்றாங்க. இது ஒரு டஞ்சன்ங்கிறதுனால ஆபியஸா அந்த மாதிரிலாம் நடக்கும் தான். எல்லாருமே எப்பவும் தயாரா தான் இருப்பாங்க நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நான் இங்க கொஞ்ச நாள் தான் வாழ்ந்திருக்கேன். ஆனா இங்க இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரியும். இவங்க யாரையுமே நான் இழக்க தயாரா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து செலிப்ரேஷனுக்காக இவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா வந்து எல்லாத்தையும் கொடுக்குறான். இவங்க கொண்டு மான்ஸ்டே சமைச்சு சாப்பிடுறாங்களா டஞ்சனுக்குள்ள இருந்தா சர்வை பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ வச்சிருக்கிற ஆல்கஹாலிக் ஸ்டாக் இன்னைக்கு நிறையவே சேல் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்குது. நாளைக்கு இன்னும் நிறைய சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ எதிர்பார்க்கறான். ஹே பாக்ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சுல்ல. அது வில்லேஜ் டெஸ்ட்ராய் ஆனாலும் எல்லாரும் உயிரோடு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல உனக்கும் இங்க ஒரு இடம் கிடைச்சிடுச்சு. எல்லாரும் உன்னை ஏத்துக்கிட மாட்டாங்களோன்னு நான் ஃபர்ஸ்ட் வருத்தப்பட்டேன். பட் எல்லாருக்கும் உன்னை பிடிச்சி போயிடுச்சு. நீ இப்ப ரொம்பவே பாப்புலர் பாக்ஸோ அப்படின்னு லாமிஸ் அப்படியே தூங்கிருதா. என் மேல கூட அக்கறையா இருக்காளா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இடிஞ்ச வில்லேஜ் ரீபில் பண்றாங்க. அதுக்காக நம்ம ஹீரோ எல்லாருக்கும் கப் நூடுல்ஸ் வைக்கிறான். வேலை பாக்குறவங்களுக்கும் சாப்பாடு ஈஸியா கிடைக்குது. பாக்ஸோ ஒரு குட் நியூஸ். டேரக்டர் என்ன பர்சனலா அந்த டவுனை கிளீன் பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லுவோம். இவா ஸ்ட்ரென்த்துக்கு இவங்க இதை சொல்லுவாங்க நான் எதிர்பார்த்ததுதான் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நாங்க கேள்விப்பட்ட அந்த ஓன் மைண்ட் இருக்கிற பாக்ஸ் அது இதுதானா அப்படின்னு சில பேர் பாக்குறாங்க. லாமிஸ் வெறும் கையாலேயே கல்ல உடச்சு கொண்டு போறதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. லாமிஸ் ஓவர் ஸ்ட்ரென்த்ங்கிறதுனால சில பேருக்கு அவளை பிடிக்கலனாலும் அவளோட பவர் இந்த மாதிரி யூஸ் பண்றது பார்த்து இவளோட உண்மையான குணத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம ஹீரோ நம்புறான். பாக்ஸோ கிட்ட இருந்து என்ன வேணுமோ சொல்லுங்க நான் அவங்களுக்கு வாங்கி தரேன் இன்னைக்கு ஏன் ட்ரீட் அப்படின்னு கேப்டன் கரால் சொல்லுவோம். அதுதான் சான்ஸ் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிரைஸ் இருக்கிறத வாங்கிக்கோ அப்படின்னு மீனமை சொல்றா. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதப்பா. ஆக்சுவலி நீயும் பாக்ஸோவும் மினாஸ்ட்ரியல் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு கேப்டன் கேட்கவும் இல்ல முடியாதுன்னு லாமிஸ் சொல்லியிருந்தா. அந்த டீம்ல ஜாயின் பண்ண சான்ஸ் கொடுத்துருக்கு ஏன் வேண்டான்னு சொன்னு கேட்கவும் வில்லேஜ் இந்த மாதிரி மோசமான கண்டிஷன்ல இருக்கும்போது நான் அப்படியே அதை விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு லாமிஸ் சொல்றா. சோ இதுதான் நான் கேள்விப்பட்ட அந்த மேஜிக்கல் ஐட்டம் பாக்ஸ் அப்படின்னு ஒரு லேடி இன்னொருத்தரும் வந்து பாக்குறாங்க. இந்த ஸ்டாடமோட சில்வர் காயின்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாகுது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் வந்திருக்கோம்னு அவங்க சொல்லுவோம். ஹீரோ தெரியாத மாதிரி அமைதியா இருக்கிறான். எல்லாம் பாக்ஸோக்குள்ள தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு லாமிஸ் போட்டு கொடுத்துருதா. 100 கோல்ட் காயின்ஸை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு பதில் சில்வர் காயின்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்றியா அப்படின்னு இந்த லேடி கேட்கறா. ஹீரோக்கு பண்ணணும்னு ஆசைதான் முடியாது. டூ பேட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கோல்டு காயின் போட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்குங்க மிச்ச காசா உங்களுக்கு சில்வர் தானே வரும் அப்படின்னு லாமிஸ் ஐடியா கொடுக்குறா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோல்டு காயின் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை வாங்குறான். இப்படியே பொருளை வாங்கி பேலன்ஸ் வர சில்லறையா வர சில்வர் காயின்ஸை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஹீரோவை அட்டாக் பண்ண நினைச்ச அந்த ஹண்டரோ இதை பாக்குறான். இப்போதைக்கு இது போதும் பாக்ஸோட பிசினஸையும் கெடுக்க விரும்பல. தேவைப்படும் போது சில்வர் காயின்ஸை இன்னொரு நாள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இங்க இருக்கிறதுலே நீ தான் ரிச்சஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு லாமிஸ் சொல்றா. நம்ம ஹீரோ புதுசா லாட்டரி ஃபியூச்சரையும் ஆட் பண்ணிருக்கான். ஒரு வயசானவரை ட்ரை பண்ணல ஜஸ்ட் ஒரு நம்பர்ல அவளுக்கு லக்கு போயிருது. திரும்பவும் அவர் லாட்டரியை ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல. மொத்த லைஃபோட லக்கியும் அதுல வைக்கிற கடைசி ஒரு தடவைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி முட்டாள்தனமா எத்தனை தடவை தான் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு ஒய்ஃப் வந்து அவனை தரத்தரான்னு எழுதிட்டு போறா. பாக்ஸோ இளமையை நான் கான்டாக்ட் பண்ண ஆனா அவர் ரிப்ளை பண்ணவே இல்லை. வேற ஸ்டார்டமா சுத்தி பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நீ வெயிட் பண்ணி சரியா சாரி அப்படின்னு லாமிஸ் சொல்றா. டேரக்டர் பியரங்க வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வில்லேஜ்க்கு நிறைய புது ஆளுங்க வரதா இருக்காங்க. வில்லேஜ் இப்பதான் டெஸ்ட்ராய் இருக்கு. சோ ஃபுட் சப்ளைக்கு கஷ்டம் வரும். பட் பாக்ஸோட ஃபுட் சப்ளை இருக்கிறதுனால நம்மளால எல்லாரையும் வெல்கம் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு பாக்ஸோ கிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும்னு சொல்லுவோம். சரி அப்ப நான் கீழே வெயிட் பண்றேன் லாமிஸ் கிளம்புறா. பாக்ஸோ இந்த பியர்ஸ் நாங்கெல்லாம் வந்து மேட்டிங் சீசன்ல மட்டும் தான் பண்ணுவோம். பட் ஹியூமன்ஸ் அப்படி கிடையாது. நிறைய வெளியாளுங்க உள்ள வந்து ஜாலியா இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் டிசீஸ் எதுவும் பரவிடக்கூடாது அப்படின்னு டேரக்டர் பியர் சொல்லுவோம். இப்போ புரியுது அவர் ஏன் லாமிஸை வெளியே அனுப்புனாருன்னு. இது ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட். பட் இவர் சொல்றதோ கரெக்ட் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு அழகான லேடி அந்த இடத்துக்கு வர நிறைய பேர் இந்த வில்லேஜ்க்கு வராங்கன்னா நல்லதுதான். எக்கனாமியும் இம்ப்ரூவ் ஆக தான் செய்யும். பட் அதே நேரத்தில் அவங்க ஜாலியாவும் இருக்கணும். அவங்க ப்ரொடெக்ஷனும் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவோம். ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். ஓ இதுதான் உன்னோட சஜஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது என்னன்னு பாக்குறாங்க. மக்களுக்கு வியாதி பரவாம இது தடுக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குவோம். ஹலோ தாரு நம்ம ஹீரோ சொல்றான். இது என்ன பாக்கெட், இது என்ன மெட்டீரியல், ரொம்பவே ஸ்டிக்கியா இருக்கு அப்படின்னு அதுல போட்டிருக்கிற பிக்சரை வச்சு ஓ இப்படிதான் இதை யூஸ் பண்ணணுமான்னு புரிஞ்சுக்கிறாங்க. தேங்க்ஸ் பாக்ஸோ. வெளியாளுங்க வந்து ஹாப்பியா இருந்தாலும் வியாதி பரவாம தடுக்கலாம். நல்ல ஐடியா தான் அப்படின்னு டேரக்டர் பியரோ அந்த லேடியை பாராட்டுறாங்க. என்ன பாக்ஸோ திடீர்னு நீ லைட்டா தெரியுறன்னு லாமிஸ் கேட்கறா. டெய்லியும் மதியம் ஒரு பொண்ணு பிரச்சனை பண்ண வருவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கல்ல எடுத்து நம்ம ஹீரோவை அடிக்க வருவோம். ஹலோ தரன்னு சொல்லுவான். அந்த பொண்ணு பயந்துருதா. திரும்பவும் அந்த பொண்ணு வந்துட்டே இருக்கா. ஒரு நாள் நம்ம ஹீரோ அவளுக்கு ஃப்ரீயா ஜூஸ் கொடுக்குறான்.
நினைக்கிறான். ஓ இது எனக்கா, தேங்க்யூ அப்படின்னு சொல்றா. Thank you very much. Thank you, I guess. I look forward to serving you again. இப்போ லேடிஸோட பாத்ரூம்ல வந்துட்டு நம்ம ஹீரோ வச்சிருக்காங்க. என்னால அசைய முடியாது, அவங்களா தான் இங்க வந்து வச்சாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். வெண்டிங் மிஷின்லயே வந்து ஹேர் வாஷ் ப்ராடக்ட் ஷாம்பூவெல்லாம் இருக்கு. அதை தான் இவங்க வந்து வாங்குறாங்க. இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம ஹீரோவை இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஒரு கரடியன் ஃபாக்ஸும் அந்த இடத்துக்கு வருது. அதுங்களுமே லேடிஸ் தான். என்னோட ஃபர் கிளீனிங் ஷாம்பூ வாங்கணும்ப்பா, அது ரொம்பவே சூப்பரா இருந்தது, ஸ்மெல்லுக்கு என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு விழுந்துருவான் அப்படின்னு இந்த 2 பேரும் பேசுறாங்க. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா காஃபி ஃபிளேவர்டு மில்க் வந்து லாமிஸ் குடிச்சிட்டு இருக்கா. பாத் ஹவுஸோட ஸ்பெஷாலிட்டினால இதை குடிக்கிறது தானே வழக்கம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். லாட்டரியை ட்ரை பண்ணி திரும்பவும் அந்த தாத்தா தோத்து போறாரு. இதுல ஜெயிச்சா என்னாகணும் அவரோட பேத்தி கேட்கவும் நமக்கு ஃப்ரீயா இன்னொரு பொருள் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லப்பா, ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு அந்த தாத்தா சொல்றாரு. மோசமான பொண்ணா இருக்க என்ன மன்னிச்சிருங்கவான்னு சொல்லுவோம். நீ சேஃபா இருந்தா அதுவே போதும்னு இந்த பாட்டி சொல்றாங்க. நீ மட்டும் வின் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இந்த நாள் ஃபுல்லாவே உனக்கு லக்கியா தான் இருக்கும் அப்படின்னு இந்த தாத்தா சொல்றாரு. உண்மையிலே அந்த பொண்ணு லாட்டரியில வின் பண்ணிருந்தா சோ உங்களுக்கு ஃப்ரீயா இன்னொரு பொருளும் கிடைக்குது, இந்தாங்க கிராண்ட்பா இது உங்களுக்கு தான் அப்படின்னு வா கொடுக்கவும். எனக்கு எதுக்குமா, நீயே வச்சுக்கோ, இன்னைக்கு நாள் முடிய கொஞ்ச நேரம் தான் இருக்கு, உனக்கு கொஞ்ச நேரம் தான் லக் இருக்குல்ல அப்படின்னு அவர் சொல்லுவோம். என்ன சொல்றீங்க கிராண்ட்பா, இன்னைக்கு ஃபுல் டேவுமே நான் லக்கி தான், ஏன்னா உங்க கூட தானே இன்னைக்கு ஃபுல்லா இருந்தேன், சோ நாள் ஃபுல்லா நான் இன்னைக்கு ஹாப்பி தான் அந்த பொண்ணு சொல்லுவான். அவரும் ஹாப்பி ஆகுறாரு. பொண்ணோட ஃபர்ஸ்ட் ட்ரைலே எப்படி லக் அடிச்சது, கோஇன்சிடென்ஸா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாக்ஸ் உன்னால இன்விசிபிள் ஆக முடியும்னு கேள்விப்பட்டேன் டேரக்டர் கேட்கவும் நம்ம ஹீரோவை இன்விசிபிள் ஆகி காமிக்கிறான். அப்படின்னா ஒன்ன வச்சு சில பேரை நான் சர்வைலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நீ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருப்ப அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹண்டர் அசோசியேஷனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இப்ப இன்விசிபிளா இருந்து பாத்துட்டு இருக்கான். பாக்ஸோ எங்க இருக்க அப்படின்னு லாமிஸ் கத்தவும் டேரக்டர் அவரும் ஒரு வேலையா கூட்டிட்டு போயிருக்கேன்னு சொன்னார்ல அப்படின்னு மோனமி சொல்றா. ஆமால சரி, அப்ப நான் அவனை ஈவினிங் வந்து மீட் பண்றேன் அப்படின்னு லாமிஸ் கிளம்புறா. என்ன லாமிஸ் பாக்ஸ் காணும்னு கேட்கவும் டேரக்டர் அவனை கூட்டிட்டு போயிருக்காரு, இப்பெல்லாம் அவன் பாப்புலர் ஆயிட்டான்னு வா சொல்றா. அட இந்த முட்டா பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணு திரும்ப வரும். சுவரி அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு லாமிஸ் சொல்றா. இப்போ போபி மான்ஸ்டர்னு கூப்பிடுவான்னு வா கேட்கவும் என் பேரு லாமிஸ் அப்படின்னு வா சொல்றா. சரியா ஆஃபரை யோசிச்சு பாத்தியா, நீ 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடுற மாதிரி நான் உனக்கு காசு தரேன், பாக்ஸவை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லுவோம். பாக்ஸ் ஒன்னும் எனக்கு சொந்தம் கிடையாது, நான் அவனை விற்கிறதுக்கு, அது போக காசெல்லாம் வச்சு அவனை ஈடு கொடுத்துட முடியாதுன்னு சொல்லுவான். இருக்கிற மாதிரி நடிக்கிறான், நான் பாக்ஸவை உன் கூடயே வச்சுக்கணும்னு தானே பாக்குறேன் அப்படின்னு சுவரி கேட்கவும் தம்மா தொண்டு இருந்துட்டு நீ இதெல்லாம் பேசுறியான்னு கேட்கவும் உன் சைஸ் வேணா பெருசா இருக்கலாம், ஆனா நான் வளர்ந்துட்டு தான் இருக்கேன், நானும் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூடிய சீக்கிரம் எனக்கு பெரிய சைஸ் வரும், சரி நம்ம டீலிங் அப்புறமா வச்சுக்கலாம், நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்லுவோம். அப்ப நீ உண்மையான பேரை சொல்லி கூப்பிடுன்னு சொல்லுவான். லாமிஸ் அவன் சாதாரண மேஜிக் டோல் மட்டும் கிடையாது இல்ல, உண்மையிலேயே அவன் என்னது அப்படின்னு சொல்லி சிவாரி கேட்கவும் அவனை பத்தி எனக்கே முழுசா தெரியாது, நம்ம சொல்றதை கேட்டு அவன் கரெக்டா புரிஞ்சு ரெஸ்பாண்ட் பண்றான், என்ன பொறுத்தளவு ஹியூமன் மாதிரி தான் சொல்லுவோம். லாமிஸ் நீ மட்டும் தான் ஹியூமன் மாதிரி ட்ரீட் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். அதனால நீ மனசு மாதிரி பாக்ஸ் என்கிட்ட வைப்பேன்னு சொல்லுவோம். என் மனசு மாறாது அப்படின்னு லாமிஸ் சொல்றா. சிவாரி இப்பெல்லாம் அதிகமா ஸ்மைல் பண்ணி மத்தவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு லாமிஸ் பாக்குறா. பாக்ஸ் இவ்வளவு நேரம் நீ இங்க தான் இருந்தியா, எனக்கு நிறைய விஷயம் நடந்தது தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன ஒரு அருமையான நாள், வானம் சூப்பரா இருக்கு, நிமல் சாரா ஹாப்பியா இருக்கு, இப்போ நான் இதை பத்தி திங்க் பண்ற நேரம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். நம்ம ஹீரோவை வேற யாரோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பாக்ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்துல உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, டேரக்டர் அனுப்பி வச்சாருன்னு ஒருத்தன் வந்து சொல்றான். வந்து அன்னைக்கு நான் அட்டாக் பண்ண வந்தான், மேபி தெரிஞ்சிருப்பான் போல நம்ம ஹீரோ நினைச்சிட்டு ஹலோ தாருன்னு சொல்றான். அப்போ ஓகே நம்ம ஹீரோவை தூக்கி அந்த வண்டியில வைக்கிறாங்க. 8 மணி நேரமா நம்ம ஹீரோ இவங்க கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். டேரக்டர் பேர் தானே சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு கதை நம்ம ஹீரோ நினைக்கிறா. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம ஹீரோவோட பாயிண்ட்ஸ் 11,000 சம்திங் தான் இருக்கு. இவங்க ஏதாச்சும் பண்ணாலும் பேரியரை போட்டாலுமே கூட 3 மணி நேரத்துக்கு தான் நம்ம ஹீரோவால தாக்கு பிடிக்க முடியும். வண்டியை நிப்பாட்டு பாத்ரூம் போலாம் அப்படின்னு எல்லாரும் இறங்குறான். சேஃப்டிக்கு இருக்கட்டும் செக்யூரிட்டி கேமரால நம்ம ஹீரோ இவங்க ஃபேஸை கேப்சர் பண்ணி வைக்கிறான். என்ன பாக்ஸ் அவனுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய நேரம் அன்னைக்கு நம்ம மாட்டி விட்டுல அப்படின்னு அந்த ஹண்டர் சொல்லவும் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது இவங்க கடத்திருக்காங்கன்னு. நம்ம ஹீரோவை கத்திய வச்சு குத்தி டேமேஜ் பண்றான். இதுக்குள்ள இருக்கிற பணத்தை எடுக்க முடியலனாலும் இந்த பாக்ஸுக்கே தனி வேல்யூ உண்டு, ஸோ இதை ரொம்ப டேமேஜ் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஹே பாக்ஸ் நாங்க சொல்றபடி கேட்டு நடக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு அங்க இருக்கிற லீடர் மாதிரி ஒருத்தர் சொல்றான். பாக்ஸுக்கு அடிபட்டால் அது ரெக்கவர் ஆயிரும், ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு போட்டு அதை அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஹீரோ பேன் டேமேஜ் சரி பண்ணாம இருக்கான். பட் டியூரபிலிட்டி கம்மி ஆயிட்டு இருக்கிறதும் நம்ம ஹீரோக்கு எரிச்சலா வருது. 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஹீரோ டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்றான். இப்போ நம்ம ஹீரோக்கு டேமேஜே ஏற்படல. ஹே இது தானா சரியாயிருன்னு சொன்னேன், பட் இந்த பாக்ஸ் சரியாகலையே அப்படின்னு லீடர் கேட்கவும் நானும் என் கண்ணால பார்த்து இது தானா ரெக்கவர் ஆச்சு, ஹே முட்டாள் பாக்ஸ் ஒழுங்கா சரியாகு அப்படின்னு அந்த ஹண்டர் பயந்துகிட்டே அதை திட்டுறான். நம்ம ஹீரோ ஜூஸ் கொடுக்குவான். அந்த பையா இருக்கட்டும் எல்லாரும் வாங்கி கொடுத்தா ஹீரோட்ட இருக்கிற டாப் 10 கேவலமான ஒரு ஜூஸ் தூக்கி தான் கொடுத்துருக்கான். சரி நம்ம பாஸ் கிட்ட சீக்கிரம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் போறாங்க. சீக்கிரம் உள்ள கொண்டு வாங்க, அவ அதை செக் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். சரி நீ உங்களை உள்ள தூக்கிட்டு போறாங்க, எவ்வளவு நேரம்டா இங்கே இருக்கிறது அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. இதுதான் அந்த பாக்ஸ், எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவோம். எனக்கே நீ ஆர்டர் போடுறியான்னு அந்த பொண்ணு கேட்கவும் அவன் பயந்துட்டு பின்னாடி போய் இந்த பாக்ஸ் பத்தின டீடைல்ஸ்லாம் இருக்கு இந்தாங்க நம்ம கொடுக்குறான். என்னடா இப்படி பயந்து நடுங்குற, என்ன பார்த்துலாம் உனக்கு பயமா அப்படின்னு வா கேட்கறா. எல்லாரும் அங்க இருந்து ஓடுறாங்க. உண்மையிலேயே நீ ஒரு ஸ்பெஷலான மேஜிக் ஐட்டமான வா கேட்கற. ஓ சாரி நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன், என்னோட பேர் ஹீலமி, நான் ஒரு மேஜிக் இன்ஜினியர், உன்னை டெஸ்ட் பண்ண தான் என்ன இவங்க இங்க கடத்திட்டு வந்திருக்காங்கன்னு வா சொல்லவும். ஓ அப்படின்னா லாமிஸ் சொன்ன அந்த ஹீலமி இவா தானா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹலோ தேர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ என்னால பேச முடியுமா, நீ ஹலோன்னு சொன்னா அதுக்கு எஸ் அர்த்தமானு கேட்கவோ ஹலோ தேர் நம்ம ஹீரோ சொல்றான். ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற மாதிரி மேஜிக் ஐட்டமா நானும் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன், பட்
அது பாசிபிள் இல்ல. சோ அப்பதான் ஒரு ஐடியா வந்துச்சு, ஹியூமன் சோல் அதுக்குள்ள வச்சா அப்படின்னு யோசிக்கிறா. பரவாயில்ல, அந்த பொண்ணு ஜீனியஸா இருப்பா போலயே நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஓவரா பேசுறல, இரு தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு பாக்குவோம். நம்ம ஹீரோ அவளுக்கு ஒரு ஜூஸ் கொடுக்குறான். இது எனக்கான கேட்கவோ ஹலோ தாரு நம்ம ஹீரோ சொல்றான். அதுல இருக்கிற பிக்சரை பார்த்தே அவ ஓபன் பண்ண கத்துக்கிறா. வா இது டேஸ்டா இருக்கு தேங்க்ஸ்னு சொல்லவோ சிரிக்கும் போது இவ அழகா இருக்கான்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இதுல போட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் படி உன்னோட பேர் பாக்ஸ் அவன் கேட்கவோ ஹலோ தாரு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஹியூமன் சோல் இருக்கிற மேஜிக் ஐட்டமான்னு கேட்கவோ ஹலோ தாரு நம்ம ஹீரோ சொல்றான். நான் எதிர்பார்த்ததுதான், நீ பேசுறது எஸ் ஆர் நோ மட்டும் தான் உன்னால சொல்ல முடியும். சோ பேசுற விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். நீ ஹியூமனா இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும் ஹலோ தாருன்னு சொல்றான். உனக்கு யாராச்சும் மாஸ்டர் இருக்காங்களான்னு கேட்கவும் டோ பேடுன்னு சொல்றான். உனக்கு எதுக்காக காசு தேவைப்படுது, காசை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி காமிக்கிறான். உன் ஷேப்பே மாறிடுச்சு அப்படின்னா இதுக்கு தான் அந்த காயின்ஸா, காசை யூஸ் பண்ணி உன்னால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் தானே கேட்கும். ஹலோ தாரு நம்ம ஹீரோ சொல்றான். வாவ் சூப்பர், உன்னால வேற என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீலமி கேட்கிறா. ஹீரோ பேரியரை வர வைக்கிறான். ஓ ரொம்பவே சாலிடா இருக்குன்னு வா டச் பண்ணிட்டு இருக்க போது திடீர்னு வா உள்ள வந்துருதா, நீ நினைச்சவங்க உள்ள வரலாம், நீ கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு மேஜிக் பேரியரா அப்படின்னு வா கேட்கவும் ஹலோ தாரு நம்ம ஹீரோ சொல்றான். வாவ் நீ உண்மையிலேயே ஆசம்னு வா சொல்லவும், நான் இறந்து போய் சாதாரண வெண்டிங் மிஷினா பிறந்திருக்கேன் அவ்வளவுதான். ஆனா எஸ் ஆர் கொஸ்டினை வச்சு எல்லாத்தையும் நீ பர்ஃபெக்டா கனெக்ட் பண்ற, நீ தான் ஜீனியஸ் நம்ம ஹீரோ நினைக்கிறான். எல்லாமே தூங்கிட்டு இருக்குமா, அவளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும், அவளை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்த ஹண்டர்ஸ் வராங்க. இவங்களை எப்படியாச்சும் தசை திருப்பணும். நம்ம ஹீரோ வந்துட்டு 18+ புக் இருக்கிற வெண்டிங் மிஷினா மாறுறான். ஆக்சுவலி உண்மையிலேயே இது ஜப்பான்ல இருக்குதான். அதுல இருக்கிற புக்கெல்லாம் அவனுக்கு பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு எல்லாரும் தனித்தனியா கிளம்பியிருந்தானுங்க. நல்ல வேலை அவளுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. இந்த சாப்பாடு அப்படின்னு ஒருத்த வந்து வச்சுட்டு போறான். ஓ இவனுங்க சாப்பாடு வச்சிருக்கானுங்கன்னா அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ பாக்ஸோ குட் மார்னிங். சாப்பாடு பார்க்கவே கேவலமா இருக்கு, அதுல அவனுங்க எதையாச்சும் கலந்துருந்தானு 3 நாளா சாப்பிடவே இல்லை. நம்ம ஹீரோ அவளுக்காக பிரெட்டை கொடுக்குறான். ஓ இது எனக்காகவா, ரொம்ப தேங்க்ஸ் பாக்ஸ், என்னவா என்ஜாய் பண்ணி சாப்பிடுறான். நிறைய சாப்பாடு நம்ம ஹீரோ கொடுக்குறான். வா எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுப்பா, ரொம்ப தேங்க்ஸ் என்னவா சொல்றா. அந்த பாக்ஸை பத்தி நீ இன்னொரு 2 நாள்ல ஃபுல் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் வந்து சொல்லிட்டு போறான். ஸோ 2 நாள் தான் டைம் லிமிட் இருக்கு, அதுக்குள்ள நாங்க தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீலமியுமே நம்ம ஹீரோவை பத்தி அவளுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் எழுதி வச்சிட்டு இருக்கா. ஹீலமியோட ஹேர் வந்துட்டு ரொம்பவே மெஸ்ஸியா இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். அவளோட தலையை வாஷ் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். என்ன பாக்ஸோ புதுசா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்கிறா. வாட்டர் பாட்டிலா எதுக்கு, இந்த தண்ணி கொஞ்சம் சூடா இருக்கேன்னு பார்க்கவும் ஷாம்பூ டவல் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். அதுல போட்டு பிக்சரை பார்த்துட்டு ஓ என் தலைமுடி கேவலமா இருக்கு சரி அப்படின்னு அவளும் அதை வாஷ் பண்றா. விமன் அண்டர்வேர்லாம் நான் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனுக்காக தான் வாங்கினேன், அது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி நாளைக்கு காலையில அவனுங்க வந்துருவானுங்க. இளமையை காப்பாத்த என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. பாக்ஸோ ஒருவேளை ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணி நீ என்ன காப்பாத்தணும் ட்ரை பண்ணினா அந்த பிளான மறந்துரு. இந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சு போனாலும் சுத்தி மான்ஸ்டர்ஸ் இருக்கு, நான் ஒன்னும் ஃபைட்டர் கிடையாது, கண்டிப்பா நான் செத்துருவேன் தான். ஐயோ சாவ போறேன்னு முடிவாயிடுச்சு, எப்ப செத்தா நான் அதுவரை நான் இங்கே உன் கூட இருக்கேன் அப்படின்னு பா சொல்றா. தூக்கம் வந்துருச்சுன்னு போகவும் இவளுக்கு சாவ பார்த்து கூட பயம் இல்ல, இவன் லைஃப்ல அப்படி என்ன கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இளமே நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு பார்த்தா மேல ஏதோ பயங்கரமா சவுண்ட் கேக்கு. யூ கேன் வின் ரிவார்ட், யூ கேன் வின் ரிவார்டு நம்ம ஹீரோ கத்துறான். என்னாச்சு பாக்ஸோ அப்படின்னு எந்திக்கவோ மேல சவுண்ட் கேட்கறத பாக்குறா. பார்த்தா ஆளுங்க வந்துட்டாங்க. ஹீரோமே புரிஞ்சுக்கிறா. பாக்ஸோ எங்க இருக்கேன்னு லாமிஸ் கத்தவோ இது லாமிஸோட வாய்ஸ் ஆச்சு. அவ என்ன தேடி வரல, பாக்ஸோன் வான் பேரதா சொல்றா, உனக்கு அவளை தெரியுமா அப்படின்னு ஹீலமே கேட்கவும் ஹலோ தர நம்ம ஹீரோ சொல்றான். அட என்ன ஒரு சின்ன உலகம், அவங்க வர நம்ம வெயிட் பண்ணா போதும். பாக்ஸோ நீ பின்னாடி பாத்துக்கலாம்னு கேட்கவும் என்னானாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு மேலதான் ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு, அவங்க திருடிட்டு வந்து வச்ச கோல்டு காயின்ஸ்லாம் அங்கதான் இருக்கு, கூடவே பாம் இருக்கு, அதுவும் வெடிக்காம இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லவும் என்னது பாமா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்போ அந்த பாம் எடுத்து மொத்த இடமும் இடிஞ்சு வந்து பேரியரை போட்டு நம்ம ஹீரோ அவளை ப்ரொடெக்ட் பண்றான். சூப்பர் பாக்ஸோ நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்ட, அந்த பேரியரை உன்னால அன்லிமிட்டடா வச்சுட்டே இருக்க முடியுமான்னு கேட்கவும் டூ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். என் பாயிண்ட்ஸ் காலியாகி பேரியர் போயிடுச்சுன்னா நான் கூட தப்பிச்சிருவேன், பட் கீழே இறந்து போயிருவா, அப்படி நடக்க விடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பாக்ஸோ காயின் இருந்தா உன்னால பேரியர்ஸை கண்டினியூவா வச்சிருக்க முடியல, மேல பாரு நம்ம காமிக்கிறான். தேடி வச்ச கோல்டு காயின்ஸ் இருக்குது, பேரியருக்குள்ள நம்ம ஹீரோ அதை அலோ பண்றான். கீழே கோல்டு காயின் ஃபுல்லா அதுக்குள்ள போட்டு நிறைய ப்ராடக்ட் வாங்குறான். ஹீரோட பாயிண்ட்ஸ் ரொம்பவே அதிகமாகுது. பேரியருக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா ஹீலமே திடீர்னு மயங்கி கீழே விழுறா. அவளுக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது இந்த இடத்துல ஆக்சிஜன் இல்ல, அவளால மூச்சு விட முடியல. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சிஜன் கொடுக்குற ஒரு வெண்டிங் மிஷினா மாறுறான். இதை பார்த்தா என் வாயில வைக்கிற மாதிரி இருக்கேன்னு கேட்கவும் ஹலோ தாரன் நம்ம ஹீரோ சொல்றான். 1965ல வார் பொல்யூஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அந்த ஆக்சிஜன் மாஸ்க் ரெடி பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பாக்ஸோ நீ எனக்காக நிறைய பண்ற, நீ மட்டும் ஒரு ஹியூமனா இருந்தா நான் உனக்கு கண்டிப்பா லவ் பண்ணிருப்பேன் அப்படின்னு ஹீலமி சொல்லுவோம். ஹீரோ அதை கேட்டு வைக்கப்பட்டு ஹாப்பி ஆகுறான். பாக்ஸோ அப்படின்னு லாமிஸோட வாய்ஸ் கேக்குது. லாமிஸ் வந்துட்டான். ஹீலமி பாக்குறா. ஹலோ தாரன் நம்ம ஹீரோ கத்தவோ பாக்ஸோ சவுண்ட் கேக்குதே என்னவா வந்துருதா. பாக்ஸோ ஒரு வழியா உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு லாமிஸ் வரவோ பேரியர்க்குள்ள நம்ம ஹீரோவில் விடுறான். நம்ம ஹீரோ மேல வந்து விழுந்ததுலயே நம்ம ஹீரோக்கு நிறைய டேமேஜ் ஏற்படுது. உன்னை ஒழுங்கா பாத்துக்கிடாம விட்டுட்டேன் மன்னிச்சிரு அப்படின்னு லாமி சொல்லவும் தேங்க்யூ வெரி மச் நம்ம ஹீரோ சொல்றான். கேப்டன் ஃப்ரீயா நீங்க இந்த மாதிரி ஜாப் அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி வைஸ் கேப்டன் கேட்கவும் என்ன சொல்ற, ஹெல்ப்னா அதை பண்றது என் கடமை தானே கேப்டன் சொல்லுவோம். பாக்ஸோ உங்களுக்கு கடமைப்படணும், அவங்ககிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்கறீங்களான்னு வைஸ் கேப்டன் கேட்கவும் நம்ம மெனாஜரியல் ஃபூல்ஸோட கோலை அடையிறதுக்கு பாக்ஸோ நமக்கு கண்டிப்பா உதவியா இருப்பான், அவன் நமக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு இந்த கேப்டன் சொல்றான். பாக்ஸோவை நீ டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா, கொஞ்சம் விடுறியான்னு ஹீலமி சொல்லவும் ஹீலமி நீ எப்ப இங்க வந்தனவா கேட்கறா, அதான் நீ என்ன பார்க்கவே சரியா எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் பாக்ஸோன்னு ஹீலமி சொல்லவும் நம்ம ஹீரோ அவளுக்கு ஜோசப் கொடு. லாமிஸோ ஹீலமியோ சின்ன வயசுல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. லாமிஸ் தரையில பஞ்ச் பண்றதுலேயே தண்ணி எல்லாம் வளர்க்குது, அதுலயே அவ ஈஸியா மீன் பிடிக்கிறா. இது ஈஸியா இருக்கு அப்புறையா உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு லாமிஸ் சொல்றா. என்னால என் பிளஸிங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் நான் தொட்டாலே உடஞ்சிருது, அப்பா அம்மா கவலைப்படுவாங்கல்ல அப்படின்னு பாப்போம். ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஒழுங்கா செலக்ட் பண்ண அப்படின்னு ஹீலமி வாய்ஸ் கேக்குது. என்ன ஒரு இரும்பு பொட்டி,
எனக்கு இதை பார்த்தா தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இதை பார்த்தா ரொம்பவே கைண்டான ஒரு சோலா தெரியுது. பாக்ஸோ என்னை விட்டு போயிராத அப்படின்னு லாமிஸ் குடிச்சிட்டு போதையில வளரிட்டு இருக்கா. பாக்ஸோ இதை நீ தெரிஞ்சுக்கிட்டது நல்லதுன்னு நினைக்கிறேன். லாமிஸ் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு எறும்பு கூட கொல்லக்கூடாதுன்னு நினைப்பா. ஆனா எங்க வில்லேஜ் ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுச்சு. அதுல இருந்து தப்பிச்ச சில பேர்ல நாங்களும் ஒருத்தங்க. போச்சியவே கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவா ஹண்ட்ரா அசோசியேஷன்ல ஜாயின் பண்ணா. சின்ன வயசுலயே பிளஸிங் இருந்தது. ஆனா அந்த மான்ஸ்டர் கூட போய் ஃபைட் பண்றதுக்கு அவளுக்கு பயம். ரெண்டு பேரும் அப்பா அம்மாவா அந்த அட்டாக்ல இறந்துட்டாங்க. அந்த மான்ஸ்டர் பழி வாங்கணும்னு இவா நினைக்கிறா அப்படின்னு ஹீலமி சொல்றா. சரி நான் போய் வில்லேஜ் ரீபில்ட் பண்ண ஹெல்ப் பண்றேன், நீ பாக்ஸாவை பாத்துக்கோ அப்படின்னு லாமி சொல்லவோ ஓகே நான் பாத்துக்கிறேன் ஹீலமி சொல்றா. லாமிஸ் அங்க இருந்து கிளம்பவோ ஹீலமியும் நம்ம ஹீரோவோ ஒரு டென்ட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஷியோரி கூட இருக்கிற பாடி கார்ட்ஸ் வந்து யங் லேடி கொஞ்ச நேரத்துல ஹெல்ப் கேட்டு வருவாங்க. அவங்களுக்கு நீங்க ஓகே மட்டும் சொல்லிருங்க ப்ளீஸ்ன்னு சொல்லுவோம். என்னன்னு தெரியாம நான் அப்படியே ஓகே சொல்லன்னு ஹீலமி கேட்கிறா. யங் லேடி இங்க வந்துட்டாங்க, நாங்க வந்தது தெரிய வேண்டாம் அவங்க ஓடிடுதானுங்க. நீங்க தானே அந்த மேஜிக் இன்ஜினியர் ஹீலமி, என்னோட பேரு ஷியோரி, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் அப்படின்னு வா சொல்லவும். என்ன ஹெல்ப்னு சொல்லு, நான் முடியுமா இல்லையான்னு பாக்குறேன்னு வா சொல்லவும். கூடிய சீக்கிரமே ஒரு நோபல் கேதரிங் நடக்க போகுது, அதுல மேஜிக்கல் ஐட்டமையும் இன்ஜினியரையும் பிரசன்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். சோ அதுக்கு தான் என்ன தேடி வந்திருக்கல அப்படின்னு ஹீலமி கேட்கிறா. ஆமா கானஷிங்கிற ஒரு பொண்ணு தான் இதை அரேஞ்ச் பண்ணுவா அண்ட் அவ என்னோட ரைவல் ஃபேமிலி, பார்த்தாலே கடுப்பா ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உன் ஃபேமிலிக்கு நானும் பாக்ஸோ வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிதானே, நீ என்ன சொல்ற பாக்ஸோ நம்ம போலாமா அப்படின்னு ஹீலமி கேட்கப்போ ஹலோ தேர் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஸோ இப்போ அந்த கேதரிங்க்கு இவங்க எல்லாருமே போறாங்க. என்ன பாக்ஸோ இந்த இடத்துல இருந்து உனக்கு மொத்த வியூவோ கிளியரா தெரியுதான்னு ஹீலமி கேட்கப்போ ஹலோ தேர் நம்ம ஹீரோ சொல்றான். இதுதான் அந்த கானஷியா இருக்கும் நம்ம ஹீரோ கெஸ் பண்றான். இந்த தடவை என்னோட மேஜிக்கல் ஐட்டம் தான் பெஸ்டா இருக்க போகுது அப்படின்னு கானஷி சொல்லவும், இஷ்டத்துக்கு கனவு கட்டி ஏமாற போறது நீ தான் அப்படின்னு ஷியோரி சொல்லவும், அறிவே இல்லாதவங்க எல்லாம் இங்க வந்து பேசுறாங்கன்னு அப்படியே மாத்தி மாத்தி கலாச்சுக்கிட்டாங்க. என்னோட மேஜிக்கல் ஐட்டம் பிரசன்ட் பண்ணும்போது நீ வாய பழப்பன் கானஷி சொல்றா. நீங்க தானே அந்த மேஜிக்கல் இன்ஜினியர் ஹீலமி அப்படின்னு சொல்லி அந்த கானஷி வந்து இவ்வளவு வெல்கம் பண்றா. நாங்க தான் பெஸ்டா இருக்க போறோம் ஷியோரி சொல்லவும், என் ப்ராடக்ட் பிரசன்ட் பண்ற வரைக்கும் நீ கான்பிடென்ட்டோட இருந்துக்கோ அப்படின்னு போறா. இது பார்க்கவே ஃபன்னா இருக்குன்னு ஹீலமி சொல்றா. இப்போ மேஜிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து மேஜிக்கல் ஐட்டம் பிரசன்ட் பண்ண வந்துட்டாங்க. இந்த ஒரு டூல் பல வெப்பன்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நானும் யோசிச்சேன் ஹீலமி பாக்குறா. பார்த்தா அதுக்கு மேல இருக்கிற ஹெட்டை மட்டும் கலட்டி கலட்டி மாத்திரான். மொக்கையா இருக்குன்னு அங்க இருக்கிற எல்லாரும் நினைக்கிறாங்க. இதை எதிர்பார்த்த ரியாக்ஷன் தான் நம்ம ஹீரோ பார்க்க. மேஜிக்கல் ஐட்டம்ன்ற பேர்ல எல்லாத்தையும் மொக்கையா தான் வந்து காமிக்கிறாங்க. அடுத்ததா கானிஷி ஃபேமிலி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். என்னோட இன்ஜினியர் ரெடி பண்ணதை காமிக்க நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு கானிஷி சொல்றா. மேஜிக்கல் டூல் ரெடி பண்ற எல்லா இன்ஜினியரோட ஆசையே இன்டெலிஜென்ஸ் இருக்கிற மேஜிக்கல் ஐட்டம் ரெடி பண்றது தான். இதை ஒரு மாஸ்டரோட பிசியாலஜில ரெடி பண்ணிருக்கா அண்ட் இது எல்லா கமெண்ட்டையும் ஓபே பண்ணும் அப்படின்னு அந்த இன்ஜினியர் சொல்றான். பாக்ஸோ இன்டெலிஜென்ஸ் இருக்கிற மேஜிக் ஐட்டம் பத்தி நான் அவன்கிட்ட பேசின ஞாபகம் இருக்கா? அது பாசிபிளே இல்ல, பட் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஹியூமன் சோல் அதுக்குள்ள செலுத்துறது. பட் அப்படி ஒருத்தர் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததுல அது ஃபெயிலியர் ஆகி அது பிளாஸ்ட் ஆனதுல மொத்த டவுனுமே அழிஞ்சிடுச்சு. அதனால மேஜிக் இன்ஜினியரிங் அசோசியேஷன் இந்த தடை பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு ஹீலமி சொல்றா. ஐயோ இது படிச்சதுன்னா அப்ப அவ்வளவுதானே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். திடீர்னு அந்த பப்பட் ஒரு மாதிரி ஆகி என்ன ரிலீஸ் பண்ணு அப்படின்னு கத்தவும், இதெல்லாம் பேச முடியுமான்னு கானஷி கேட்கிறா. இதான் நடக்கும் நான் எதிர்பார்த்தா அது வெடிக்க போகுது அப்படின்னு ஹீலமி சொல்றா. அவனுக்கு பேசுற ஃபங்க்ஷனையும் வைக்கலையே, எப்படி உன்னால பேச முடியுது, என்னோட கமெண்ட் ஒபே பண்ணு அப்படின்னு அந்த இன்ஜினியர் சொல்றான். கொல்லணும் கொல்லணும் அப்படின்னு இப்போ அது கண்ட்ரோல மீறி போகுது. ஹியூமன் சொல்ல அவன் அந்த பப்பட்குள்ள ஃபோர்ஸ் பண்ணிருக்கான்னு சொல்லுவோம். என்னது அப்படின்னு கானஷி ஷாக் ஆகுறா. பிளாக் சூட் நீங்க ரெண்டு பேரும் போய் அதை பிடிங்க, நான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருந்தேன் அப்படின்னு ஹீலமை சொல்லவும் இவங்க போனா அதை அசால்ட்டா அடிச்சு போட்டுது. பட் ஹீலமை வேற லெவல்ல போய் டக்குனு அதோட ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போறேன். வாஷிங் ஸ்பெல்ல வேற சேர்த்து போட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு வழியா அந்த சோலை வந்து அவ ரிலீஸ் பண்ணி விடுறா. உனக்கு அது நரக வேதனையா இருந்திருக்கும், பட் இப்போ உன்னோட வழி முடிஞ்சது, நிம்மதியா ரெஸ்டட் அப்படின்னு ஹீலமை சொல்றா. இத்தனை வருஷம் கண்டுபிடிப்பு கெடுத்துட்டியே அப்படின்னு இந்த இன்ஜினியர் சொல்லவும், இதை கண்டுபிடிக்க நீ இத்தனை வருஷம் போராடினியா, இந்த ஹீலமிக்கு இதெல்லாம் ஜுஜூபி மேட்டர் அப்படின்னு பா சொல்றா. அது ஹீலமி நான் சொன்னா இந்த பொண்ணு தானே ஸ்லீப்பிங் கேஸை கண்டுபிடிக்கணும் மொத்த ஸ்கூலையும் தூங்க வச்சவா, வாட்டர் பியூரிஃபை பண்றேன்னு ஒரு லேக்கே மொத்தமா எவாபரேட் பண்ணா அப்படின்னு மத்த இன்ஜினியர்ஸ் சொல்றாங்க. ஷியரி போய் இப்ப கானிஷியா கலாய்க்கிறா. நல்லா ஓகே தான், பட் என்ன இவங்க டோட்டலா மறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். பனிப்புலி ஆரம்பிச்சிருச்சு, விண்டரும் வந்துருச்சு. மூணுமே வந்து ஒரு மீட்டிங் நடத்துறேன். நான் அவங்க எல்லாரையும் எதுக்காக இந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்கோம்னா, தெரியும் புதுசா வரப்போற அந்த செயின் ரெஸ்டாரண்ட் பத்தி தானே நாங்க கேள்விப்பட்டோம். ப்ரீவியஸா அவங்க ஓபன் பண்ண ஸ்டாடம்ல இருந்த மத்த ஹோட்டல் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இந்த லேக் ஸ்டாடம்ல ஓபன் பண்ண போறாங்க. அவங்க ஹோட்டலை விட நம்ம பெஸ்டா பண்ண ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு மூணுமே எல்லாரும் சொல்றாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த செயின் ரெஸ்டாரண்ட் ரொம்பவே பெரிய இடம்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் மத்தவங்க எல்லாம் யோசிக்கவும் புரிஞ்சு போச்சு. இவங்க பிரச்சனையும் ஒரு வெண்டிங் மிஷின் கிட்ட சரி பண்ண சொல்லி கேட்க போறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா பாக்ஸோ இதுல நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுனா லாமிஸ் நீ ஹோட்டல்ல வந்து தங்கும் போது அவளை பாதி ரேட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவோம். லாமிஸ்க்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா ஓகே நம்ம ஹீரோ நினைச்சிட்டு ஹலோ தேர் அப்படின்னு சொல்றான். ஒரு சாதாரண வெண்டிங் மிஷினா நான் என்ன பண்ண முடியும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீலமி அண்ட் லாமிஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த செயின் ரெஸ்டாரண்ட்க்கு போறாங்க. இந்த இடத்தோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்க தான் அவங்க வந்திருக்காங்க. நீங்க இங்க சர்வேலன்ஸ் பண்ண வந்திருக்கீங்களா செயின் ரெஸ்டாரண்டோட ஆள் கேட்கவும், உனக்கு எப்படி தெரியும் லாமிஸ் கேட்கறா. அதான் இவ்வளவு பெரிய பாக்ஸ் வச்சுட்டு நிக்கிறேன் ஹீலமி சொல்றா. எப்படி இருந்தாலும் என் செயின் ரெஸ்டாரண்ட் ரொம்பவே பெஸ்டா இருக்கும், இதுதான் நான் கேள்விப்பட்ட அந்த பாக்ஸ் அவனா என் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ண வைங்கன்னு சொல்லுவோம். பாக்ஸா எப்பவும் என் கூட தான் இருப்பான், அவனுக்கு அதுல விருப்பம் இருக்காது அப்படிதானே பாக்ஸான்னு கேட்கப்போ ஹலோ தேர் நம்ம ஹீரோ சொல்றான். எப்படினாலும் என் ரெஸ்டாரண்ட் தான் பெஸ்ட்ன்ட்டு அவன் போறான். இவங்களும் உள்ள போய் சாப்பிட்டு பாக்குறாங்க. பாக்ஸாவோட சாப்பாடு சாப்பிட்டு இந்த அந்த லெவலுக்கு ஒன்னும் டேஸ்டா தெரியல அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. செயின் ரெஸ்டாரண்ட் அனைலேஷன் மீட்டிங்க்கு வரவே இருக்கிறேன். அந்த ரெஸ்டாரண்ட் நம்ம காலி பண்ணணும்னா புதுசா நம்ம ஒரு டிஷ்ஷை கண்டுபிடிக்கணும், அது ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கணும். ஸோ எல்லாரும் ஒரு புது டிஷ் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு மீனுமே சொல்றா. பாக்ஸோ நீங்க தான் அதை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லவும், என்னால எப்படி டேஸ்ட் பண்ண முடியும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு லாமிஸ் சொல்றா. ஓகே தான், பட் இதுல ஃபிளேவர் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணா நல்லா இருக்கும். பாஸ்தா இன்னும்
கொஞ்சம் அதிகமா தண்ணி அப்சர்வ் பண்ண விடுங்கன்னு சொல்றாங்க. ஹீரோவா செஞ்ச டிஷ்ஷையே வந்துட்டு அவளுக்கு கொடுக்குறான். உடனே அதை சாப்பிட்டு பாக்குறா. அது ரொம்பவே டேஸ்டா இருக்கு. இதுல மில்க் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே, இதை நான் ரெஃபரன்ஸா வச்சு பண்றேன்னு சொல்லுவோம். மிஸ்டர் பாக்ஸோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஹீரோ ஒவ்வொன்று கொடுக்குறான். இதை சாம்பிளா வச்சு அவங்க ஒரு ஃபுட்டை ரெடி பண்றாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியே இவங்களும் ஸ்டால்ஸ் போடுறாங்க. இதனால் வர நீங்க சாப்பிடாத டிஷ் டேஸ்ட் அண்ட் ஃபிளேவர்ல அருமையா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கோவி கோவி விக்கிறாங்க. இப்பதான் உண்மையான ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு லாமி சொல்லுவோம். ஆமான் ஹீலமி சொல்றா. அந்த செயின் ரெஸ்டாரண்ட் கூட்டமா இருக்கவா இந்த பக்கம் போலான்னு போறாங்க. சில பேர் ஸ்மெல் சூப்பரா இருக்குன்னு போறாங்க. நான் இப்படி ஒன்று சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த டிஷ் பிடிச்சிருக்கு. பிளான் ஒர்க் ஆகுது. நம்ம ஹீரோவும் பாக்குறான். என்னடா யார் ரெஸ்டாரண்ட்ல கூட்டமே இல்லைன்னு பார்த்தா இப்போ தானே புரியுது எல்லாரும் இங்க வந்து இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமா அப்படின்னு செயின் ரெஸ்டாரண்ட் ஆளு வரவும் இவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஒரே மாசத்திலேயே சேல்ஸ் அதிகமா இல்லாததுனால அந்த செயின் ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடி இருந்தாங்க. இவ்வளவு ஈஸியில செயின் ரெஸ்டாரண்ட் விட்டு கொடுத்துட்டாங்களே, ஏதோ தப்பா இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே பாக்ஸோ, நாங்க ஒரு குவெஸ்ட்டுக்கு போறோம், ஜாயின் பண்றியான்னு கேப்டன் கேட்கவும் முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். யோசிக்காம சொல்றானே. அட என்னப்பா, அன்னைக்கு உன்னை கஷ்டப்பட்டு வந்து காப்பாத்திருக்கோம், நீ இது கூட பண்ண மாட்டியான்னு கேட்கவும் அதுவோ கரெக்ட் தான், இவங்க எல்லாமே நான் தப்பிச்சிருக்க முடியாது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நல்லா யோசிச்சு நாளைக்கு பதில் சொல்லுன்னு கேப்டன் கிளம்புறான். நான் திங்க் பண்றது இருக்கட்டும், லாமிஸ் என்ன திங்க் பண்றான் நம்ம ஹீரோ யோசிக்கான். இந்த வில்லேஜோட சேஃப்டினே பார்த்துட்டு இருந்தா என்னால ஸ்ட்ராங்கா மாற முடியாது. நேச்சுரல் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணா சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு லாமிஸ் சொல்லுவோம். நீ இன்னும் ரெவென்ஸ் விட்டு கொடுக்கல. சரி, இப்போ உனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஹீலமி சொல்லுவோம். அளவுதார நம்ம ஹீரோ சொல்றான். ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு லாமிஸ் சொல்லுவோம். நம்ம ஹீரோ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். பார்த்தா ஒரு பூவை வந்துட்டு நம்ம ஹீரோ லாமிஸ்க்கு கொடுக்குறான். வா பாக்ஸோ, இது எனக்கா, பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் பாக்ஸோ அப்படின்னு போய் நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. இந்த ஃபிளவரோட மீனிங் கிராட்டிடியூடுன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த வில்லேஜ் அட்டாக் பண்ணப்போ லாமிஸ்க்கு அந்த பிளெஸிங் இருந்துச்சு. ஆனா பயத்துல அவ போய் அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணல. அதை நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் அவ வருத்தப்படுறா அப்படின்னு ஹீலமி சொன்னதை யோசிச்சு பார்த்து லாமிஸ் மனசுக்குள்ள இவ்வளவு கஷ்டத்தை வச்சிட்டு இருக்காளா, நான் ஏதாச்சும் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு பொண்ணு அங்க வர, செக்யூரிட்டிஸ் வரப்போ ஒளிஞ்சுக்கிடுறா. ஏன்ப்பா எப்போ ஒரு ரெட் ஸ்கார்ஃப் போட்டுருக்கன்னு இன்னொருத்து கேட்கவும் எனக்கு ரெட் கலர் பிடிக்கும்னு அவன் சொல்றான். சோ அந்த பொண்ணுமே அதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிடுறா. அடுத்த நாள் செக்யூரிட்டிஸ் அவளை மீட் பண்ணிக்கிறாங்க. உங்க கடைக்கு தான் போகலான்னு நினைச்சோம். அந்த செக்யூரிட்டி சொல்லவும் நான் ஜாமா வாங்க வந்தேன். அப்புறம் உங்க ஸ்கார்ஃப் ரொம்ப நல்லா இருக்குன்னு வா சொல்றா. காரியோஸ் ஜென்டில்மேன் மாதிரி போய் அவகிட்ட இருக்கிற வெயிட்ட வாங்க அப்படின்னு கூட இருக்கவன் சொல்றான். அவருக்கு பிடிச்ச ரெட் ட்ரெஸ் தான் போட்டுருக்க. அவர் என்ன கண்டுக்கிடவே இல்லையான்னு அந்த பொண்ணு வருத்தப்படவும் ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். என்ன பாக்ஸ் சொன்னா இதை எடுத்துக்கிடணுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எடுத்துக்கிடுறா. இந்த முட்டை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாக்குறா. இப்படியே நிறைய பொருளை நம்ம ஹீரோ கொடுக்குறா. இதை வச்சு என்ன பண்றதுன்னு கேட்கவும் இதை எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு ஸ்டூவை பண்ணணும்னு சொல்றியா அப்படின்னு கேட்கவும் ஹலோ தார நம்ம ஹீரோ சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் பாக்ஸோ அப்படின்னு ஹாப்பி ஆகுறா. அவ முடிய தூக்கிட்டு ஃபேஸையே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ பாக்குறான். ரொம்ப அழகா இருக்காலே நம்ம ஹீரோ பாக்குறான். எனக்கு மெனக்கிட்டு சமைச்சு தந்தா தெரியுமா அப்படின்னு காரியோ சொல்ல பாக்ஸோ கொடுக்குறத எடுக்கலான்னு பார்த்தா கை சுட்டுறது. உனக்கு தேவைதாண்டா நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப டயர்டா இருக்கு, கோலுங்க ஏதாச்சும் தாயேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹீலமி வரவோ ஹலோ தார நம்ம ஹீரோ கோலாவை கொடுக்குறான். நேச்சுரல் ஃபோர்ஸ் கூட நீ எங்கேயோ போறியாமே அப்படின்னு ஹீலமி கேட்கவும் crocodile ஃபீன்ஸோட எண்ணிக்கையை நாங்க செக் பண்றதுக்காக போறோம். லேக் ஸ்டாடமோட 3 மேஜர் ஃபேக்ஷன்ல அதுவும் ஒண்ணு. அதுங்க எண்ணிக்கை அதிகமாக கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த தடவை தான் கிங் ஃப்ராகோ பிறந்திருக்கு, 200 ஸ்னேக்கோ வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த லேக் ஸ்டாடம்ல ஏதோ சம்திங் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு ஹீலமி சொல்றா. பாக்ஸோ என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு லாமிஸ் சொல்றா. crocodile ஃபீன்ஸ் எவ்வளவு எண்ணிக்கையில இருக்குங்கிறத கணக்கெடுக்கிறதுக்காக இப்ப நேச்சுரல் ஃபோர்ஸ் கிளம்புறாங்க. ஹே லாமிஸ், பாக்ஸோ கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து செக்யூரிட்டி சொல்றாங்க. சரி புறப்படலாம், நீங்க வேணா வண்டியில இருக்கீங்கன்னு கேப்டன் சொல்லுவோம். இல்ல நான் நடந்தே வரேன் லாமிஸ் சொல்றா. என்ன ஹீலமி நீ ஏறன்னு கேட்கவும் ஈகாலஜி சர்வேக்கு நான் எல்லாமையான்னு கேட்கவும் ஹீலமி வரத சர்ப்ரைஸா வச்சிருக்கா. அதான் நம்ம கிட்ட சொல்லல நம்ம ஹீரோ நினைக்கிறான். வெதர் ரொம்ப நைஸா இருக்கு, பட் அதை என்ஜாய் பண்ற கேரக்டர் தான் நான் கிடையாது அப்படின்னு கேப்டன் சொல்றான். திடீர்னு ஃபிராக்ஸ் அட்டாக் பண்ண வரவும் கண்ணை மூடிக்கிட்டே கேப்டன் அசால்ட்டா அட்டாக் பண்றான். நேச்சுரல் ஃபோர்ஸ் டக்குன்னு அதுங்களெல்லாம் அட்டாக் பண்ணி போடுறாங்க. லாமிஸ்க்கு நானும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஸ்ட்ராங்கான கண்ணாடி பாட்டில தூக்கி கொடுக்குறான். ஹீலமி கொடுக்கவோ இது மத்த பாட்டில விட டிஃபரெண்டா இருக்கேன்னு லாமிஸ் யோசிக்கிறா. இதை நீ தூக்கி எறிக்கணும்னு நம்ம சொல்றான்னு நினைக்கிறேன் ஹீலமி சொல்லவும் ஒரே தடியா ஹைட்டா தூக்கி எறிஞ்சிருக்கா. அந்த ஃபிராக்ஸ் என்னடா பண்றான்னு பாத்துட்டு இருக்கு. இந்த சாப்பாடுலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு, மான்ஸ்டர் இந்த மாதிரி நேரத்துல வெட்டி சாப்பிட வேண்டியது இல்ல. இதுக்கெல்லாம் நம்ம பாக்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு மத்தவங்க நினைக்கிறாங்க. பாத்ரூம் போயிட்டு வந்து தான் ஹீலமி போகவும் ஹீரோ வெண்டிங் மிஷின் பக்கத்துல எக்ஸ்ட்ராவா ஒன்னு இருக்கு. ஃபோல்டபிள் சேர்ல ஓட்ட இந்த கவர் இதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த போர்டு எதுக்குன்னு அவ விரிக்கிறா. ஒரு ஆள் உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஹே இது ஒரு டாய்லெட்டான்னு ஹீலமி கேட்கவும் எமர்ஜென்சி டைம்ல இதை பயன்படுத்தி தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த ஐடியா சூப்பராவா கன்வீனியன்டாவா இருக்கு அப்படின்னு வைஸ் கேப்டன் சொல்றா. பாத்தீங்களா பாக்ஸவை நான் கூட்டிட்டு வரணும்னு சொல்றது எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் நீங்க எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு கேப்டன் சொல்லுவோம். பாக்ஸோட பாராட்டு நீங்க வாங்க ட்ரை பண்றீங்க, வெக்கமா இல்ல அப்படின்னு வைஸ் கேப்டன் கேட்கிறா. மான்ஸ்டர் டெரிட்டரிக்குள்ள வந்துட்டு எல்லாரும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். கேப்டன் நீங்க தான் மேல இருந்து பாத்துக்கிடணும்னு சொல்லுவோம். முடியாது நம்ம சொல்றோம். ஹீரோ வச்சு இவரை குத்திரலாமான்னு ஹீரோ யோசிக்கவும் பண்ணுங்கப்பா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். கேப்டன் பிளான டிஸ்கஸ் பண்ணணும், கீழே வாங்கன்னு வைஸ் கேப்டன் கூப்பிடுறா. ஆகாஷ் ஹீரோ நீங்க ரெண்டு பேரும் போய் இந்த ஏரியாவை ஸ்கவுட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு கேப்டன் சொல்லுவோம். அவங்க ரெண்டு பேருமா தனியா அனுப்புறாரு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆகாவோ ஹீரோவோ செம ஃபாஸ்டா இருக்காங்க. ஆளை பாத்தி அட போடக்கூடாது நம்ம ஹீரோ நினைக்கிறேன். பண்ற வரைக்கும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் தா பாக்ஸோன்னு அவங்க கேட்கறாங்க. அவங்களும் ஸ்கவுட் பண்ணிட்டு வந்துட்டு crocodile ஃபீன் மொத்தமா 30 இருக்கு. அண்ட் அதோட ஹைட் கிட்டத்தட்ட எங்க சைஸ்க்கு இருக்குன்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி அதுங்க 50 இருக்கும். இப்போ என்ன அதுங்களோட நம்பர் கம்மியா இருக்கு. சைஸை வச்சு பார்க்க வந்து மீடியம் சைஸா தான் இருக்குன்னு யோசிக்குவோம். ஃப்ராக் ஃபீண்டோட ஃபுட் சப்ளை இல்லாம தான் அதுங்க இப்படி இருக்கும் அப்படின்னு ஹீலமி யோசிக்கிறா. ஆனா அதுங்க ஃப்ராக் ஃபீண்ட் தான் அதிகமா கொண்டு சாப்பிடுன்னு கேப்டன் சொல்லுவோம். ஆனா இந்த வருஷம் மறந்துட்டீங்களா, கிங் ஃப்ராக் இருந்தது. அண்ட் அது போக ஃப்ராக் ஃபீன்ஸ்லாம் ஃபைட் பண்றதுலயே திறமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுங்க சின்ன குரூப்னா நம்ம ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம்னு கேப்டன் நினைக்கிறேன். அதுங்க கார்னியோரஸ் ஹியூமனியா திங்கும் அப்படின்னு வைஸ் கேப்டன் சொல்லுவோம். அதுங்களோட எண்ணிக்கையை நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண தான் வந்தோம், அதை பண்ணிட்டோம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவோம். கடையிலோட மெட்டீரியலுக்கு நிறைய காசு கிடைக்கும். ஸோ நம்ம போலாம்
போலாம் அப்படின்னு வைஸ் கேப்டன் சொல்றா. வைஸ் கேப்டன் ஃபெல்மினாக்கு பணம் எவ்வளவு முக்கியமா, அந்த கேப்டன் செலவு பண்றதை பார்த்தா இப்ப எனக்கு புரியுது நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன். அல்லதான் அதுங்க வீக்கா இருக்கும் ஹீலமி சொல்லுவோம். அப்படியா, அட நானும் லாமிஸும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம். நம்ம ஹீரோ பாக்குறான். நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில அட்டாக் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. நான் ஃபைட்டர் கிடையாது, என்னால எதுவோ பண்ண முடியாது. லாமிஸ் நீயும் முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத, அவ ஏதாச்சும் பண்ணா நீ தான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும் பாக்ஸ் அப்படின்னு ஹீலமி சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். ஐஸ் கியூப்ஸ் ரிலீஸ் பண்ணுவோம். இது என்னதுன்னு அவங்க தொட்டு பாக்குறாங்க. இது ஐஸ் கியூப்ஸ்னா ஓ எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு ஹீலமி சொல்றா. உனக்கு என்ன புரிஞ்சுது, எனக்கு பிளான் சொல்லுங்கப்பா அப்படின்னு லாமிஸ் கத்திட்டு இருக்கா. இது பெர்ஃபெக்டான பிளானா இருக்கும் அப்படின்னு ஹீலமி சொல்றா. அந்த ரிவர்ல நம்ம ஹீரோ நிறைய ஐஸ் கியூப்ஸ் போட்டதுல நடுங்கிக்கிட்டே crocodiles எல்லாம் வெளியே வந்துருச்சு. அதுங்க இப்ப ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஷீரோமா ஆக்காவும் வந்து சொல்றாங்க. வைஸ் கேப்டன் ஃபெல்மினா நீ தான் ஃபாக் மேஜிக்கை வச்சு அதை பிளைண்ட் பண்ணணும்னு சொல்ல. இந்த ஏரியா ரொம்ப பெருசுன்னு சொல்றா. ஹீரோ திரும்பவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். என்னது பாக்ஸ் ஒன் கேப்டன் தொடப்போ ட்ரூ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். தொடக்கூடாது டேஞ்சர் நினைக்கிறேன் லாமிஸ் சொல்லவும். ஹலோ தார் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ட்ரை ஐஸ் எல்லாம் தண்ணியில விழுமா, அதுவே புகையை கிரியேட் பண்ணுது. புரிஞ்சிருச்சு, ஃபாக கிரியேட் பண்ற ஃபெல்மினா இப்ப நீ மிஸ்டேக் கிரியேட் பண்ணி பிளைண்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணலாம். பாக்ஸோவை கூட்டிட்டு வந்ததுக்கு எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு கேப்டன் சொல்லவும். பாக்ஸோ பாராட்ட நீங்க எடுத்துக்கிட்டீங்களான்னு கேட்கவும் ஒன்னுக்கு உதவாது இந்த கேப்டன் விட்டுட்டு நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம காமெடி பண்றான். பாக்ஸோ அதை ரிவர்ல போட்டுட்டே இருக்கணும், நான் போய் அவங்க கூட ஃபைட் பண்றேன் அப்படின்னு லாமி சொல்ல. பார்த்து போயிட்டு வான்னு ஹீலமே அனுப்பி வைக்கிறா. நானுமே வந்துட்டு பேசணும்னு நினைச்ச பாக்ஸோ டேரக்டர் பியர் தான் என்ன அனுப்பி வச்சாரு. பட் என்னோட மிஷன் இங்க டிஃப்ரெண்ட். லேயர் ஃப்ளோ லேக்ல எல்லாமே தப்பா நடக்கேன்னு அவர் யோசிச்சு தான் என்ன அனுப்பி வச்சாரு. உனக்கு தெரியுமான்னு தெரியல, எல்லா ஸ்டார்டம்லயும் ஒரு பாஸ் லெவல் மான்ஸ்டர் இருக்கும் அண்ட் அதை தோக்கடிச்சா ட்ரெஷர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல, அதை தோக்கடிக்கிறதும் ஈஸி இல்லைன்னு சொல்லவும் ஓ வீடியோ கேம்ல வர மாதிரி டஞ்சன் பாஸ் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் ஸ்டார்டம் லார்ட் அவ்வளோ ஈஸியில பிறந்துடாது, அது பறக்கிறதுக்கு 10 வருஷம் கூட ஆகலான்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சவுண்ட் கேக்குது. ஃபாஸ்டா அங்க போன குரூப் ஓடி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஸ்டார்டம் லார்ட் தான் அவங்களை துரத்திட்டு இருக்கு. ஸ்டார்டம் ஸ்பிளிட்டர் ஆகுதுன்னு ஹீலமி பாக்குறா. ஸ்ட்ராடம் ஸ்பிளிட்னா என்னது, அது கண்டிப்பா மோசமானதா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ பாக்குறான். லாமி சங்கன் கேட்கவா பின்னாடி தான் இருக்கா, உன் கையா கூட அப்படின்னு கேப்டன் சொல்றா. அப்ப பாக்ஸ் கேட்கவும் ஹீரோ பேரியரை வர வச்சு டக்குன்னு லாமிஸை தள்ளி விட்டுருதான். உடனே கேப்டன் நம்மள பிடிச்சி காப்பாத்தி கூட்டிட்டு போயிருந்தான். பாக்ஸோ கண்டிப்பா உனக்கு திரும்ப வருவா மன்னிச்சிரு அப்படின்னு கேப்டன் சொல்றான். யூ கேன் வின் ரிவார்ட், யூ கேன் வின் ரிவார்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு டஃப்பான வெண்டிங் மிஷினா மாறுறான். ஸ்ட்ராடம் லாரும் நம்ம ஹீரோ வந்து முட்டுது. ஈவன் பேரியர் ஏற்கனவே கூட நம்ம ஹீரோட டேமேஜ் 1000 பாயிண்ட்ஸ் ஆகுது. எங்கப்பா இவ்வளவு டேமேஜ், அது மட்டும் இன்னும் ஒரு தடவை முடிச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பேரியரை யூஸ் பண்ணி புஷ் பண்ணி மீட் பால் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வெளியே தூக்கி போடுறான். அதுவுமே அதை சாப்பிட்டு வயிறு முட்டுற அளவுக்கு நிறைய சாப்பிட நம்ம ஹீரோ கொடுத்தா ஒரே கையில ஹீரோட சேர்த்து அதை முடிக்கிருக்கு. அந்த வேலை நான் இன்னும் சாப்பிடல, இதோட வயிற்றுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அச்சோ என் பாயிண்ட்ஸ் என்ன இவ்வளவு ஃபாஸ்டா டிராப் ஆயிட்டு இருக்கு, நான் ஏதாச்சும் பண்ணணும், வயிற்றுக்குள்ள எதையாச்சும் பிரச்சனை கொடுக்கணும் நம்ம ஹீரோ நினைச்சிட்டு கிளீனிங் பவுடர் உள்ள போடுறான். அது ரியாக்ட் ஆகி அது ஒரு மாதிரி ஆகுது. ஸ்டார்டம் லார்ட் வயிறு வழியில துடிச்சாலுமே அது பெருசா டேமேஜ் எதையும் ஏற்படுத்தல. அந்த காலத்துல யூஸ் பண்ண கேஸ் வெண்டிங் மிஷினா நம்ம ஹீரோ மாறி பேரியருக்குள்ள அவ்வளவு கேஸையும் நம்ம ஹீரோ நடத்தி ஒரே நேரத்துல ரிலீஸ் பண்றான். இப்ப மைக்ரோவேவ் இருக்கக்கூடிய ஒரு வெண்டிங் மிஷினா மாறுறேன். இந்த வெண்டிங் மிஷின் தான் என்னோட பாடி நான் கண்ட்ரோல் பண்ணி அடாப்ட் ஆகுறதுக்கே பல மாசங்களாச்சு. என்னால இது முடியும், மைக்ரோவேவ்ல பண்ணவே கூடாது, அந்த தப்பா பண்ண போறேன் அப்படின்னு ஒரு பேப்பரையும் இரும்பு பாட்டிலையும் உள்ள வச்சு நம்ம ஹீரோ ஹீட் பண்றான். அது டீ குடிக்குது. ஹீரோக்குமே டேமேஜ் ஏற்படுத்துதான். பேரியரை யூஸ் பண்ணி அதை புஷ் பண்ணி வெளியே இருக்கான். அடிக்கல் பண்ண கேஸ் இருக்கிறதுனால மொத்தமா அது வெடிக்குது. மினாஷியல் ஃபோர்ஸுமே ஏதோ வெடிக்கிற சவுண்ட் கேட்கன்னு பாக்குறாங்க. ஒரு வழியா நான் தப்பிச்சிட்டேன். ஆமா அந்த ஸ்டார்டம் லார்ட் எங்க போச்சு, இந்த எலும்பு கூட பார்க்கும்போது அப்படின்னா இதுதான் அந்த ஸ்டார்டம் லார்ட், நான் அதை தோக்கடிச்சிட்டேன் நம்ம ஹீரோ பாக்குறான். கொடைல் ஃபேஸ் போட்டு ஒரு காயின் வந்து விழுது. எல்லாமே சொன்ன அந்த ட்ரெஷர் இதுதானோ அப்படின்னு அந்த காயினை நம்ம ஹீரோ பேரியருக்குள்ள வர வச்சு ஸ்டார்டம் ஸ்பிளிட் ஏற்படுது. ஐயோ யாராச்சும் வந்து காப்பாத்துங்க, போட்டி ஏற்கனவே முடிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப கீழே விழுறான். டக்குன்னு ஒரு பலூன் ஏர் வெண்டிங் மிஷினா மாறி அதுல இருக்கிற பலூன்ல காத்த நிரப்புறான். அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு 10,000 பாயிண்ட்ஸ் கேக்குது. அதையும் நம்ம ஹீரோ கொடுத்து இப்போ ஃபாஸ்டா பலூன் நிரப்புறான். அந்த பேரியருக்குள்ள இப்போ நிறைய பலூன் லாக் ஆன உடனே நம்ம ஹீரோ ஒரு கார்ட் பாக்ஸ் வெண்டிங் மிஷினா மாறுறான். சோ வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இப்போ அப்படியே பாராஷூட் மாதிரி மெதுவா நம்ம ஹீரோ கீழே இறங்கிட்டு இருக்கான். இந்த டஞ்சன் பாக்குறதுக்கே ஒரு மேஸ் மாதிரி இருக்கு. எதுக்கு ஒரு கட்டமே நம்ம ஹீரோ அதை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டான். ஒரு வழியா நம்ம ஹீரோ இப்போ சேஃப்டியா லேண்டிங் பண்ணி முடிச்சிட்டான். crocodile symbol காயின் வெளியே கிடக்காது, எப்படியாச்சும் எடுக்கணும் நம்ம ஹீரோ பாயிண்ட்ஸ் பார்த்தா 1 மில்லியன் பாயிண்ட்ஸ்க்கு மேல நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. அப்படின்னா ஒரு ஸ்டார்டம் லார்ட் தோக்கடிச்சா நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் போலயே அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்போ ஒரு வேக்கம் இருக்கிற வெண்டிங் மிஷினா நம்ம ஹீரோ வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். லெவல் 2க்கு அப்கிரேட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோட டஃப்னஸ், டியூரபிலிட்டி இது எல்லாமே இப்போ தானாவே அதிகமாகுது. வேக்கம் வெண்டிங் மிஷினா மாதிரி நம்ம ஹீரோ இப்போ காத்த வச்சு அதை சக் பண்ணி அந்த காயினை உள்ள எடுத்துருக்கான். 8 legged crocodile காயின் ஸ்டார்டம் லார்ட் கிட்ட இருந்து அப்டைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அது சேவ் ஆகி இருக்கு. இவ்வளவுதானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னைக்குள்ள 2 hours டிரான்ஸ்ஃபார்மேஷன் லிமிட் முடிஞ்சிருச்சு, ஒரிஜினல் ஃபார்முக்கே மாறுங்க அப்படின்னு ஒரு அலாரம் வரவும் அப்படின்னா என்னால ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோலார் பேனலை நம்ம ஹீரோ அப்கிரேட் பண்ணியிருக்கான். ஸோ ஜஸ்ட் வெயில்ல நின்னாலே நம்ம ஹீரோக்கு பாயிண்ட்ஸ் ஏறிட்டு இருக்கும். என்ன ஒரு நிம்மதி அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா என்ன இதுங்க போன மாதிரியே கரடி மாதிரி இருக்கு, ஓடி வருது, அவங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன், நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ இன்விசிபிள் ஆகுறான். கைஸ் எனக்கு அடிபட்டிருக்கு, நீங்க என்ன விட்டுட்டு ஓடுங்க அப்படின்னு அதுல ஒருத்தி சொல்லவும் கண்டிப்பா ஒன்னு விட்டுட்டு போக மாட்டோம் அப்படின்னு கூட இருக்கிறவன் சொல்றான். ஹீரோ இன்விசிபிளா மாதிரி அந்த பசங்க போனதுக்கு அப்புறமா பேரியர் வச்சு ரிங்ஸை புஷ் பண்ணி அவங்க மேல அடிக்கிறா. அதுங்களும் பயந்துட்டு ஓடிடுது. அந்த கியூட்டான பேர் கேட் சேஃபா போயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ பார்த்தா அவ்வளோ ஈஸியில அதுங்க நம்மளை துரத்துறதை விடாது.
தெரியாது அப்படின்னு இவங்க திரும்பி வந்து பாக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போகும்போது இந்த இரும்பு பொட்டி இங்க இல்ல அப்படின்னு இவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஹலோ தேர நம்ம ஹீரோ சொல்றாங்க. இது பேசிட்டு அவங்க பயப்படுறாங்க. போச்சுனா அவங்கள பயன்படுத்திட்டு இப்ப என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகவும் இந்த பொட்டி மாறிடுச்சுன்னு அவங்க பாக்குறாங்க. மீட் பால வர வச்சு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட தூக்கி போடுறான். வாவ் ஸ்மெல் ரொம்ப அருமையா இருக்குன்னு பாக்கவும் ஹலோ தேர் ப்ளீஸ் இன்சர்ட் காயின்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க. ஏதாச்சும் டஞ்சனோட ட்ராப்பா தான் இருக்கும். ஹே இது சாப்பிடாதீங்க ஷார்ட் நாக்க கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றான். அப்படின்னா இவங்க பேரு மீக்கனே சோகா பெல் ஷார்ட் அப்படின்னு இவங்க பேசுறத வச்சு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். செத்தாலும் பரவாயில்ல எனக்கு நாக்க கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு பெல் போய் சாப்பிடுறான். டிவாவரிங் டெவில்ஸோட பேரையே நீ கெடுத்துருவா போலயே அப்படின்னு மீக்கனே சொல்லப்போம். டிவாவரிங் டெவில்ஸா ஓ அப்ப இவங்களும் அந்த ஹண்டர்ஸா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். சூப்பரா இருக்கு அப்படின்னு பெல் சொல்லப்போம். இப்ப காயினை போட்டு மத்த எல்லாரும் வாங்கி பாக்குறாங்க. கைஸ் இது சேஃப் இல்ல அப்படின்னு அந்த லீடர் மீக்கனே சொன்னாலுமே அவனுக்கோ பசிக்குது சோ பாய்சன் இருக்கான்னு செக் பண்ணதான் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஹாப்பி ஆகுறான். இந்த பேர்கேட்ஸ்லாம் ஒரு ஹண்டர்ஸ் தான். இவங்க குரூப் நேம் விராஷியஸ் டெவில்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியாச்சும் இவங்க கூட நான் கம்யூனிகேட் பண்ணிட்டா போதும் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. நம்ம திரும்ப போறது நல்லதுன்னு லீடர் சொல்லவும் நம்ம ஏதாச்சும் ட்ரெஷர் எடுக்காம இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்லவும் நம்ம ஒண்ணு வெறுங்கையோட போறது இல்லையா நமக்கு தான் இது இருக்கேன்னு லீடர் சொல்றான். என்னையா இவங்க ட்ரெஷர்னு சொல்றாங்க. பரவாயில்ல நான் யாருக்கும் சொந்தம் கிடையாது. லாமிஸ் தான் பார்த்தேன். சோ பேட் நம்ம ஹீரோ சொல்லவும் இது திரும்பவும் பேசுது. கிட்டத்தட்ட நம்ம பேசுறதுக்கு தான் அது ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பெல் சொல்றான். ஹலோ தேர நம்ம ஹீரோ சொல்றான். இது சம்பந்தமே இல்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கு அப்படின்னு மீக்கனே சொல்லுவோம். கொஞ்சம் யோசிங்க கண்டுபிடிச்சிருவீங்க நம்ம ஹீரோ நினைச்சா இது ஒரு முட்டாள் பாக்ஸா இருக்கும் அதான் வளரிட்டு இருக்கு அப்படின்னு மீக்கனே சொல்றான். இவன் இது முட்டாளா இருந்தாலும் இது சாப்பாடு தருது நம்ம தூக்கிட்டு போலான்னு அவங்க சொல்றாங்க. கொஞ்சமாச்சும் உங்க மூளையை யூஸ் பண்ணுங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சூக்கோக்கு அடிபட்டுக்கு நம்ம 3 பேரும் சேர்ந்து தூக்கலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணா அது ரொம்ப வெயிட்டா இருக்கு. இவங்களால என்ன தூக்கிட முடியாது நான் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ வீல்ஸ் வந்து வர வைக்கிறான். கைஸ் இதுக்கு வீல்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்துச்சா என்ன சரி எப்படியோ அப்படின்னு இப்ப தள்ளிட்டே போறாங்க. செயின் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு இடத்துல வித்தோம்னா நமக்கு கண்டிப்பா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. போற வழியில திடீர்னு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணா என்ன பண்றது அப்படின்னு அவங்க யோசிக்கவும் என் பேரியர் இருக்கு கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அதை காமிக்கிறான். அச்சோ இந்த பாக்ஸ் எங்களை புடிச்சு வச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. ஷார்ட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ அவனை பேரியரை விட்டு வெளியே அனுப்புறான். இந்த பசங்க பயப்படுறாங்க இது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. வெள்ளையும் நான் இதை விட்டு வெளியே அனுப்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே அனுப்புறான். இந்த பாக்ஸ் ஏன் திடீர்னு இப்படி பண்ணுது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. சொன்னல இது ஒரு ட்ராப்பா இருக்கும் இதை நம்ப கூடாதுன்னு அப்படின்னு மீக்கனே சொல்றான். சமனா அதை பண்ண வேண்டியது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப டிஸ்பிளேவா வச்சு காமிச்சா வெல்கம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் வேர்ட்ஸ் மட்டும் தான் அதுல ஓடுது. அலங்கீரும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். பார்க்க லெட்டர்ஸ் மாதிரி இருக்கு பட் ஒண்ணுமே புரியலையேன்னு அவங்க பாக்குறாங்க. எப்படி புரியும் ஏன்னா அது ஜாப்பனீஸ்ல இருக்கு. இந்த பசங்க நம்பிக்கையை நான் திரும்ப பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மீட் பால கொடுக்கவும் இந்த பாக்ஸ் உண்மையிலே ஒரு சூப்பரான பாக்ஸ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆமா எதுக்கு நம்ம பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இந்த பசங்களை மடக்கிறது ஈஸியா இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். திரும்பவும் மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண வருது. டக்குனு இவங்க எல்லாம் அங்க இருந்து ஓடி இருக்காங்க. நம்ம ஹீரோ பெட்ரோல் போடுற மிஷினா மாறுறான். சைட்ல இருக்கிற ஹேண்டில் சேஃப்டி லாக் இருக்கு. யாராச்சும் எடுத்தா மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். என்ன பண்ணா நம்ம ஹீரோ யோசிச்சா அந்த இடம் அதிரமா அது கீழே விழுது. நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ பெட்ரோலை ஃபில் பண்றான். இடம் ஏன் அதிர்ச்சுன்னு பார்த்தா இந்த ஸ்டாடமோட லாடான ஃப்ளேம் ஸ்கெலட்டன் அங்க வந்து நிக்குது. எல்லாரும் ஓடுறான்னு சொல்றான். நம்ம ஹீரோவையே சேர்த்து தூக்கிட்டு போயிருந்தாங்க. அந்த மான்ஸ்டருமே இவங்கள அட்டாக் பண்ண வரல. ஃப்ளேம் ஸ்கெலட்டன் பயந்து தான் ஓடி வந்திருக்குது. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். நம்ம சீக்கிரமா மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போகணும் அப்படின்னு இவங்க பிளான் போடுறாங்க. இந்த ஸ்டாடம் லாட தோக்கடிச்சா நமக்கு ட்ரெஷர் கிடைக்குமா ஆனா இதை எப்படிப்பா நம்மளால தோக்கடிக்க முடியும் அப்படின்னு ஷார்ட் கேட்கவும் நானும் அதை ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இப்ப நைட் ஆகுது. எல்லாருமே அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப சில ஃப்ளேம் ஸ்கெலிட்டன்ஸ் அந்த இடத்துக்கு வரதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். ஹலோ தேர் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். எனக்கு இன்னும் 2 மீட் பால் தா அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டு தூக்கத்துல வளரிட்டு இருக்காங்க. Forward to serving you again. என்ன சவுண்ட் அச்சோ ஃப்ளேம் ஸ்கெலிட்டன் வருது. இது மட்டும் நம்ம அட்டாக் பண்ணலன்னா இது ஃப்ளேம் ஸ்கெலிட்டன் சமன் பண்ணிருமே அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு வாட்டர் பாட்டில கொடுக்குறான். நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தண்ணி அதுங்க மேல தெளிச்சு ஃப்ளேம் போனதுக்கு அப்புறமா மேக்கனே போயிட்டு டக்குனு அதுங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்றான். ஆள் அந்த பசங்க ஸ்பீடாவும் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்காங்க. நம்ம ஹீரோ பாக்குறான். நமக்கு சாப்பாடு தேவைப்பட்டப்போ இது சாப்பாடு கொடுத்துச்சு. இப்ப தேவைப்பட்டப்போ பாட்டில் கொடுத்துச்சு. ஒருவேளை இதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குமான்னு பெல் கேட்கவோ சூப்பர்டா பெல் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு ஹலோ தேர் அப்படின்னு சொல்றான். பாத்தியா இது சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கு இதுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி மீக்கனே சொல்றான். இப்போ ஒரு வழியா இவங்க என்ட்ரன்ஸ் கிட்ட நெருங்கிட்டாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா ஏதோ ஃபைட் பண்ற ஒரு சவுண்ட் கேக்குது. எனக்கு எதுவும் சவுண்ட் கேட்கலையே. இவங்க காது ஷார்ப் போல நம்ம ஹீரோ நினைக்கிறேன். என்ன நடக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஷார்ட் இப்போ போறேன். காய்ஸ் பிரச்சனை இல்ல. டைரக்டர் பியரும் ஒரு ஹண்டர்ஸும் தான் இருக்காங்க. ஒரு பொண்ணு வெறும் கையாலேயே எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறா தெரியுமா. பாக்ஸோ எங்க இருக்கான்னு கத்திட்டு இருக்கா. திரும்ப ஒன்னு பார்த்தேன் பஞ்ச் பண்ணாம விட மாட்டேன்னு கத்திக்கிட்டே ஃபைட் பண்றாப்பா அப்படின்னு சொல்லப்போ கண்டிப்பா அது லாமிஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். இங்க லாமிஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வர்றதை பார்த்துருந்தா உண்மையிலே பஞ்சு விட்டுருவாலும் நம்ம ஹீரோ பயப்படுறான். இப்ப ஃபாஸ்டா ஓடி போய் கட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோக்கு 120 டேமேஜ் ஏற்படுது. லாமிஸ் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவகிட்ட உண்மையை சொன்னா. அவ ரொம்பவே வருத்தப்பட்டா. அல்ல நாங்க தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மினாஸ்ரியல் ஃபுல் ஹாப்பி ஆகுறாங்க. கிடைக்கலன்னா எங்க கேப்டன் மூஞ்சிலேயே அவ பஞ்ச் பண்ணிருப்பா அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. லாமிஸ்க்காக தான் என்ன தேடி இங்க வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டைரக்டர் பியர் இந்த இரும்பு போட்டு என்னதுன்னு மேக்கனே போய் கேட்கவும் உங்களுக்கு தெரியாதுல்ல இதுதான் பாக்ஸோ. இவனை சேஃப்டியா அவ்வளவு தூரம் இந்த இடத்து வரைக்கும் கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். எல்லாருக்கும் நான் ட்ரீட் வைக்கிறேன் டைரக்டர் சொல்றாரு. சாதாரண மேஜிக் ஐட்டம் தானே மேக்கனே கேட்கவும் பாக்ஸ் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் நம்ம பேசுறத புரிஞ்சுக்கிட முடியும்னு சொல்லவும் ஆனா அது சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை தான் வளரிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி மேக்கனே கேட்கிறான். நீங்க அதை கண்டுபிடிக்கல டைரக்டர் பியர் கேட்கவும் பாக்ஸோவால சில குறிப்பிட்ட வார்த்தைகள் தான் பேச முடியும். ஹலோ தாரனா எஸ் அர்த்தம், டூ பாடுனா நோன் அர்த்தம் லாமிஸ் சொல்லவும்
நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது மீட் பாலான்னு கேட்கவும் ஹலோ தார் நம்ம ஹீரோ சொல்றான். வெளில பார்த்து இது ஷார்ட் தானு கேட்கவும் டூ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நாங்க பேசின எல்லாமே இதுக்கு பொறுத்திருக்கா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. எல்லாருமே இப்ப அந்த ஸ்டாடமை விட்டு வெளியே வந்துட்டாங்க. நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் பாக்ஸை காப்பாத்துறது தான். அதை நம்ம பண்ணிட்டோம். அப்படிங்க வந்ததுக்கு நம்ம வேலையும் முடிச்சுட்டு போலாம். நேச்சுரல் ஃபோர்ஸ் இந்த ஸ்டாடமோட லாட தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நம்ம போறதா இருந்தா நமக்கு சாப்பாடு தேவைப்படும். ஸோ பாக்ஸோட ஹெல்ப்பும் உன்னோட ஹெல்ப் தேவைப்படலாம் மிஸ். என்ன சொல்ற? இது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணா கரெக்டா இருக்கும். டேரக்டர் சொல்றாரு நாங்க ஸ்டாடம் லாட தோக்கடிக்கணும்னு நினைக்கிறோம். பட் உன் ஹெல்ப் இருந்தா மட்டும் தான் இதை பண்ண முடியும் பாக்ஸோ. நேச்சுரல் ஃபோர்ஸோட ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு தனித்தனி கோல் இருக்கு. லெஜெண்ட் ஆஃப் த லேபிரிந்த் கேள்விப்பட்டிருக்கியா பாக்ஸோன்னு கேட்கவும் ட்ரூ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். லோவஸ்ட் ஸ்டாடம்க்கு நம்ம போய் ஸ்டாடம் லாடோட ஒரு காயினை வச்சு நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை நிறைவேற்ற முடியும். நம்மளோட ஒரு விஷ் அது எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்றிக்கலாம். எங்களுக்கு மொத்தமா 6 விஷ் இருக்கு. ஆல்ரெடி எங்க கிட்ட 3 காயின்ஸும் இருக்கு அப்படின்னு அந்த லீடர் சொல்லப்போ அப்படின்னா என்கிட்ட இருக்கிற அந்த 8 லெக் crocodile காயின் இதுக்கு தான் யூஸ் ஆகுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படின்னா என்னோட காயினை யூஸ் பண்ணி என்னால ஒரு விஷயம் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அண்ட் ஹீலமி சொன்னதை வச்சு பார்க்கும்போது உனக்குள்ள ஒரு ஹியூமன் சோல் இருக்குன்னு சொன்னாங்க. உன்னோட விஷயம் நிறைவேற்ற மாதிரி இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற உன்னோட சோலை ஹியூமன் பாடிக்குள்ள போட்டலாம் லேட்டர் சொல்லுவோம். உண்மையிலேயே அது பாசிபிளா? சும்மா அவனை ஏமாத்த இஷ்டத்துக்கு பேசாத அப்படின்னு லாமிஸ் சொல்லுவோம். இல்ல நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன் அது பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லி ஹீலமி சொல்றான். யூ கேன் வின் ரிவார்டு நம்ம ஹீரோ சொல்றான். விஷயம் நிறைவேற்ற நம்ம லோவஸ்ட் ஸ்டாடம்க்கு போய் ஆகணும். சோ நீங்க எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பவும் மிஷனுக்கு வர தேவையில்ல, அப்பப்போ வந்தா போதும். ஆமா நீ அந்த 8 லெக் crocodile டிஃபீட் பண்ணப்போ உனக்கு எதுவோ காயின் கிடைச்சதான்னு கேட்கப்போ ஹலோ தாரன் நம்ம ஹீரோ சொல்றான். உன்கிட்ட அது இருக்கான்னு கேட்கப்போ ஹலோ தாரன் சொல்றான். பாக்ஸோ விஷயம் நிறைவேற்ற ஆல்ரெடி அவன்கிட்ட காயின் இருக்கு. சரி அப்படின்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தேவைப்படும் போது மட்டும் எங்க கூட வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். எனக்கு ஓகே பட் லாமிஸ் என்ன நினைக்கிறான்னு தெரியல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். தாராளமா ஓகே தான், உனக்கு ஓகே தானே பாக்ஸோ அப்படின்னு லாமிஸ் கேட்கறா. நேச்சுரல் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்றியா பாக்ஸோன்னு எல்லாரும் கேட்கப்போ ஹலோ தாரன் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம என்னால ஹியூமனா மாற முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் தயக்கத்தோடயே தான் இருக்கான். ஹியூமனா இருந்தா அவங்களோட பாடி ஹீட்டை கூட என்னால சென்ஸ் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த ஸ்டாடமோட மேப் இதுதான் டேரக்டர் காமிக்கிறாரு. என்னது இது மேப்பா? இது ஒழுங்காவே இல்லையா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஒரு டிஸ்பிளே ஃபங்க்ஷன் நம்ம ஹீரோ ஆட் பண்றான். அதுல நம்ம ஹீரோ கேப்சர் பண்ண அந்த இடத்த காமிக்கிறான். பாக்ஸோ இது இந்த ஸ்டாடம் தானே, எப்படி நீ இதை எடுத்த? நீ பார்த்த விஷயங்களை இது மூலியமா உன்னால காமிக்க முடியுமா? சூப்பர் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. வெல்மினாவும் அந்த மேப்பை நோட் பண்ணி வச்சுக்கிறா. இந்த இடத்துல வெயிட் அதிகமான ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகுற மாதிரி ஒரு ட்ராப் இருக்கு. ஃப்ளேம் ஸ்கெலிட்டனை தோக்கடிக்க நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு டேரக்டர் பியர் சொல்லுவோம். அதனாலதான் இந்த தடவை குவான்டிட்டியை விட குவாலிட்டி அதிகமா இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி லீடர் கேட்கறான். ஃப்ளேம் ஸ்கெலிட்டனையே உள்ள போடுற லெவலுக்கு அந்த ஹோல் ரொம்பவே பெருசா இருக்கும். அந்த ட்ராப்பை நம்மளால மேனுவலா ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டேரக்டர் பியர் வந்து எல்லாரும் செவுத்த ஒட்டி நில்லுங்கன்னு சொல்றாரு. சைடுல இருக்கிற பட்டன் அழுத்தமா அந்த ட்ராப் ஓபன் ஆகுது. இந்த மார்க்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இடத்துல நில்லுங்க டேரக்டர் சொல்றாரு. அந்த ஃப்ளேம் ஸ்கெலிட்டனை விட அந்த ஹோல் டபுள் மடங்கு இருக்கு. சோ அதால மேல வர முடியாது. அது உள்ள விழுந்த அப்புறம் நம்ம மேல இருந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லுவோம். மேல இருந்து அட்டாக் பண்ணாலுமே அதோட ஃப்ளேம்ஸே எல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிருமே. என்ன பண்ண ஷியோவை கேக்குறா. அதுக்கு தான் ஃபெல்மினாவோட வாட்டர் மேஜிக்கையோ பாக்ஸோட ஹெல்ப்பையோ வச்சு இந்த ஓட்டையை நம்ம தண்ணியால நிரப்பணும் அப்படின்னு லீடர் சொல்லுவோம். எவ்வளவு பெரிய ஓட்டையை தண்ணியால நிரப்ப முடியுமான்னு அவங்க யோசிக்கிறாங்க. பாக்ஸோ உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு லீடர் கேட்கறான். அது ரொம்பவே கஷ்டம் தான், டைமும் எடுக்கும். சரி வேற வழி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கனா இதான் பதிலான லீடர் கேட்கவும் ப்ளீஸ் இன்சர்ட் காயின்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுல இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துட்டு இருக்காங்க. இந்த காயினை போடணும்னு சொல்லவும் காயினை நீ போடுன்னு கேப்டன் சொல்றான். உங்க பர்ஸ்ல இருந்து காசு எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஃபெல்மினா காயினை போடுறா. ஆன் பண்ணவும் தண்ணி ஃபோர்ஸா வருது. கார் வாஷ் இடத்துல யூஸ் பண்ற வெண்டிங் மிஷின் தான் இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நாளா 2 மணி நேரம் தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருக்க முடியும். எவ்வளவு நாள் ஆக போதோ தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ டெய்லி ஒரு நாளைக்கு 1 hour நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். அந்த டைம் வாட்டர் கேனை போட்டு நிரப்புறாங்க. இவங்களை அட்டாக் பண்ண வர மான்ஸ்டர்ஸையும் மினாஷியல் ஃபோல்ஸ் அசால்ட்டா தோக்கடிக்கிறாங்க. சரி எவ்வளவு தண்ணி கீழே தேங்கி இருக்குன்னு பாப்போம். என் லைஃப் லைனை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி இப்ப மீக்கனே வந்து உள்ள இறங்குறான். நம்ம நினைச்சதை விட கிரவுண்ட் தண்ணியை ஈஸியா உறிஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி கூட இங்க இல்லன்னு நம்ம சொல்றான். அப்ப தண்ணி இதுல நிரப்புறது பிரோஜனம் இல்ல அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப ஐஸ் கியூப் பெண்டிங் மிஷினா மாறுறான். எஸ் நல்ல ஐடியா பாக்ஸோ சூப்பர் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். தண்ணியை ஊத்துனாதான் கிரவுண்ட் அதை ஃபாஸ்டா அப்சர்வ் பண்ணிரும். இப்ப ஐஸை நிரப்புறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஐஸை ஃபாஸ்டா அந்த குழிக்குள்ள நிரப்புறான். நைட் எல்லாரும் தூங்கிருந்தாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ட்ரை ஐஸையும் அதுக்குள்ள நிரப்புறான். டைம் லிமிட் முடிஞ்சு நம்ம ஹீரோ பழைய உருவத்துக்கே வரான். பாக்ஸோ நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்கலான்னு கேட்கவும் இவளுக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ யோசிக்க. நீ இதை நோட்டீஸ் பண்ணியான்னு தெரியல, நீ எதையாச்சும் யோசிச்சா உன்னோட லைட் ஃபிளிக்கர் ஆகுது. ஹியூமனா மாறுறதுல உனக்கு உண்மையிலேயே ஓகே தானா அப்படின்னு கேட்கவும் மற்றவங்களுக்கு வேணா இது முட்டாள்தனமா தெரியலாம். பட் லாமிஸ் என்ன கரெக்டா புரிஞ்சிருக்கா. நானும் ஹியூமனா மாதிரி அவ கூட பேசணும்னு ஆசை தான். பட் நான் ஹியூமனா மாறினதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஏத்துப்பாங்களா? வெண்டிங் மிஷினா பொருள் அவங்களுக்கு கொடுக்கறதுனால தான் எனக்கு இப்ப வேல்யூ இருக்கு. ஹியூமனா மாறினதுக்கு அப்புறம் நான் பிரோஜனமே இல்லைன்னா வெண்டிங் மிஷினாவே இருந்திருக்கலாம். நான் வருத்தப்படக்கூடாது. ஈவன் நான் டெலபதியை யூஸ் பண்ணி பேசாம இருக்கிறதுக்கு காரணமே கூட எனக்குள்ள இருக்கிற பயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க. அதாவது ஜோ பேடுன்னு சொல்லவும் உனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்ல வரியா? நீ ஹியூமனா மாறினா நல்லா இருக்கும், நான் உனக்கு சமைச்சு தருவேன், நீ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு லாமிஸ் சொல்றா. அவங்க இல்லைனாலும் நீ என் கூட இருந்தா போதும் லாமிஸ், உனக்காக வச்சு நான் ஹியூமனா மாறுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஐஸா நிரப்பியாச்சு. ஸ்ட்ராடம் லாட இங்க வர வைக்கிறது மட்டும் தான் பேலன்ஸ் வேலை. பாக்ஸோ இது சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு ஹீலமே கேட்கவும் ஹலோ தார நம்ம ஹீரோ சொல்றான். எப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்றான்னு ஹீலமே கேட்கிறா. இப்போ அந்த ஃப்ளேம் ஸ்கெலிட்டேட்டன் இந்த இடத்துக்கு வருது. கரெக்டா இவங்க முன்னாடி அது வந்து நிக்கவும் யாருமே வேணுமே அசையாம நின்னுட்டே இருக்காங்க. அந்த ட்ராப் மேல கால வச்சு அடுத்த செகண்ட் டக்குன்னு மீக்கனே பட்டன் அழுத்துறான். அதுவும் அந்த ட்ராப் குள்ள விழுந்துருது. ஜாக்கிரதை, ஃப்ளேம்ஸ் அந்த ஐஸ்ல பட்டு இப்போ ஸ்டீம் வரப்போகுது. அட என்ன ஸ்டீமை காணும், இந்நேரத்துக்கு அது வேப்பரைஸ் ஆயிருக்கணுமே அப்படின்னு ஹீலமி பார்த்தா அதோட ஃப்ளேம்ஸே அணைஞ்சிடுச்சு அப்படின்னு மீக்கனே சொல்றான். அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, இதான் நம்ம அட்டாக் பண்ண சான்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க இருக்கிறதுலயே என் ஒருத்தனுக்கு மட்டும் தான் ஃப்ளேம்ஸ் ஏன் அணைஞ்சதுன்னு தெரியும். ஏன்னா நான் அங்க போட்டுட்டு ட்ரை ஐஸ் அது அதிக கார்பன் டை ஆக்சைடை கிரியேட் பண்ணும். ஸோ ஆக்சிஜன்
ஆக்சிஜன் அந்த இடத்துல இல்லைன்னா ஃபிளேம்ஸ் எல்லாம் எரிய முடியாது. அதனாலதான் ஃபிளேம்ஸ் அணைஞ்சிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறா வச்சு இவங்க அட்டாக் பண்றாங்க. பட் பெருசா எந்த டேமேஜும் ஏற்படல. ஏதாச்சும் வெயிட்டான ஒண்ணு வச்சு அட்டாக் பண்ணணும். கிட்டத்தட்ட நம்ம பாக்ஸோ மாதிரி. அந்த அட்டாக் ஒர்க் அவுட் ஆகலைன்னா பாக்ஸோ தான் வேஸ்டா போவான்னு சொல்லுவோம். என்னை பத்தி அக்கறையே இல்லாம ஏன் முன்னாடியே பேசுறீங்களே நம்ம ஹீரோ யோசிக்கிறா. பாக்ஸோவை இதுக்குள்ள போட நான் அனுமதிக்க மாட்டேன், அந்த ரிஸ்கை எடுக்க மாட்டேன் அப்படின்னு லாமிஸ் சொல்றா. நானும் ஒத்துக்கிட மாட்டேன்னு ஹீலமி சொல்றா. சரி நம்ம சீக்கிரமா கீழே இறங்கி அதை போய் டேரக்டா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. கீழே போவாதீங்க, அங்க ஆக்சிஜன் இருக்காது, உங்களுக்கும் தான் ஆபத்து நம்ம ஹீரோ நினைக்கிறேன். டூ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். கீழே போனா ஆபத்துன்னு சொல்ல வரையான்னு கேட்கவும் ஹலோ தார நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஸ்கெலிட்டன் மேல ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு மீக்கனே சொல்லுவோம். நமக்கு அதிக டைம் இல்ல, கீழே இறங்குவோம் அப்படின்னு கேப்டன் சொல்றான். இப்படியே போனா என் ஃப்ரெண்ட்ஸ் இறந்துருவாங்க, வேற வழி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். சோ இந்த நேரத்துல இது தேவையா, நீ மோசமானவன் அப்படின்னு லாமிஸ் அடிக்கவும் நம்ம ஹீரோ பறந்துருதான். அச்சோ போச்சு அப்படின்னு சொல்லி லாமிஸ் பயப்படுறா. தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ இப்பவே வெயிட் அண்ட் ஸ்ட்ராங்கான வெண்டிங் மிஷினா மாறி அந்த ஸ்கெலிட்டன் மேல விடவும் இப்போ அந்த ஸ்கெலிட்டன் ரெண்டுக்கும் தான் உடஞ்சு கீழே விடுது. ஒரு வழியா அந்த ஃபிளேம் ஸ்கெலிட்டைட்டானியும் நம்ம ஹீரோ தனியாலாவே தோக்கடிச்சிட்டான். பாக்ஸோ ஏன் இப்படி ரிஸ்கியான மூவ் எல்லாம் பண்ற, வெயிட் பண்ண ஒன்னு காப்பாத்த வாரம் அப்படின்னு லாமிஸ் கீழே இறங்கி வர போறேன்னு சொல்லவும் ஆக்சிஜன் மாஸ்க் நம்ம ஹீரோ ரெடியா வச்சுட்டு டூ பேட்னு கத்துறான். கீழே வந்து ஆபத்துன்னு நினைக்கிறேன், அதுதான் பாக்ஸோ சொல்ல வரான் அப்படின்னு ஹீலமி புரிஞ்சுக்கிட்டா. வேக்கம் வெண்டிங் மிஷினா மாறி நம்ம ஹீரோ இப்போ அந்த காயினை எடுத்துடுறான். இப்போ பலூன் வெண்டிங் மிஷினா மாறி நம்ம ஹீரோ பேரியருக்குள்ள பலூனை ஃபிக்ஸ் பண்ணி கார்ட்போர்டா மரமும் மேல இப்ப பறந்து வந்துருதான். சீக்கிரம் அந்த ட்ராப்பை க்ளோஸ் பண்ணுங்கன்னு டேரக்டர் சொல்றாரு. நம்ம ஹீரோ வெளியே வந்த உடனே அந்த ட்ராப்பையோ க்ளோஸ் பண்றாங்க. பாக்ஸோ எதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்கி மூவ் எல்லாம் பண்ற அப்படின்னு லாமிஸ் படிச்சு திட்டவும் நினைக்கிட்டு அவன் இவ்வளவு பண்ணிருக்கான், எதுக்கு பார்த்துட்டுறான்னு ஹீலமி கேட்கறா. அவன் மேல எனக்கு அக்கறை இருக்கு, இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு லாமிஸ் கேட்கவும் நம்ம ஹீரோ அமைதியா இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணுன்னா திரும்பவும் நான் அதை பண்ண தயாரா இருக்கேன், நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ண விரும்பல லாமிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லாமிஸ் ஸ்மைல் பண்றதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். பாக்ஸோ காயின் எதுவோ கிடைச்சதான் கேட்கவோ ஹலோ தார நம்ம ஹீரோ கொடுக்குறான். உங்களுக்கு சொந்த மாதிரி நீங்க பாட்டு எடுக்க போறீங்க, பாக்ஸோ தான் எல்லா வேலையும் பார்த்திருக்கான், அவன் தான் அதை தோக்கடிச்சான், சோ இந்த காயின் அவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஹீலமி சொல்லவும் ஹீலமி சொல்றதும் கரெக்ட் தான், என்ன மன்னிச்சிரு பாக்ஸோ, சரி காயின் உன்னோட தான் இருக்கட்டும், நான் இதை 100 கோல்டு காயின்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்றேன், என்ன சொல்ற அப்படின்னு நம்ம கேட்கறான். இது 100 கோல்டு காயினா நம்ம ஹீரோ பார்க்கலாம், அது நியாயமான பிரைஸ் தான் பாக்ஸோ அப்படின்னு டேரக்டர் பியர் சொல்லவும் ஆல்ரெடி என்கிட்ட crocodile காயின் இருக்கு, சோ எனக்கு இந்த காயின் தேவையில்லை ஹலோ தேர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த டீலுக்கு ஒத்துக்கிடுறான். 100 கோல்டு காயின்ஸ் உனக்கு நான் அப்புறமா தந்துருந்தேன் அப்படின்னு கேப்டன் அந்த காயினை வாங்கிட்டு போறான். சோ ஒரு வழியா இந்த ஸ்டாடமோட லாடியை இவங்க தோக்கடிச்சாச்சு. இப்ப லேக் ஸ்டாடம்கே இவங்க எல்லாரும் திரும்ப போயிட்டு இருக்காங்க. ஸ்டாடம் விட்டு ஒரு வழியா இவங்க எல்லாருமே இப்ப வெளியே வந்திருக்காங்க. இந்த இடத்துல நான் யாருமே இல்ல அப்படின்னு லாமிஸ் கேட்கவும் இந்த ஸ்டாடம்க்கு வெளியே வாழ்றது ரொம்பவே கஷ்டம், அதனால தான் ஈவன் மான்ஸ்டர்ஸ் கூட அந்த பக்கம் வராது அப்படின்னு ஷேவைய ஹீலமியை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ரஞ்சனை பத்தி நமக்கு அவ்வளவா தெரியாது, ஒவ்வொரு வருஷமும் நம்ம புதுசா கத்துக்கிட்டே தான் இருக்கும், அதுலயும் முக்கியமா ஸ்டாடம் லார்டன் பியர் சொல்லவும் ஆமா நான் ஒரே நேரத்துல 2 ஸ்டாடம் லார்ட ஃபேஸ் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டேரக்டர் பியர் இந்த ஸ்டாடம்ல இருக்கிற ஹண்டர் அசோசியேஷனுக்கு போறாரு. டேரக்டர் பாமி வந்துட்டீங்களான்னு கேட்கவும் என்ன ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, வேலையே இல்லைன்னு டேரக்டர் பியர் கேட்கறாரு. டேரக்டர் பியரோட ஒரிஜினல் நேம் பாமியா, இருந்தாலும் நான் அவரை பியர் தான் கூடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நைட் எல்லாரும் இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. நம்ம ஹீரோவோ பல போராட்டங்களுக்கு அப்புறமா இப்பதான் நிம்மதியா தூங்குறான். மத்ததான் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு மினிஸ்ட்ரியல் ஃபோர்ஸ் கிளம்புறாங்க. இந்த இடத்துல சர்வே எடுக்கணுங்கிறதுக்காக லாமிஸு ஹீலமியும் இங்கே இருக்காங்க. ஒரு ஹேண்ட்ஸமான ஹண்டர் அந்த இடத்துக்கு வரா. இந்த ஸ்டாடமோட மேப் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கவும் என்ன அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் மேப்பை கேட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். இன்ஃபர்மேஷன் இப்பதான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், 3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லவோ சரி நம்மளும் கிளம்பிட்டான். ஹேண்ட்ஸம் பசங்கனாலே இப்படிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம கேள்விப்பட்ட ஃபேமஸான ஹண்டர்ஸ் எல்லாமே பயங்கரமா மசில்ஸோட தான் இருப்பாங்கன்னு சொல்லவும் மினாஜரியல் ஃபோர்ஸோட கேப்டன் தும்மல் போடுறான். அவன் இந்த மாதிரி கிடையாது, பட் இவனை அவங்க மறந்துட்டாங்க. எல்லா ஹண்டர்ஸ் அப்படி இல்லப்பா, ஷீ ஆஃப் தி 100 பிளஸிங், அவங்க அழகாவாத நேரத்துல ஸ்ட்ராங்காவா இருப்பாங்க, நானும் அவங்கள மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு லாமிஸ் சொல்றா. ஆமா அவ ரொம்பவே அழகுதான், யாருக்கு தெரியும் இப்ப நம்ம பார்த்தா அந்த அழகான பையனும் ஹிஸ்டரியில இடம் பிடிக்கிற லெவலுக்கு பெரிய ஆளா வரலாம். இந்த ஸ்டாடம்க்கு அவன் தனியாளா போறான்னா அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. நைட் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வெளியே தான் இருக்கான். எல்லாரும் என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது, முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி அந்த அழகா இருக்கிறவன் பயந்துட்டு இருக்கான். அப்படின்னா இதுதான் இவன் ஒரிஜினல் கேரக்டரா நம்ம ஹீரோ பாக்குறான். என்ன தனியாவே விட்டா நல்லா இருக்கும், இல்ல அம்மா சொல்லியிருக்காங்க நான் நெகட்டிவாவே திங்க் பண்ணக்கூடாது, பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவன் ஸ்வீட்டா ஏதாச்சும் சாப்பிட்டா அது நல்லது அப்படின்னு ஹீரோ யோசிச்சு ஹலோ செட் காயின்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். அவனும் ஒரு சாக்லேட் காஃபியை நம்ம ஹீரோட்ட இருந்து வாங்கி குடிக்கிறான். இதுகிட்ட பேசாம இதை வாங்கணுங்கிறதுனால இது ரொம்பவே ஈஸியா இருக்கு. நாளைக்கு நான் நெகோஷியேட் பண்ணணும்னு நம்ம யோசிக்கவும் என்ன நெகோஷியேட் பண்ணணும், லாமிஸ் கிட்ட இருந்து என்ன வாங்க போறானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாக்ஸோ நம்மளோட சர்வேல இந்த மீஷோவும் ஜாயின் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு லாமிஸ் சொல்லப்போ ஓ இதுக்குதான் நெகோஷியேஷனா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். யாரு என்ன கேள்வி கேட்டாலும் ஆமா இல்ல அப்படின்னே அவன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இவனுக்கு இன்னும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பாக்ஸோ எடுத்திருந்த பிக்சரை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு 3 வாரமாச்சும் ஆகும், நீ என்ன நினைக்கிற மேஷ்வா அப்படின்னு ஹீலமி கேட்கவும் பழக்க தோஷத்துல ஆமா இல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு அச்சோ பின்னாடி எனிமீஸ் யாராச்சும் வராங்களான்னு பாக்குறேன். நம்ம பின்னாடி நடந்து வர ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல அதிக மக்கள் இருக்க மாட்டாங்கன்னு தான் இந்த ஸ்டாடமை செலக்ட் பண்ணி வந்தேன். என்னோட மிஷனே தெரியாத ஹண்டர்ஸ் கூட பேசி பழகிறது தான், இப்படியே போனா அது ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி மீஷ்வா யோசிக்கிறான். மீஷ்வாவோட சிச்சுவேஷன் நம்ம ஹீரோக்கோ புரியுது. இப்ப எல்லாரும் நைட் தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு, பட் என் பயத்தை நான் வெளியே காட்டாம இருக்கணும். எல்லாருமே தூங்கினாலும் பரவாயில்ல, பாக்ஸோ பாத்துக்கிடுவான்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த மேஜிக் ஐட்டம்க்கு ஓன் மைண்ட் இருக்கா அப்படின்னு யோசிக்குவா. ஹலோ தார் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ குட் ஈவினிங் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த ஹாட் சாக்லேட்டை வாங்குற ஷாப்பிங் கூட நர்வஸா இருக்கும்.
இருக்கும். பட் ஆனா உன்கிட்ட எதனால வாங்குறது ஈஸியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி மீஷ்வா நினைக்கிறான். வெண்டிங் மிஷினோட அட்வான்டேஜ் அதுதானே நம்ம ஹீரோ நினைக்கிறான். லாமிஸ் வந்து டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. வேணா வண்டியில ஏறிக்கோன்னு ஹீலமி சொல்றா. இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு லாமிஸ் சொல்றா. 1 வீக்கா டிராவல் பண்ணதுனால இப்ப மீஷ்வாவும் நல்லா வந்து பேசுறான். லாமிஸ் தரு மாதிரி கீழே விழ பார்க்கவோ டக்குன்னு மீஷ்வா அவளை பிடிச்சிருதான். லாமிஸ் உன் ட்ரெஸ் கழட்டு அப்படின்னு ஹீலமி சொல்லவும் எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றா. உன் லிமிட்டை மீறி நீ உன்னை புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஹெல்ப்பை கொடுக்கும்போது அதை ஏத்துக்கோன்னு ஹீலமி சொல்றா. என்னாச்சு லாமிஸ்க்கு எதுவும் உடம்பு சரியில்லையா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னாச்சு அவளுக்கு பசிக்குதா வயிற்று வலியா அப்படின்னு சொல்லி பேண்ட் ஆஃப் கிளட்டர்ஸ் பாக்குறாங்க. ஹியூமன் அண்ட் மங்கீஸ்ல இருக்கிற உமன்ஸ்க்கு பிரைவேட் பார்ட்ல இருந்து ப்ளீட் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா அப்படின்னு சோக்கா சொல்லவும் ஓ இது அந்த விஷயமா இது எப்படி நான் நோட் பண்ணாம விட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். பாக்ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காம்னா அப்படின்னு சொல்லி ஹீலமி புரிஞ்சுக்கிறா. பார்க்க கிளாத் மாதிரி இருக்கு. அதே நேரத்துல ஈரத்தை அப்சர்வ் பண்ணுது. ஓ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஹீலமி சொல்றா. செலிபிரிட்டிஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் கூட கன்வீனியன்ட்டா இருக்கட்டும் தான் இந்த பாக்ஸை கிரியேட் பண்ணாங்க நம்ம ஹீரோ நினைக்கிறான். அடுத்து ஒரு வாஷிங் மிஷினா மாறவும் ஹீலமியா புரிஞ்சுட்டு அதுல துணி எல்லாம் துவச்சு காய போடுறாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ இவங்க திரும்பி போறாங்க. எப்படியோ ஒரு 3 நாள் ஆகும் அப்படின்னு ஹீலமி சொல்லியிருக்கா. இப்போ மீஷ்வா இவங்க டீம்ல இருக்கிறதுனால நல்லா எல்லாருக்கூடயும் பேசி பழக ஆரம்பிச்சிட்டான். பாக்ஸோ உண்மையிலேயே அமேசிங்ல அப்படின்னு மீஷ்வா சொல்லவும் ஆமா தேவைப்படுற நேரத்துல சாப்பாடு டூல்ஸ் மட்டும் இல்லாம நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுவான் லாமிஸ் சொல்றா. பாக்ஸோ மாதிரி ஒரு மேஜிக் ஐட்டம் நான் பார்த்ததே இல்லைன்னு ஹீலமி சொல்றா. கைஸ் நம்மள நோக்கி சில ஹியூமன்ஸ் வராங்க அப்படின்னு மீக்கனே சென்ஸ் பண்றான். கரெக்டா 5 பேர் வராங்க. 5 பேர் ஆம்பளைங்க தான் பெல் சொல்றான். இந்த இடத்துக்கு ஹியூமன்ஸே வர மாட்டாங்களே அப்புறம் யார் வரப்போறா அப்படின்னு ஹீலமி யோசிக்கவும் நம்ம ஹீரோக்கு ஏதோ தப்பா படுது. எனக்கு தெரிஞ்சவங்க என்ன தேடி தான் வராங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போங்கன்னு மீஷ்வா சொல்லவும் முதல்ல அவங்க ஒன்ன தேடி தான் வராங்களான்னே தெரியாது. அப்புறமா ஒன்ன விட்டுட்டு அது எப்படி போவோம்னு நினைக்கிறேன். நான் ஒரே டைம் அப்படின்னு லாமிஸ் சொல்றா. உங்களுக்கு புரியல நீங்க என்ன ஃபாலோ பண்ணா சாக கூட வாய்ப்பு இருக்குன்னு மீஷ்வா சொல்லவும் டிசைட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பீப்புள் யாருன்னு சொல்றியா அப்படின்னு ஹீலமி கேட்கிறா. அவன் சும்மாவே பேச மாட்டான். அவன் சீக்ரெட் எப்படி சொல்லுவான் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். என்னாலும் கவலைப்படாத பாக்ஸோ பேரியர் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லுவான். அளவு தேர நம்ம ஹீரோ பேரியரை வர வைக்கிறான். பாக்ஸோ பேரியரை மீறி யாராலையும் எங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி அப்படின்னா நான் அட்டாக் பண்ணி பாக்குறேன். எதுவாகலன்னா நீங்க கூட வரலாம் அப்படின்னு நம்ம சொல்றான். மேஜிக்கல் அட்டாக் இந்த பேரியர் தடுக்க நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பயந்துட்டான். மிஷ் வரும்போதே ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்றான். பேரியருக்கு எதுவாகல அது தடுத்துருச்சு. நம்ம ஹீரோக்கு 500 பாயிண்ட்ஸ் போகுது. அந்த crocodile லார்டு நான் அட்டாக் பண்ணப்போ எனக்கு 1000 பாயிண்ட்ஸ் போச்சு. அதுல பாதி லெவலுக்கு இருக்க இவன் அட்டாக் ரொம்பவே ஸ்ட்ராங் தான் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இப்போ உனக்கு நம்பிக்கை வந்துச்சா லாமிஸ் கேட்கவும் சரி என் கூட வாங்க அப்படின்னு மீஷ்வா ஒத்துக்கிறான். மேக்கனே லாமிஸ் மீஷ்வா இவங்க 3 பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் போறாங்க. வந்துட்டு இருக்கிறதுல 3 பேர் ஸ்வாட்ஸ்மேன் 2 பேர் கிட்ட மேஜிக் இருக்கு அப்படின்னு மீஷ்வா சொல்லவும் இங்க இருந்தே உன்னால அதை சென்ஸ் பண்ண முடியுதான் லாமிஸ் ஆச்சரியப்படுதா. உன்னோட உயிரை எடுக்க வந்ததுல எனக்கு தான் பெருமை அப்படின்னு சொல்லி அந்த அசாசன் சொல்றான். உன்னை யார் அனுப்புனதுன்னு மீஷ்வா கேட்கவும் உனக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பீஸ்ட் பர்சனும் அந்த பொண்ணு வான் டீம் தானே நம்ம கேட்கவும் நீ என்னதானக்குள்ள வந்திருக்க அவங்கள இதுல தேவையில்லாம இன்வால்வ் பண்ணாத அப்படின்னு மீஷ்வா சொல்லுவோம். சரி நான் அவங்கள எதுவும் பண்ண மாட்டேன் பட் நீ சரண்டர் ஆயிரணும்னு நம்ம சொல்லுவோம். உங்க எல்லாரையும் நான் அடிச்சு போட்டா அப்போ உன்னால அவங்க மேல கை வைக்க முடியாது அப்படின்னு மீஷ்வா சொல்றான். உனக்குள்ள இருக்கிற வாரியர் ஸ்பிரிட் நான் மதிக்கிறேன். அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு அந்த அசாசன் சொல்லுவோம். மேஜிக் யூசர் லாமிஸை ஃபாலோ பண்றாங்க. ஹீரோ பேரியரை வச்சு ப்ரொடெக்ட் பண்றான். வாட்டர் வச்சு லாமிஸ் அவங்களை அட்டாக் பண்றாங்க. வாட்டர் பிளஸிங் இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ கார்பா ஷோப்பை நம்ம ஹீரோ அனுப்புவோம். அவங்களுக்கு கண்ணு எரியுது. அப்படியே ப்ளீச் தூக்கி அவங்க மேல அடிக்கிறாங்க. எனக்கு தெரியாததுனால ஈஸியாவே அவங்கள கட்டி போட்டுருந்தாங்க. மிஸ்டர் மீஷ்வா இவங்க கதையை முடிச்சிட்டேன்னு லாமிஸ் சொல்றா. அங்க கடைசியா அந்த லீடர் மட்டும் தான் இருக்கான். அவனையும் கண்ணு மிக்கிற செகண்ட்ல அசால்ட்டா அவன் தோக்கடிக்கிறான். ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இவங்க கிட்ட நான் இன்னும் சில விஷயங்கள் விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு மீஷ்வா சொல்றா. சரி நாங்க போய் மத்தவங்கள கூட்டிட்டு வரோன்னு அவங்க போறாங்க. இப்போ எல்லாரும் அங்க வந்திருந்தாங்க. மீஷ்வா திரும்பவும் மன்னிப்பு கேட்கறான். இதெல்லாம் எனக்கு பழகி போனது தான். பாக்ஸோவை கிட்னாப் பண்ணி அவன் ஸ்டார்டன் ஸ்பிளிட்ல விழுந்து பிரச்சனைகள் எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்ல அப்படின்னு லாமிஸு ஹீலமியா சொல்றாங்க. அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டீட்டெயிலா அவங்க கிட்ட சொல்ல முடியாது பட் என்னோட லைஃப் ரிஸ்க்ல இருக்கு. என் கூட டிராவல் பண்ணா அவங்களுக்கும் தான் ஆபத்து அப்படின்னு மீஷ்வா சொல்லவும் அப்படின்னா நீ ஏன் மினாஷியல் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு லாமிஸ் கேட்கவும் ஆமா ஸ்ட்ராங்கா இருந்தா போதும் அவங்க பாஸ்ட பத்தி யார் கவலைப்படுறா அப்படின்னு அதோட கேப்டன் சொன்னா அப்படின்னு ஹீலமி சொல்லவோ அது ஃபேமஸான குரூப் ஆச்சுன்னு மீஷ்வா கேட்கறான். நாங்களுமே அப்பப்பா அவங்க கூட மிஷனுக்கு போவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள தான் அவங்கள எதிர்பார்க்கறாங்க. உன்னை ஏத்துப்பாங்கன்னு சொல்லுவோம். சரி அவங்க டீம்ல நான் ஜாயின் பண்றேன் மீஷ்வா போறான். மினாஷியல் ஃபுட்ஸ்ல யாரையும் எடுக்க தெரியாது. ஸ்டேஜஸ் கிட்ட டயபடி பேசுவேன் அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம். இவங்க திரும்ப வந்துருந்தாங்க. சாரி இத்தனால எங்க பாக்ஸோ இல்ல அப்படின்னு லாமிஸ் சொல்லுவோம். என்ன சொல்றீங்க பாக்ஸோ இங்க தானே இருந்தா அப்படின்னு ஹண்டர் அசோசியேஷன்ல சொல்லுவோம். போய் பார்த்தா செயின் ரெஸ்டாரண்ட்ல ஃபேக்கா வெண்டிங் மிஷினை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க மீட் பால் இதோ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கொடுக்க வெண்டிங் பாக்ஸ் எப்படா எருமி இருக்கு அப்படின்னு ஹீலமி யோசிக்கிறா. வெண்டிங் மிஷின் மாதிரி வெளியே வச்ச உள்ளுக்குள்ள ஆளுங்க தான் இருந்து வேலை பார்க்காங்க அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட சேல்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே இந்த ஃபேக்கான வெண்டிங் மிஷின் எல்லாம் க்ளோஸ் ஆயிருது. செயின் ரெஸ்டாரண்ட் ஆல்ரெடி இந்த ஃபேக் வெண்டிங் மிஷின் வச்சு பாக்ஸோ இல்லாத நேரத்துல நிறைய சேல்ஸ் பிடிச்சிட்டாங்க. சோ ரெஸ்டாரண்ட் யூனியன் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபுட் காம்படிஷன் நடத்தணும். அப்படின்னா தான் நம்மளால கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு மீனமி சொல்றா. திரும்பவும் நான் ஏன் எங்க இருக்க நம்ம ஹீரோ யோசிக்கிறா. அதுவும் நல்ல ஐடியா தான். மக்களும் ஃபுட் சாம்பிளிங் பண்ண மாதிரி இருக்கும். நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பிளான் ஓகே தான். ஆனா நான் இங்க இருக்கணுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாக்ஸோவை இப்படி கார்னர் பண்ணாதீங்க அப்படின்னு லாமிஸ் சொல்றா. மிஸ்டர் பாக்ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. எல்லாம் நல்லபடியா தானே போகுது அப்புறம் என்ன அப்படின்னு ஹீலமி கேட்கவும் இந்த ஃபுட் காம்படிஷன் எல்லாமே நல்லபடியா தான் போகுது. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. பேண்ட் ஆஃப் கிளட்டர்ஸ் அந்த ஷோவியோ எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கு. மோனமி சொல்றா. ஷோவியோட வயிறுக்கு ஒரு எண்டே கிடையாது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்க வயிறு நிரப்பவே முடியாது எல்லாம் காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுவோம். நீங்க தானே ஃபுட் காம்படிஷன் நடத்தணும்னு நினைச்சீங்கன்னு ஹீலமி கேட்கறா. ஹீரோ இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு கோலாவை கொடுக்குறான். ட்ரிங்க் தானே குடிச்சா டேஸ்டா இருக்குமே லாமிஸ் கேட்கவும் இது அதிகமா குடிச்சாலே அவங்களுக்கு வயிறு முட்டிடும் சொல்ல வரியா அப்படின்னு ஹீலமி கேட்கவும்
ஹீரோ சொல்றான். ஒருவேளை இப்படி பண்றது சீட்டிங்னு சொல்லிட்டாங்கன்னா லாமிஸ் கேட்கவும், விருப்பப்படுறவங்க இதை குடிக்கட்டும் இல்ல நம்ம தண்ணியை குடிச்சுக்கலாம்னு ஆப்ஷன் கொடுப்போம்னு சொல்லவும், அப்ப தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் தானேன்னு சொல்லவும், இப்பவே நம்ம இதை அதிக ரேட்ல விற்போம், காம்படிஷன்ல கலந்துக்கிற எல்லாருமே அன்லிமிட்டடா கோலா எவ்வளவு வேணா குடிக்கலாம்னு சொல்லுவோம். சோ ப்ளீஸ் மிஸ்டர் பாக்ஸோ ஹெல்ப் பண்ணுங்க, கம்மியான ரேட்ல இந்த கோலாவை தாங்கன்னு சொல்லவும், நம்ம ஹீரோவோ ஒத்துக்கிடுறான். பாக்ஸோ எங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா மட்டும் நீ ஹெல்ப் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லி மீனமை கேட்கிறா. நம்ம ஹீரோவோ ஹலோ தாரன்னு சொல்றான். அந்த ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் ஆகுது, சீக்கிரம் மீட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மீட் பால் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் யூனியன் நடத்தக்கூடிய லேக் ஸ்டாடமோட ஃபர்ஸ்ட் ஈட்டிங் காம்படிஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறதுனால 2 ரவுண்டா பிரிச்சிருக்கோம். வின் பண்றவங்களுக்கு ஒரு அருமையான பரிசு காத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 5 பேரையும், செகண்ட் ரவுண்ட்ல 5 பேரையும், கடைசில இருக்கிறவங்க ஃபைனல்ஸ்க்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கண்டஸ்டன்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு மீனமே பார்க்கவும், பேண்ட் ஆஃப் கிளட்டன்ஸும் இருக்காங்களா நம்ம ஹீரோ பார்க்கறான். ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பெல் அடிக்கிறாங்க. எல்லாருமே ஃபாஸ்டா சாப்பிட்டு இருக்காங்க. அதுல பேண்ட் ஆஃப் கிளட்டன்ஸ் தான் ஃபாஸ்டா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. டைம் லிமிட் முடியறதுக்குள்ளேயே இவங்க சாப்பிட்டுறாங்க. அஞ்சாவதா இன்னொரு ஆள் ஃபினிஷ் பண்றாரு. சோ இவங்க எல்லாம் ஃபைனல்ஸ்க்கு போறாங்க. பேலன்ஸ் இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் வீட்டுக்கு கூட எடுத்து போலாம் அப்படின்னு சொல்லி மீனமே அனௌன்ஸ் பண்றா. இப்போ அடுத்ததா செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அவ சொல்றா. இந்த ஷார்லிக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஷார்லி இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாங்களா நம்ம ஹீரோ பார்க்கலாம். ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மீனமே பெல் அடிக்கிறா. லாரன்ஸுமே இப்போ ஃபாஸ்டா சாப்பிட்டு இருக்கா. ஷூவி என்னடானா கோலாவையும் சேர்த்து கொடுத்து மீட் பாலையும் கண்டினியூஸா சாப்பிட்டு முடிக்கிறா. நான் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கேன் அப்படின்னு பிளேட்டை காமிக்கிறா. முடிய போகுது, அடுத்த ரவுண்டுக்கு யார் போறாங்க அப்படின்னு மீனமே பாக்குறா. லாமிஸ் அண்ட் இன்னொரு பொண்ணு முடிச்சிட்டாங்க. கடைசி 2 ஆம்பளைங்க முடிக்கிறாங்க. இந்த 5 பேரும் ஃபைனல்ஸ்க்கு போறாங்க. ஃபைனல்ஸ் நடக்கிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி சின்ன ஸ்டோரி பிளே நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு பிளே நடத்த போறாங்களா? ஃபார்ம் தட் கால்டு ஹாப்பினஸ் தான் அதோட நேமா அப்படின்னு பாக்குறாங்க. வா, இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா, அது வேற லெவல்ல இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி அந்த பிளேயை பத்தி அவங்க பேசுறாங்க. லாமிஸ் 2 மணி நேரம் ஆயிடுச்சு, உனக்கு ஃபைனல்ஸ் இருக்குல்ல அப்படின்னு ஹீலமே கேட்கவும், அட ஆமா அப்படின்னு சொல்லி லாமிஸ் இப்ப கிளம்புறா. நீங்க ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபைனல்ஸ் வந்துருச்சுன்னு மீனுமே சொல்லவும், மியூசிக் பிளே ஆகிற ஒரு வெண்டிங் மிஷினா நம்ம ஹீரோ மாறி மியூசிக்கை பிளே பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரட்டா இவங்க ஒரு பேண்டை வர வச்சிருக்காங்களோ, எங்க இருந்து இந்த மியூசிக் வருது அப்படின்னு மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இஷ்டத்துக்கு எவ்வளவு நாள் சாப்பிடலாம், டைம் லிமிட் முடியறதுக்குள்ள யார் அதிகமான பிளேட் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லவும், இப்ப ஃபாஸ்டா ஷோவை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததை வாங்குறா. இந்த கிரேப் பார்க்கவே ஸ்வீட்டா சூப்பரா இருக்கு, நம்ம அடுத்ததை வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு லாமிஸும் இன்னொருத்தையும் நினைக்கிறாங்க. ஃப்ரூட்ஸை வச்சு அதை ரெடி பண்ணா வயிறு முட்டிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிருப்பான். பட் ஷோவை அதையுமே அதிகமா சாப்பிடுறா. ஹீரோவும் அப்படியே இன்டென்ஸ் மியூசிக்கை பிளே பண்றான். இப்ப கரெக்டா டைம் லிமிட் முடியுது. அண்ட் அதுல ஷோவி தான் வந்து அதிகமான பிளேட்டை சாப்பிட்டு முடிச்சிருக்கா. இந்த காம்படிஷனோட பின்னர் ஷோவி தான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. உள்ள அப்படி என்ன கிஃப்ட் இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நீங்க யாரும் ஏமாற வேண்டாம். வின்னர் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா பாக்ஸ் ஓவர் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி மீனமி சொல்றா. எங்களுக்கு தேவைப்பட்ட அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி இருந்தல, சோ ப்ளீஸ் ஓகே சொல்லு அப்படின்னு மீனமி சொல்லுவோம். இந்த காம்படிஷனால தான் எனக்கு நிறைய கோலா சேல்ஸா இருக்கு. ஹலோ தேர் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒத்துக்கிடுறான். கைஸ் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா பாக்ஸோ இறக்குதா சொத்தோ அப்படின்னு ஷேவி சொல்லுவோம். எங்க கிட்ட பாக்ஸோ இருந்தா நல்லா இருக்கும்னு ஆக்காவோ ஷீரோவோ சொல்றாங்க. அப்ப சரி நம்ம ஒரு குவெஸ்ட்டுக்கு போலான்னு கேப்டன் சொல்லுவோம். பாக்ஸோவன் நான் தான் ஃபேர் அண்ட் ஸ்குவாரா வின் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி எங்களுக்கு பிளான்ஸ் இருக்கு, நாங்க ஆர்ஜின் ஸ்டாடம் போறோம்னு வா சொல்லுவோம். ஆர்ஜின் ஸ்டாடமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துக்கு நான் வந்து பல காலங்கள் ஆகுது அப்படின்னு லாமிஸ் சொல்றா. நம்ம ஃபைட்டிங் விட அது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி கேப்டனும் ஹாப்பி ஆகிறான். கேப்டனே ஓகே சொல்ற லெவலுக்கு இங்க என்ன இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு ஷோவை கேட்கவும், ஹே ஷோவை வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க எல்லாம் ஓடி வராங்க. அந்த ஸ்டாடமோட டைரக்டர் அந்த இடத்துக்கு வரா. திரும்ப உன்னை பார்த்ததுல சந்தோஷம் ஷிவி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லாமிஸ் அண்ட் பாக்ஸோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். வாங்க உள்ள போய் பேசலாம் டைரக்டர் கூட்டிட்டு போறாங்க. இடிஞ்சு விழுற லெவலுக்கு அந்த இடம் மோசமா இருக்கு. பாக்ஸோட்ட இன்னைக்கு நீங்க ஒரு நாள் எது வேணா வாங்கிக்கலாம், ஃப்ரீ தான் அப்படின்னு ஷோவி சொல்லிட்டு இந்த கோலா நல்லா இருக்கும்னு சொல்றா. இப்போ அந்த சின்ன பசங்களுமே அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுறாங்க. அண்ட் அங்க இருக்கிற மத்தவங்களுமே வந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து இப்போ பலூன் வெண்டிங் மிஷினா மாறி எல்லாருக்குமே ஒரு பலூனை கொடுக்குறான். பசங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ அப்படியே வாட்டர் வெண்டிங் மிஷினா மாறி மழை மாதிரி லாமிஸ் பண்றா. அந்த பசங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. வா, இது துணியை கூட துவைக்குமா அப்படின்னு டைரக்டர் பாக்குறா. சரி நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம், அதுக்குள்ளே எல்லாத்தையும் துவைச்சு வச்சிருப்பான் அப்படின்னு ஷோவி சொல்றா. பசங்க கூட அப்படியே விளையாடிக்கிட்டே இப்போ அவங்க உள்ள போய் பார்த்தா அந்த பாத் டப் எம்டியா இருக்கு. யாரு இன்னைக்கு சுடு தண்ணியை ரெடி பண்ணணும்னு கேட்கவும், விளையாண்டுட்டு இருந்ததுல மறந்துட்டோம் அப்படின்னு அந்த சின்ன பசங்க சொல்லுவோம். அட்லீஸ்ட் நீங்க ஏன்டியாச்சும் சொல்லிருக்கலாம்ல. சரி இன்னைக்கு குளிக்க வேண்டாம் அவ்வளவுதான் அப்படின்னு டேரக்டர் சொல்றாங்க. நம்ம ஹீரோ இன்னொரு வெண்டிங் மிஷினா மாறுவோம். பாக்ஸோ இது என்னது அப்படின்னு லாமிஸ் பாக்குறா. ஹாட் ஸ்ப்ரிங் வெண்டிங் மிஷினா நம்ம ஹீரோ மாறி இருக்கா. இவ்வளவு சீக்கிரமா இது சுடு தண்ணியை நிரப்பிட்டே அப்படின்னு இப்போ அந்த பசங்க எல்லாம் ஜாலியா அதுல குளிக்கிறாங்க. அவங்க குளிக்கிறதுக்கு ஷாம்பூ டவல்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவே ப்ரொவைட் பண்றான். நீ கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ் பாக்ஸோ. ஷோவே எப்பவே வீட்டுக்கு வரும்போது எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே சோகமா தான் இருப்பா. பட் இன்னைக்கு தான் அவ முகத்துல ஸ்மைல பாக்குறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹலோ தார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நைட் எல்லாருக்கும் ஒரு பெரிய பார்ட்டியா வைக்கிறாங்க. எல்லாரும் பொறுமையா சாப்பிடுங்க, சாப்பாடுங்க ஓடி போயிடாதுன்னு ஷூவி சொல்றா. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நான் இன்னும் க்ளோத்ஸை கொடுக்குவா, நான் அப்படி ஃப்ரீயா கொடுக்குறதா அவங்களை சோம்பேறி ஆக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கவும். பாக்ஸோ நீ திரும்பவும் எதையோ யோசிச்சுட்டு தானே இருக்க, தேவையில்லாம எதையும்லாம் யோசிக்காத. பசங்க எல்லாருமே இன்னைக்கு ஒன்னாலதான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க. சோ நீயும் கான்ஃபிடென்ட்டோட ஹாப்பியா இருக்கணும் சரியா அப்படின்னு லாமிஸ் சொல்லவும், இவன் நான் எதுவுமே பேசலன்னா கூட லாமிஸ் என்ன கரெக்டா புரிஞ்சு எனக்கு ஏத்த விஷயங்களை சொல்றா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இப்ப எல்லாரும் தூங்கிருந்தாங்க. ஹே பாக்ஸோ உன்னோட ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். பட் எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்தது நிறைய செலவாயிருக்குள்ள, அதனால கண்டிப்பா நான் காசு திரும்ப தரேன்னு சொல்லுவோம். ஷோ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ உனக்கு இப்பவே காசு வேணுமான்னு வா கேட்குவோம். ஷோ பேட் தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ காசு வேண்டான்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்குவோம். ஹலோ தார நம்ம ஹீரோ அவளுக்கு ஒரு கோலா கொடுக்குறான். ரொம்ப தேங்க்ஸ் பாக்ஸோ அப்படின்னு ஷோவி ஹாப்பி ஆகுறா. உனக்கு இந்த அர்ஜுன் ஸ்டாடம் பத்தி தெரியுமான்னு கேட்குவோம். ஷோ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஸ்டாடம் கிராஸ் பண்ணா மட்டும் தான் மத்தவங்களால வேற ஸ்டாடம்கே போக முடியும். இது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி அப்படின்னு ஷோவி சொல்லுவோம். அப்ப நான் மீட் பண்ண நான் ஹண்டர்ஸ் கூட இது வழியா தான் போயிருப்பாங்களா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சில பேரால
விஷயத்தை கிராஸ் பண்ணி போக முடியல. ஸோ அவங்க இங்கேயே தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஸ்கை கூட இல்லை, எல்லாம் கேவ் மாதிரி இருக்கேன்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். அதனால தான் நான் அப்பப்போ இங்கே இருக்கிற சின்ன பசங்களை மீட் பண்ணுவேன். இன்னைக்கு அவங்க ஒன்னால தான் ஹாப்பியாக இருந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஷோவி சொல்லிட்டு போறா. சில ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு கிட்னாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஹீரோ யோசிக்கிறா, பாக்ஸ் ஃப்ரீயா நிறைய ஃபுட் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோவை திருட வந்திருக்காங்க. என் மேல கை வச்சா என்ன ஆகும்னு காமிக்கிறேன். நம்ம ஹீரோ ட்ரை ஐஸை வர வச்சு வாஷிங் மிஷினை ஆன் பண்ணுவோம். ஏதோ தண்ணி ஓடுற சவுண்ட் கேட்கணும் ஒருத்தர் சொல்றான். முட்டாள் இங்க எதுடா ரிவரன் திட்டவும் நிறைய யூஸ் பண்ணி ஐஸ் கியூப்ஸ் அவங்க மேல அடிக்கவும் அவங்க பயந்து ஓடிட்டாங்க. ஹாரர் மியூசிக்கை போட்டு விடவோ பயந்து ஓடிட்டாங்க. இப்ப டேரக்டர் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் நம்ம ஹீரோ வந்து திருட வந்து அவங்களை காமிக்கிறான். இவனுங்க அடிக்கடி இப்படிதான் வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க. இவனுங்க யாருன்னு எனக்கு தெரியும். நான் வர வரைக்கும் பசங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டேரக்டர் அங்க இருந்து கிளம்புறா. இவங்க தனியா போறாங்க. எதுவாகாதுன்னு லாமிஸ் கேட்கவும் எங்க கேப்டனை விடவும் இந்த லேடி ரொம்ப ஸ்ட்ராங்னு எங்க கேப்டனே சொல்லியிருக்காரு. ஒரு காலத்துல இவங்களும் அட்வென்ச்சரர் தானே அப்படின்னு ஷோவி சொல்றா. 1 hour கழிச்சு அவங்க திரும்ப வந்து சொல்ற விதமா எடுத்து சொன்னேன். அவங்க இனி பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க டேரக்டர் சொல்றா. போகும்போது அதுல ஆரோஸ் ஃபுல்லா இருந்தது. இப்ப காணுமே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஷோவியும் வளர்ந்து இவங்கள மாதிரி தான் இருப்பாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்க டெவலப்மெண்ட் ஸ்டாடம் அப்படின்னு லாமிஸ் பயப்படுறா. அந்த ஸ்டாடம்க்கு ஒரு மிஷன் வந்திருக்கு, போறதா ஒத்துக்கிட்டான் மெனாஜரியல் ஃபோர்ஸ் சொல்லுவோம். அந்த இடம் பயங்கரமா ஆவிங்களோட இருக்குமே லாமிஸ் பயப்படுறா. உனக்கு அதுங்களெல்லாம் பார்த்து பயமா அப்படின்னு கேப்டன் கேட்கவோ எனக்கா பயம் இல்லையே அப்படின்னு லாமிஸ் சொல்றா. சின்ன வயசுல நீ எப்படி பயப்படுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீலமி கலாய்க்கிறா. சில ஸ்கெலிட்டன் ஜாம்பிஸ் கோஸ்ட் இவ்வளவுதாப்பா இருக்கும் அப்படின்னு கேப்டன் சொல்லுவோம். உங்களை மாதிரி எல்லாரும் முட்டாத்தனமா பயம் இல்லாம இருக்க மாட்டாங்க. சோ பயப்படுறவங்களை கலாய்க்காதீங்க அப்படின்னு சொல்லி வைஸ் கேப்டன் சொல்றா. அந்த இடத்த பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன்னு ஹீலமி கேட்கவும் அங்க இருக்கிற ஸ்கை ஃபுல்லா திக் ஸ்ட்ராமி கிளவுடால நிறைஞ்சிருக்கும், லைட்னிங் வந்துட்டு இருக்கும், பயங்கரமா இருக்குன்னு ஃபெல்மினா சொல்லுவோம். லாமிஸ் பயப்படுறா. என்ன லாமிஸ்க்கு இதை பார்த்தா பயமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உண்மையா நீ பயப்படுறியான்னு கேப்டன் கேட்கவும் இல்லையேன்னு லாமிஸ் சொல்றா. சின்ன வயசுல நீ பயப்படுவா அப்படின்னு ஹீலமி சொல்லுவோம். இப்போ நான் பெரிய பொண்ணாயிட்டு நான்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அவ பேசுறத வச்சு அவளுக்கு பயமா இருந்தா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போவேனா, ஆனா பாக்ஸை யார் தூக்கிட்டு வருவா அப்படின்னு கேப்டன் யோசிக்கவும் பாக்ஸோ இல்லாம நம்ம பிளான் செயல்படாதுன்னு வைஸ் கேப்டன் சொல்றா. அந்த ஸ்டாடமோட எல்லாரும் எஸ்கேப் ஆகி போயிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கவும் நான் எல்லாமே எதுக்கு பிளான் யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் முதல்ல வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே, எனக்கு பயம் இல்ல நான் வாரேன் அப்படின்னு லாமிஸ் சொல்றா. உனக்கு பிரச்சனை இல்லைன்னு ஹீலமி கேட்கவும் ஆமா அப்படின்னு அவ அழுதுட்டே சொல்றா. அம்மா வைஸ் கேப்டன் எங்க அப்படின்னு லாமிஸ் கேட்கவும் ஃபெல்மினா கதை பார்த்து பயசோ அவ வரலன்னு சொல்லுவோம். அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு லாமிஸ் நினைக்கிறா. இந்த டெவலப்மெண்ட் ஸ்டாடம்ல எல்லா இடமும் கல்லறையா இருக்கு, வில்லேஜ்லயும் யாருமே இல்ல. லாமிஸ் ரொம்பவே பயந்து நடுங்கிறா. நம்ம ஹீரோ பாக்குறான். நீ பயப்படுறான்னா திரும்ப போயிருந்து கேப்டன் சொல்லுவோம். பயமா எனக்கா இல்லையேன்னு லாமிஸ் சொல்றா. இந்த ஸ்டாடமோட டேரக்டர் பாக்குறதுக்காக இவங்க போறாங்க. ஹலோ அப்படின்னு அவ திடீர்னு வந்து நிக்கவும் லாமிஸ் பயந்து கீழே விழுந்துருதா. நீ அவளை கலாய்க்கிறேன்னு நினைச்சா உண்மையிலேயே அவ பயப்படுவாளா அப்படின்னு கேப்டன் பாக்குறான். டேரக்டர் பாக்ஸோவை வெளியே வச்சுக்கலாமா அப்படின்னு கேப்டன் கேட்கவும் நான் கேள்விப்பட்ட அந்த மேஜிக் பாக்ஸ் இதுதானா, ஓ தாராளமா வெளியே வச்சுக்கோங்க அப்படின்னு அவ சொல்றா. நாங்க பயங்கரமான கதை சொன்னாலே காதை பத்திக்கிட்டு வேண்டான் லாமிஸ் பயந்து ஓடக்கூடிய ஆளு. இப்ப வர அவ அப்படிதான் இருக்கா. இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எதுக்காக அவ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இங்க வாரா அப்படின்னு ஹீலமே யோசிக்கவும் ஒரு வேலை எனக்காக இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ சிச்சுவேஷனை தப்பா புரிஞ்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். லாமிஸ் ஏன் இதை பண்றான்னா இல்ல நான் அதை உன்ட்ட சொன்னா கரெக்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன், நீ ஏன் புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணு அப்படின்னு ஹீலமி போறா. இப்போ நைட் ஆகுது. இந்த வில்லேஜ்ல ஆளுங்களே கிடையாது போலயே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. திடீர்னு ஒரு கோஸ்ட் ஃபிளேம் ஸ்கெலிட்டன்லாம் அந்த பக்கமா வருது. இதெல்லாம் திடீர்னு எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஸ்கெலிட்டன்ஸ்லாம் இருந்துச்சு நடந்து வந்துட்டு இருக்கு. எப்படி இருக்கட்டும் நம்ம ஹீரோ பேரியரை போட்டு வச்சுக்கிட்டுதான். உப்பு போட்டா போய் இங்க பயப்படும்னு சொல்லுவாங்க. சோ ராக் சால்ட் நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி எறிறான். அந்த மூட நம்பிக்கை உண்மை இல்ல போல, உப்பு வேஸ்ட் ஆயிடுச்சு, இதை யூஸ் பண்ணுவோம், இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். கடவுள் சிலையை நம்ம ஹீரோ தூக்கி எறிறான். பட் அப்பவும் அந்த ஸ்கெலிட்டன்லாம் பார்த்து பயப்படவே இல்ல. ஒருவேளை இதுக்கு நிறைய தேவையோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில ஹீலமி எந்திச்சு வந்து பார்த்தா அட இது என்னதுன்னு பாக்குறா. நம்ம ஹீரோ நைட் ஃபுல்லா நிறைய விஷயங்களை தூக்கி எறிஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கான். இந்த இடத்த ஸ்கவுட் பண்ண ஒரு டீமும் ஸ்டாடம்லாட தோக்கடிக்கிறதுக்கு நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வரேன் கேப்டனும் கிளம்பி போயிருந்தாங்க. நம்ம ஹீரோ அமைதியா நின்னுட்டு இருந்தா. திடீர்னு அந்த டேரக்டர் இங்க இருந்து வந்திருக்கா. மிஸ்டர் பாக்ஸோ நேத்து நைட்டு நடந்தது பார்த்து பயந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோஸ்ட் ஸ்கெலிட்டன்லாம் உயிரோட இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படும். பட் உங்களுக்கு கவலை இல்ல, ஈவன் உங்களுக்குள்ள சோல் இருந்தாலும் நீங்க ஒரு 100 மாதிரி தான், அதுங்க உங்களை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லவும் இவ சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த டேரக்டர் திடீர்னு எங்க இருந்து வந்தா இவ்வளவு கோஸ்டா இருப்பாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னால இதுக்கு மேலேயும் முடியல, இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணுமோ அப்படின்னு லாமிஸ் பயப்படவும் சோ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். இது ரொம்ப மோசமான சொல்லவும் ஐயோ கவலைப்படாதன்னு நான் சொல்ல வந்தா இவ அதை இப்படியே டைரக்ட் அர்த்தமா எடுத்துக்கிட்டாளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன லாமிஸ் இவ்வளவு சுகமா இருக்க, நீ சேர பாக்கு, உன்னால ஒரு விஷயம் முடியல நான் அதை எதிர்கொண்டு வரவா தானே நீ அப்படின்னு ஹீலமே வந்து அவளை சேர பண்றா. ஆமா என்னால முடியும் அப்படின்னு வா சொல்லவும் உன்னோட பயத்தை போக்குறதுக்கு நான் உனக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் லெசன் நடத்த போறேன் அப்படின்னு ஹீலமி சொல்லுவோம். அப்படியா ஓகே நான் தயாரா இருக்கேன்னு லாமிஸ் சொல்லுவோம். இது பகல் தானே, சோ நீ இந்த வில்லேஜ் தெருவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவோம். பகலா இருந்தாலும் அந்த இடம் பயங்கரமா இருக்குன்னு லாமிஸ் பயப்படுறா. உன்னால இது முடியும் அப்படின்னு ஹீலமி சொல்லுவோம். என்னால முடியுமா, சரி ட்ரை பண்ற அப்படின்னு பாக்ஸை தூக்கிட்டு கிளம்பலான்னு போகுவோம். பாக்ஸோ இல்லாம நீ மட்டும் தனியா போகணும், இது ஃபியரை டெஸ்ட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லுவோம். சரி லாமிஸோ தனியா போயிட்டு இருக்கா, எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான்.
கொஞ்ச தூரம் தான் லாமிஸ் போயிருப்பா. திடீர்னு பின்னாடி இருக்கிற கதவை ஆட்டோமேட்டிக்கா திறக்கவும் பயந்துட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டா. நம்ம ஹீரோவா அவளை சமாதானப்படுத்த சாக்லேட் காஃபி கொடுக்கலாமான்னு யோசிக்கவும், பாக்ஸோ நீ அவளை கெடுக்காத அப்படின்னு ஹீலமி சொல்ற. பாக்ஸவை தூக்குறது தானே என் வழியா, அவனை தூக்கிட்டே நடந்து போயிட்டு வரேன்னு சொல்லவோ ஹீலமியோ சரின்னு சொல்ற. கூட இன்னொரு ஆள் இருந்தா பயம் இருக்காதுதான், ஆனா நான் ஒரு சாதாரண வெண்டிங் மிஷின் ஆச்சே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாக்ஸோ இருக்கியான்னு கேட்கவோ ஹலோ தாரன்னு சொல்றான். பேசிக்கிட்டே வாப்பான வா சொல்லவோ ஹலோ தார் நம்ம ஹீரோ சொல்றான். என்னை விட்டு போயிடாத சரியா, நான் என்னோட பெஸ்ட்டை பண்ணுவேன், நம்ம ஒன்னா சேர்ந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு லாமிஸ் சொல்லவும், அவ்வளோ நானும் ஒன்னா இருக்கணும் தான் அந்த பயத்தெல்லாம் பொறுத்துட்டு இருக்காளா, நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கஸ்டமர்ஸே இருக்கிறதுக்கான அரோமா ஸ்மெல்ல வந்து நம்ம ஹீரோ இன்செர்ட் பண்றான். இப்போ மியூசிக் வெண்டிங் மிஷினா மாதிரி ஒரு நல்ல மியூசிக்க படுவோம். லாமிஸோ இப்ப பயமே இல்லாம எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்துருதா. காய்ஸ் எனக்கு பய போயிடுச்சுன்னு சொல்லுவோம். சரி இப்ப நீ தனியா போயிட்டு போனா அவங்க சொல்லவோ இல்ல வேண்டாம் அப்படின்னு வா சொல்றா. கொஞ்சம் கூட யோசிக்காம வேண்டாம்னு சொல்லிட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எக்ஸ்ட்ரா ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டு கேப்டன் வந்து நிக்கிறான். ஹேண்ட் ஆஃப் கிளட்டன் சோ மீஷ்வால் தான் அங்க வந்து நிக்கிறாங்க. இல்ல மீஷ்வால் ஒரு வழியா ஃபினான்ஷியல் ஃபோர்ஸ்க்கு வந்துட்டானா நம்ம ஹீரோ பாக்குறான். அவன் நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணல, ஜஸ்ட் இது அவனோட ட்ரையல் பீரியடா கேட்டிருக்கான், நானும் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு கேப்டன் சொல்றான். எனக்கும் ஜாயின் பண்ணணும்னு ஆசை, ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபிட் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கிடணும், அதான் ட்ரையல் பீரியட் கேட்டிருக்கான்னு மீஷ்வால் சொல்றான். ஓகே நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் ஸ்ட்ராடம் லார்டான கிங் ஆஃப் சோலை கண்டுபிடிச்சு தோக்கடிக்கிறது தான் அப்படின்னு கேப்டன் சொல்லவும், ஹியூமன்ஸ்க்கு இந்த மாதிரி இடத்த பார்த்தாலே பயமாப்பா, இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு என்னதான் பயமோ தெரியல அப்படின்னு சொல்லி பேண்ட் ஆஃப் கிளட்டன்ஸ் பேசிக்கிறாங்க. நைட்டுக்குள்ள நம்ம எல்லாரும் இங்க திரும்ப வந்துடணும், சோ தயாரா இருங்க அப்படின்னு கேப்டன் சொல்றான். கைத்துல டைட்டா பிடிச்சு நம்ம ஹீரோவை லாமிஸ் நெளிச்சிருதா. மனுஷங்கள்லாம் எதுக்கு இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு கல்லறை வைக்கிறாங்க, இந்த இடத்துல வச்சா மான்ஸ்டர் வந்து தான் பாடியை தின்றுள்ள அப்படின்னு பேண்ட் ஆஃப் கிளட்டன்ஸ் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். அட்டட் ஸ்கெலிட்டன்ஸ் அந்த இடத்துல இருந்து எனக்கு வந்து அட்டாக் பண்ண வருது. மெனாஜரியல் ஃபோர்ஸ் பேண்ட் ஆஃப் கிளட்டன் மீஷ்வால் எல்லாருமே வேற லெவல்ல ஃபைட் பண்றாங்க. எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம ஹீரோவை மத்தவங்களும் பாக்குறாங்க. சோ இப்போ நைட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் திரும்ப வந்துருந்தாங்க. இங்க இருக்கிற பாதி ஸ்கெலிட்டன்ஸ் ஹியூமன்ஸ் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. திடீர்னு ஒரு சின்ன பையன் வரான். ப்ளீஸ் இன்செர்ட் காயின்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பயத்துல சொல்றான். இந்த பையன் கிட்ட எங்க காயின் இருக்க போகுது, டேய் தம்பி என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க, இவன் ஒரு 100 ஜாம்பி போல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. டேய் டேய் அப்படிலாம் ஏறாத, சரி இந்த ஆரஞ்சு ஜூஸை வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும் அந்த ஜாம்பி பாயும் அதை எடுக்கிறான். அதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியல, அப்படியே பாட்டில கடிக்கிறான். ஒரு வழியா கடிச்சே உள்ள இருக்கிற எல்லாத்தையும் குடிச்சிட்டு போயிடான். இப்போ அடுத்த நாள் நைட் ஆகுது. நேத்து வந்து அதே ஜாம்பி பாய் திரும்பவும் வரான். நம்ம ஹீரோ ஃப்ரீயா ஆரஞ்சு ஜூஸை கொடுக்கவோ திரும்பவும் பாட்டில கடிச்சே குடிச்சிட்டாங்க இருந்து கிளம்புறான். இப்படி இந்த ஜாம்பி பாய் ரெகுலர் கஸ்டமர் மாதிரி டெய்லி நைட் வந்துருதான். ஒரு நாள் இவங்க மிஷனை முடிச்சுட்டு வெளியவே கேம்பிங் பண்ணி எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்தா இதோ ஒரு 100 அந்த இடத்துக்கு வரத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். ஹீரோ அண்ட் ஆக்காவும் அதை பார்த்துட்டு அட்டாக் பண்ணலான்னு போறாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியணும் நம்ம ஹீரோவை லைட் அடிக்கிறான். ஜஸ்ட் ஒரு ஜாம்பி தான் அப்படின்னு அவங்க கொல்லலான்னு போகிறோம். இது அந்த ஜாம்பி பாய் தானே, டூ பேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். அதுக்குள்ள வந்து அவங்க கொண்டுருந்தாங்க. என்னாச்சு பாக்ஸோ எதுக்கு கத்துனன்னு அவங்க கேட்கறாங்க. ஜாம்பி பாய் எனக்காக தான் வந்திருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பாக்ஸர் வைக்கிற பாட்டில் கவர் இவங்கிட்ட எப்படி இருக்கு, ஒரு காப்பர் காயினும் வச்சிருக்கானேன்னு அவங்க பாக்குறாங்க. அந்த ஜாம்பியை நான் நோட்டீஸ் பண்ண ரொம்ப நேரமா அது பாக்ஸோவை பார்த்துட்டு இருந்துச்சு, அதை அட்டாக் பண்ற மாதிரி வரல, அதனால தான் நான் கண்டுக்கல அப்படின்னு மேக்கனே சொல்றான். அப்படின்னா தூரத்துல இருந்து நம்ம எல்லாம் காயின் போட்டு வாங்குறத பார்த்துட்டு ஜாம்பி பாயும் காயினை கொண்டு வந்திருக்கானா, அதனால அதுக்கு வாய்ப்பே இல்லையான்னு அவங்க யோசிக்கிறாங்க. இந்த காப்பர் காயினை வச்சு அவனால எதுவும் வாங்க முடியாது, ஆனாலும் எனக்காக இங்க வந்து உயிரை விட்டுட்டான், அக்கா அண்ட் ஷீரோ மலையோ தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தப்படுறான். கிங் ஆஃப் சோல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னு கேப்டன் சொல்லுவான். அடுத்து என்னமோ அப்படின்னு ஹீலமி கேட்கறான். கிங் ஆஃப் சோலை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேப்டன் கேட்கவும், பவர்ஃபுல்லான மேஜிக் யூசர்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு ஹீலமி சொல்லுவோம். எஸ் அவனுக்கு நிறைய மேஜிக் பவர் இருக்கு அண்ட் டிஃபரெண்ட் எலமெண்ட்ஸையும் அவனால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேப்டன் சொல்லுவான். அப்ப நம்ம என்ன பண்றதுன்னு ஹீலமி கேட்கறா. அதுக்கு தான் நம்ம பாக்ஸோ இருக்கா, பாக்ஸோட பேரியர் மேஜிக் ஸ்பெல்லையும் சேர்த்து தான் தடுக்கும், அதை நம்ம யூஸ் பண்ண போறோம் கேப்டன் சொல்லுவோம். இதுக்கு தான் இந்த மிஷனுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஓ ஆமா லேப்லன் ஸ்டாரம்லயும் அவன் மேஜிக் ஸ்பெல்ல தடுத்ததை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு ஹீலமி சொல்றா. எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நம்ம வேற பிளான போட்டுக்கலாம், என்ன சொல்ற பாக்ஸோ அப்படின்னு கேப்டன் கேட்கணும். ஹலோ தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். கிங் ஆஃப் சோலை சுத்தி நிறைய பாடி கார்டு இருப்பாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க நாங்க அவங்கள சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு கேப்டன் சொல்லுவோம். லாமிஸ் அண்ட் ஹீலமியும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு இதுதான் நம்ம பிளான், மத்ததை எதிரியை ஃபேஸ் பண்ணும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு கேப்டன் சொல்லிட்டு பியாஸ் அப்படின்னு எல்லாரும் ஜூஸ் குடிக்கிறாங்க. ஸ்டாடம் லார்ட தோக்கடிச்சு இதே மாதிரி ஒரு பார்ட்டி பண்றோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ எல்லாருமே அந்த ஸ்டாடமோட லார்டான கிங் ஆஃப் சோல் கூட ஃபைட் பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. பாக்ஸோ இதுல உனக்கு தான் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு லாமிஸ் சொல்றா. கிங் ஆஃப் சோல் சுத்தி அதோட கமாண்டர்ஸும் நின்னுட்டு இருக்காங்க, அதுக்கு எண்ணிக்கை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்டன் பாக்குறான். வைஸ் கேப்டன் மேஜிக் இருந்தா ஈஸியா அதை முடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு ஷோவி சொல்றா. அப்ப என்ன பண்ணா இவங்க யோசிக்கும் போது நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். ஒரு பெட்ரோல் வெண்டிங் மிஷினா நம்ம ஹீரோ மாறுறான். இது பார்க்க வாட்டர் ஸ்ப்ரே பண்ற பம்ப் மாதிரியே இருக்கு, கேவலமா இருக்கேன்னு பாக்குறாங்க. இதை தொடலாமா அப்படின்னு ஹீலமே கேட்கப்போ ஹலோ தாருன்னு சொல்றான். ஆயில் மாதிரி இருக்குன்னு கொளுத்தி போட்டு பார்த்து பெட்ரோல்னு கண்டுபிடிக்கிறாங்க. சோ இப்போ அந்த வாட்டர் பாட்டில் நிறைய ஃபில் அப் பண்ணி வச்சு அந்த 100 ஆர்மி மேல தூக்கி எறிறாங்க. பாட்டில்ஸ் நம்ம ஹீரோ மறைய வைக்கிறான். பெட்ரோல் அவங்க மேல வந்து நெருப்பு கொளுத்தி போடுறாங்க. சில பேர் ஃபைட் பண்ணியோ சில பேர் பெட்ரோல் தூக்கி எறிஞ்சுமே ஈஸியா அதுங்களை கொண்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப டக்குனு கிங் ஆஃப் சோல் வந்து அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ பேரியர் போட்டு எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றான். அந்த ப்ளூ கலர் லைட் அது பேரியரா அப்படின்னு கிங் ஆஃப் சோல் பார்த்துட்டு கெட் மேஜிக் யூஸ் பண்ணி டக்குனு எல்லாரையும் தனித்தனியா பிரிக்கிறான். நம்ம ஹீரோ லாமிஸும் தனியா மாட்டிக்கிறாங்க. ஹே உன் பின்னாடி இருக்கிற அந்த பாக்ஸ் என்னது அப்படின்னு கிங் ஆஃப் சோல் கேட்கவோ அதை பத்தி நான் ஏன்டா சொல்லணும் அப்படின்னு லாமிஸ் அட்டாக் பண்ண போனா அவன் அட்டாக் பண்றான். என்ன என் ஐஸ்டோனால அந்த பேரியரை உடைக்க முடியலையா, சிம்பிளா அவங்கள ஊதி தள்ளுறேன் வின் மேஜிக் யூஸ் பண்ண லாமிஸ் அவ ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு முன்னாடி வர. லாமிஸும் நம்ம ஹீரோவோ பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்காங்க. ஸ்டோனை உடைச்சிட்டு லாமிஸ் அவ பாட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்கா. உன்னை நான் குறைச்சி எடை போட்டுட்டேன் அப்படின்னு இப்போ கிங் ஆஃப் சோல் வந்துட்டு நிலத்தையே ரெண்டா பிரிக்கிறான். லாமிஸ் அதுக்குள்ள விழவும் நம்ம ஹீரோ வெயிட்லெஸ்ஸா மாறுறான். லாமிஸ் டக்குன்னு வெளியே
வெளியே ஜம்ப் பண்ணி விட்டா அவனோட எலமெண்ட்ஸை ஷியோவை யாரோ வச்சு அட்டாக் பண்றா. ஏர்ல இருந்துகிட்டே லாமிஸ் வந்துட்டு பாக்ஸோவை அப்படியே சொல்லட்டி தூக்கி கிங் ஆஃப் சோல் மேல போடுறா. ஒரே அட்டாக்ல கிங் ஆஃப் சோலை இவங்க தோக்கடிக்கிறாங்க. ஆனாலுமே அந்த கிங் ஆஃப் சோலுக்கு லைட்டான உயிர் இருக்கு. ஹே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. நீங்க 2 பேரும் கிங் ஆஃப் சோலை தோக்கடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு கேப்டன் சொல்றான். யாரா நீங்களா என்ன அவ்வளவு குறைச்சி எடை போட்டுட்டீங்கல்ல அப்படின்னு கிங் ஆஃப் சோல் கேட்கவும், நீ இன்னும் சாவலையா, மண்டையை கிரஷ் பண்ணா செத்ததுக்கு அப்புறம் அந்த காயின் கிடைக்கும் கேப்டன் சொல்றான். இது காயினா, நான் என்ன சாதாரண ஸ்டார்டம் லார்ட் அப்படின்னு நம்ம பேச வர்றதுக்குள்ளேயே திடீர்னு மேல இருந்து ஒரு பெரிய அட்டாக் இவங்க மேல வந்து விழுது. கிராவிட்டியில இவங்களை கீழே புஷ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த அட்டாக்ல எல்லாருமே மயங்கி விழுந்திருந்தாங்க. நம்ம ஹீரோ பேரியர் இருந்ததுனால இப்ப லாமிஸ் மட்டும் எந்திச்சு நிக்கிறா. அண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பரா இருந்ததுனால மீஷுவலோ கேப்டனும் மட்டும் எந்திச்சு நிக்கிறாங்க. என்னோட டார்க் டொரண்ட்ல நீங்க சர்வைவ் ஆகிற லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இவனோட மேஜிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். சுப்பீரியர் மேஜிக்லாம் சுப்பீரியர் யூசர்ஸ்க்கு தான். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே அனதர் பால்டர் அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டன் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறான். நான் யாருன்னு உண்மையிலேயே உனக்கு தெரிஞ்சிருக்கா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நீ யாருன்னு லாமிஸ் கேட்கறா. என்ன எல்லாரும் நெதர்லார்டுன்னு கூப்பிடுவாங்க. இந்த ஸ்ட்ராடம் லார்ட் காயினுக்காக தானே வந்தீங்க. எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் அசால்ட்டா அதை தூக்கி போடுறான். நீ எதுக்காக இதை பண்ற? நாங்க தானே கிங் ஆஃப் சோலை வந்து அட்டாக் பண்ணோம். கடைசி நிமிஷத்துல வந்து நீ அவனை கொண்டு பவர்ஸ் எடுத்துக்கிட்ட. ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு லாமிஸ் பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு மீஷுவல் சைட்ல போட்டு சீக்கிரட்டா போய் அட்டாக் பண்றான். நல்ல ட்ரை தான், பட் அது என்னோட இல்யூஷன் அப்படின்னு மீஷுவல் அவன் அட்டாக் பண்றான். அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும் நீ எதிர்பார்க்கறன்னு நெதர்லார்ட் கேட்கவும், லாமிஸ் அது கூட நேரடியா ஃபைட் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹெலிமி டக்குன்னு வந்து பெட்ரோல் தூக்கி அடிக்குவான். அது பேரியர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது. ஷெவி ஃபயர் ஆரா வச்சு அட்டாக் பண்ணுவோம். பயங்கரமா அது வெடிக்குது. இந்த சான்ஸ்ல டக்குன்னு எல்லாரையும் தூக்கிட்டீங்க சேஃபா போயிடலாம் அப்படின்னு பார்த்தா நெதர்லார்ட் டக்குன்னு இவங்களை அட்டாக் பண்ணிருந்தான். நீ எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஹீலமியும் ஷோவையும் அவன் பிடிச்சிருந்தான். அவங்கள விடு அப்படின்னு சொல்லி லாமிஸ் வந்து கத்தவும், ஓடு அப்படின்னு ஹீலமி சொல்றா. மத்தவங்களை கூட்டிட்டு போ அப்படின்னு ஷோவி சொல்றா. ரொம்பவே டச்சிங்கா இருக்கு. உங்க உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு கிங் ஆஃப் சோல் அவங்களை ஷாக் கொடுத்து அட்டாக் பண்றான். 2 பேருமே இப்ப இறந்து அவ கண்ணு முன்னாடியே கீழே விழுறாங்க. ஹீலமி நீ எனக்கு எப்பவும் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லல. ஷோவி ஆர்ஃபனேஜ்ல உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ப்ளீஸ் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி லாமிஸ் கதறா. இனி அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நெதர்லார்ட் சொல்ல போட்டு டக்குன்னு ஃபாஸ்டா போய் லாமிஸ் அவனை அட்டாக் பண்றா. யூ ஆர் சோ பேட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்ன பொறுமையா இருக்கணும்னு சொல்றேன்னு புரியுது பாக்ஸ். ஆனா நம்ம ஏதாச்சும் பண்ணலன்னா நம்மளும் மத்தவங்களும் இங்க இருந்து உயிரோட போக முடியாது. அவனை தோக்கடிக்க பிளான் வேணும் அப்படின்னு சொல்லி லாமிஸ் சொல்லவும், நாங்க யாரும் இங்க சாகக்கூடாது. என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஹலோ தார் அப்படின்னு சொல்றான். உன் டைம் முடிஞ்சது அப்படின்னு அட்டாக் பண்ணவும் லாமிஸ் டக்குன்னு நம்ம ஹீரோ பேரியரை வச்சு ப்ரொடெக்ட் பண்றான். பேரியர் எல்லா அட்டாக்கையும் தடுக்குதா அப்படின்னு நெதர்லார்ட் பாக்குறான். ஹலோ தார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உன்ட்ட ஒரு பிளான் இருக்கானவா கேட்டுட்டு, நான் உன்னை நம்புற பாக்ஸோ கண்டிப்பா நம்ம தோத்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்றா. டக்குன்னு நம்ம ஹீரோ சின்னதா மாறி லாமிஸோட முதுகுல இருந்து வெளியே வரான். லாமிஸ் இப்ப தனியா ஃபைட் பண்ண ரெடியா இருக்கா. நம்ம ஹீரோ இப்ப பலூன் வெண்டிங் மிஷினா மாறுறான். 2 பேரும் சாக தயாராகி குட் பை சொல்லிக்கிட்டீங்களா? இறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே கூடிய சீக்கிரம் உங்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றான். நம்ம ஹீரோட பேரியர் யூஸ் பண்ணி லாமிஸையும் நம்ம ஹீரோ டைரக்டா தூக்கி அடிக்கிறான். இப்ப பலூன்ஸையும் அவ கூடவே சேர்த்து தூக்கி அடிக்கிறான். நெதர்லார்ட் பலூன் அட்டாக் பண்றான். பார்த்தா மேல லாமிஸ் இருந்து டைரக்டா அவன் கையில ஒரு கிக் ஓடுறா. 100ஓட கையவே நீ உடச்சிட்ட. நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான். உன்னோட குரூப் எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறுன்னு பார்க்க நான் ஆர்வமா காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு நெதர்லார்ட் இப்ப அங்க இருந்து போயிருந்தான். ஹீலமி என் கூடவே எப்போ இருப்பேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி லாமிஸ் அழுதுட்டு இருக்கா. கேப்டன் மயக்கத்துல இருந்து கண்முழிச்சு ஷோபி என்னாச்சு? நமக்கு அசோசியேஷன்ல சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல சீக்கிரமா சிபிஆர் பண்ண அப்படின்னு கேப்டன் சொல்றான். சரின்னு இப்ப அவங்க 2 பேருக்கும் சிபிஆர் பண்றாங்க. அப்படின்னா இது கார்டியாக் ரெஸ்ட்னா அப்படின்னு நம்ம ஹீரோ டக்குன்னு மெடிக்கல் வெண்டிங் மிஷினா மாறுறான். இப்படி ஒண்ணு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. பாக்ஸோ இந்த டைத்துல இப்படி மாறி இருக்கான்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. பட் யாருக்குமே இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எனக்கு இப்ப டைம் இல்ல, வேற ஆப்ஷன் இல்ல, எவ்வளவு பாயிண்ட் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு டெலிகனைசஸ் பவரை நம்ம ஹீரோ ஆக்டிவேட் பண்றான். ஆப்ஜெக்ட் எல்லாம் நம்ம ஹீரோவால தொடாமையா கண்ட்ரோல் பண்ண முடியும். டக்குனு இதை போய் அவங்க கிட்ட கொடுத்து அவங்களும் அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இந்த நேரம் மாதிரி பண்ணணும்னு அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. அவளோட ஷர்ட்டை கழட்டவும் பாக்ஸோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு லாமிஸ் கேட்கிறா. டெலிகனைசஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அவ பாடியில அதை அட்டாச் பண்றான். ஷாக் ஒரு பாடியை விட்டு தள்ளி நின்னுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்குறான். மிஷின்ல இருந்து சிபிஆர் பண்ணுங்கன்னு சவுண்ட் வரவும் இப்ப அதே மாதிரி பண்றாங்க. பாக்ஸோ ஹெல்ப் பண்ணிருக்கான். கண்டிப்பா நீ எந்திரிச்சிருவா ஹீலமி அப்படின்னு சொல்லி இப்ப ஃபாஸ்டா சிபிஆர் கொடுத்தா ஒரு வழியா ஹீலமி எந்திரிச்சிருந்தா. இப்ப டக்குன்னு ஷோபைக்கும் அதே மாதிரி பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன கவலைப்பட வச்சியா அப்படின்னு சொல்லி கேப்டன் ரொம்பவே வருத்தப்படுறான். இந்த வார்டுல இருக்கிற பீப்புள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னால உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, மன்னிச்சிருங்க அப்படின்னு மீஷுவல் சொல்றான். இதுல ஓன் தப்ப எதுவும் இல்ல. நெதர்லார்ட் வருவான் நம்ம யாருமே யோசிச்சு பார்க்கல அப்படின்னு ஹீலமி சொல்றா. உண்மையிலேயே அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் தான். அடுத்த தடவை நான் கண்டிப்பா எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு ஹீலமியும் ஷோபியும் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் டைரக்டர் பியர் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றாங்க. நெதர்லார்ட் பத்தி தெரியுமான்னு கேட்கவும், டீமன் லார்டோட ஜெனரலா அவன் சர்வ் பண்ணிட்டு இருந்தவன் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னு டைரக்டர் பியர் சொல்லுவோம். அப்ப இவனை விடவோ ஸ்ட்ராங்கான டீமன் லார்டு ஒருத்தர் இருக்கானா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மத்த ஸ்டார்டமோட டைரக்டர்ஸ் கூட எமர்ஜென்சி மீட்டிங் நடத்துறேன் அப்படின்னு டைரக்டர் பியர் சொல்றாரு. நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு லாமிஸ் வரவும், லாமேஸ் அப்படின்னு சொல்லி மோனமி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. இதுக்கு முன்னாடியே இதே சீனை நான் பார்த்திருக்கேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்டார்டம் லார்ட விடவோ ஸ்ட்ராங்கான எனிமி கூட ஃபைட் பண்ணு கிளிப்பிட ஒன்னும் ஆகலையே என்னவா கேட்கறா. நெதர்லார்ட் கூட ஃபைட் பண்ணதுல இப்ப நம்ம ஹீரோ வில்லேஜ்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான். பாக்ஸோ நீ அந்த நெதர்லார்ட் கூடயே ஃபைட் பண்ணியாமே எல்லாரும் கேட்கவும், ஷோ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். தான் நடக்கம்லாம் அவசியம் இல்லப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் என்ன பாராட்டும் போது சந்தோஷமா இருக்குதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. பாக்ஸோ உன்னோட ஹீரோயிசத்தை பத்தி கேள்விப்பட்டேன், கூடிய சீக்கிரம் நான் உன்னை வந்து அடைவேன் அப்படின்னு ஷியரி சொல்லிட்டு போறா. இந்த வில்லேஜ்ல நிறைய பீப்புள் இருக்காங்க அப்படின்னு மீஷுவல் பார்த்துட்டு இருக்கான். பேண்ட் ஆஃப் கிளடன்ஸ் அந்த இடத்துக்கு வந்து, அந்த நெதர்லார்ட் ரொம்பவே ஸ்ட்ராங், தனியா எதிர்க்க எங்களுக்கு பயமா இருக்கு, மீஷுவல் நீங்களும் எங்க கூட சேர்ந்து
வந்து ஃபைட் பண்ணுங்கன்னு சொல்லவும் பட் நான் ஆல்ரெடி ஃபைட் பண்ணி தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி மீஷுவல் சொல்றான். ஆனா அப்படின்னு அவங்க சொல்ல வரதுக்குள்ள அதனாலதான் அடுத்த தடவை கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், என் ஸ்பாட் மேல வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்றான். சூப்பர், கவலையப்படாதீங்க, டைரக்டர் பீரோ எல்லா ஸ்டார்டம்ல இருக்க மத்த ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸை கூப்பிட்டுருக்காங்க, ஒரு 50-100 பேர் வருவாங்க அப்படின்னு மீக்னி சொல்லவும் நான் 300-400 கேள்விப்பட்டேன் சூக்கோ சொல்றா. அவ்வளோ தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸை நான் மீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி மீஷுவல் சோகமாகறான். கேப்டன் என்னாச்சு அப்படின்னு ஃபில்மினா கேட்கவும் நான் செய்யறது கரெக்ட் தானா, என்னோட விஷயம் நிறைவேற்ற ட்ரை பண்ணி நான் அதுல செத்து போனா ஓகே, உங்களையும் நான் ஆபத்துல மாட்டி விட்டேன், இல்லையா நம்ம விஷயம் எல்லாம் நிறைவேற்ற முடியுமான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு கேப்டன் சொல்லவும் எப்போல இருந்து நீங்க எவ்வளவு சீரியஸா யோசிக்க ஆரம்பிச்சீங்க, உங்க ஃபேஸ்க்கு இது செட் ஆகல கேப்டன், நாங்க விருப்பப்பட்டதுனால தான் உங்களை லீடரா செலக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், எப்பவும் போல கவலையே இல்லாம இருக்கேன் கேப்டன், அதுதான் உங்களுக்கு சூட் ஆகுன்னு மத்தவங்க சொல்றாங்க, நாளைக்கு நம்ம ஹண்ட்டுக்கு போவோம், 30 நாளுக்கான சாப்பாடை உங்க காசுல வாங்கி வச்சிருங்க அப்படின்னு கேப்டன் சொல்றான். லாமிஸும் நம்ம ஹீரோவா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கோம், பட் எங்க போறோங்கிறது லாமிஸ் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா பாக்ஸோ ஞாபகம் இருக்கா, இங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம், இந்த இடத்துல தான் நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் காப்பாத்தின அப்படின்னு லாமிஸ் சொல்லவும் ஆமா உன் கூட சேர்ந்து நிறைய விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்னை நிறைய ஆபத்துல மாட்டி விட்டுருக்கேன், நீ ஆனா என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் பல தடவை ப்ரொடெக்ட் பண்ணவா சொல்லவும் இல்ல லாமிஸ் நான் உன்னை மீட் பண்ணது லக்கி தான் நம்ம ஹீரோ நினைக்கிறான், நம்மளோட ஃபைனல் பேட்டில் நிறைய பேருக்கு அடிபட்டுடுச்சு, அது உன்னோட தப்பு தான் நீ நினைச்சேன்னா அது உண்மை இல்ல பாக்ஸோ, உன்னாலதான் இளமையும் ஷோவியும் உயிரோட இருக்காங்க, நீ சேடான விஷயங்கள் எல்லாம் யோசிக்காத அப்படின்னு லாமிஸ் சொல்லவும் இவன் நான் வெண்டிங் மிஷினா இருந்தா கூட எமளை இவ்வளவு அக்கறையா கேர் பண்றாளா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இளமையும் ஷோவியும் அந்த இடத்துக்கு வராங்க. வில்லேஜ்ல விசாரிச்சப்ப நீங்க 2 பேரும் வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் அவங்கள தேடி வந்தோம், அப்புறமா உயிரை காப்பாத்தினதுக்கு பாக்ஸோக்கு நாங்க இன்னும் தேங்க்ஸ் சொல்லல அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் நம்ம ஹீரோவை கிஸ் பண்றாங்க. 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு லாமிஸ் கேட்கவும் நீயும் அப்பப்பா அவனுக்கு தேங்க் பண்ணுப்பா அப்படின்னு லாமிஸையோ கிஸ் பண்ண சொல்றாங்க. ஆனா லாமிஸ்க்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு, இருந்தாலும் சரின்னு வாக்கிட்டு வரவும் நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்படுறான். இல்ல வெக்கமா இருக்குன்னு லாமிஸ் சொல்லுவோம், லாமிஸை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. இப்ப 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. லாமிஸ் வெக்கப்பட்டு ஹேய் இளமை எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு துரத்தி இப்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னொரு வேர்ல்டோட டஞ்சன்ல வெண்டிங் மிஷினா இருக்கிறதும் அந்த லெவலுக்கு ஒன்றும் மோசம் இல்ல நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இது சோலோட மேஜிக் பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி அந்த நெதர்லார்டு இன்னமும் ஸ்ட்ராங்கா மாறுறான். நம்ம ஹீரோ வேற வேர்ல்டுல இருந்து வந்தவன் அப்படிங்கறதும் அந்த நெதர்லார்டுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம சீசன் 2 பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். சீசன் 2 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.